தனியாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், மாலிகுலார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மாலிகுலார் சிசர்ஸ், அதாவது என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். அப்புறம் எத்தனாவது ஸ்ட்ரெயின், 13வது ஸ்ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் லெட்டர் 1. ஓகே, அப்போ ஈகோர், இப்போ ஈகோர் ஆர் ஐ இல்லை அது 1, அது எப்படி வந்து தெரிஞ்சிச்சு இல்லை, ஈகோ ஆர் 1. ஓகே, அது இப்படி தான் வந்திருக்கு. ஓகேவா, தட் ஆர் derived from the name of the strain. ஆர் derive வந்து ஸ்ட்ரெயின்லேருந்து derive ஆயிருக்கு. ரோமன் நம்பர்ஸ் ஃபாலோயிங் த நேம் இண்டிகேட்ஸ் த ஆர்டர். என்ன ஆர்டர் ஆஃப் என்சைம் அது அப்படின்னு, in which enzymes were isolated from the strain of bacteria. எந்த என்சைம்ஸ் வந்து எந்த ஆர்டர் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் அந்த நம்பர் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நியூமெரிக்கல் நம்பர் அப்படின்றது. ஓகேவா, வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இது அடுத்த லைன் டு லைன் ஒன் ஷார்ட் சீரிஸான மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ். இந்த சீரிஸில் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயோடெக்னாலஜி பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராசஸ். பயோடெக்னாலஜினா என்னது, பயோடெக்னாலஜினா நமக்கு தெரியும் பயாலஜி ப்ளஸ் டெக்னாலஜி. ஓகே, லைவ் சயின்ஸில் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்னலாம் விஷயம் இருக்குது, எப்படிலாம் அந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறது, எப்படிலாம் டிஎன்ஏல வந்துட்டு ஒரு நியூக்ளியோடைட் எப்படி இது மாற்றுறது, அந்த மாற்றி குளோனிங்னா என்னது, ஜீன் ட்ரான்ஸ்ஃபரிங்னா என்னது அப்படின்ற கம்ப்ளீட் தான் நம்ம பயோடெக்னாலஜி பேஸில் நம்ம படிப்போம். அந்த பயோடெக்னாலஜி பேஸில் நம்ம இந்த சாப்டர் என்ன பார்க்க போறோம், அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு தான் கம்ப்ளீட்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு ஒன் ஷார்ட் சீரிஸ், லைன் பை லைன் தான் பார்க்க போறோம். என்சிஆர்டி பேஸ் பண்ணி லைன் பை லைன் பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா பாருங்க, ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஆரம்பிச்சலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன் ஷார்ட் சீரிஸ் பார்க்கணும், இல்ல ஒன் ஷார்ட் சீரிஸ் வந்து பார்க்க வேணாம் சார், ரெக்கார்டு சீரிஸ் வேணும், லைவ் சீரிஸ் தான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சேனல் மேல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஓகேவா, பார்த்துடலாமா. இப்போ பயோடெக்னாலஜினா என்னென்ன சொல்லிட்டு, பயாலஜியை பிளஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி டெக்கை யூஸ் பண்ணி ஒரு பயாலஜி ஒரு லைஃப் சயின்ஸ் வந்து நம்ம இது பண்ணுவோம் பார்த்தீங்களா. நம்ம லைஃப் சயின்ஸ்ல நம்ம உயிரோட டெக்னாலஜியை பூந்து விளையாடுறோம் பார்த்தீங்களா, அந்த டேர்ம் தான் நம்ம என்ன சொல்றோம், பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத என்சிஆர்டி பேஸ் என்ன சொல்லியிருக்கான்றத மறக்காம பார்த்துலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சீரிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா. ஓகேங்களா, பயோடெக்னாலஜிக்கு ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருப்போம், ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். முன்னாடி சொன்ன மாதிரி பேசிக் சயின்ஸான பயோடெக்னாலஜி இதுதான். டெக்னிக்ஸ் ஆஃப் யூசிங் லிவ் ஆர்கானிசம், லிவான ஆர்கானிசமோ இல்லை லிவான என்சைம்ஸோ யூஸ் பண்ணிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு ஒரு டெக்னாலஜி பேஸ்ல வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. ஓகேங்களா, இது வரைக்கும் நேச்சுரலி ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்துட்டு டெக்னாலஜி பேஸ் பண்ணி, இப்போ நம்ம நார்மலா அப்படி தானே பண்ணோம், டெக்னாலஜி பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றத நம்ம டேர்ம் என்ன சொல்றோம், பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஃப்ரம் த ஆர்கானிசம் டு ப்ரொடியூஸ் அ ப்ராடக்ட் and process useful to humans. சரி, யாருக்கு பண்ணுவோம், நம்ம தானே பண்றோம். ஹியூமன்ஸ் தானே அந்த பயோடெக்னாலஜி ப்ராசஸ் பண்ணிருக்கோம். அப்போ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், ஹியூமன்ஸ் தானே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த பேஸ்ல வந்து நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நம்ம இந்த லைஃப் சயின்ஸ் மூலியமாவும் நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி இதையும் சேர்த்து கலந்து அடிப்போம்ல, அதே மாதிரி டெக்னாலஜியும் பயாலஜியும் சேர்ந்து கலந்து அடிச்சு நமக்கு தேவையான ப்ராடக்ட்ல நமக்கு எடுத்துக்கிறது தான் இந்த பயோடெக்னாலஜி பேஸ் அப்படின்றாங்க. இன் திஸ் சென்ஸ் மேக்கிங் கர்ட் தயிர் எடுக்கிறது, பிரெட், வைன், இது எல்லாமே மைக்ரோப்ஸ் மீடியேட்டர் ப்ராசஸால் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, இது ஒன் டைப் ஆஃப் பயோடெக்னாலஜி ப்ராசஸ் தான். இட்ஸ் ஆல் மைக்ரோப் மீடியேட்டர் ப்ராசஸ். குட் பி த்ரூ a form of biotechnology. இது ஒரு பயோடெக்னாலஜி. எப்படி கர்ட்ல வந்துட்டு ஒரு பாக்டீரியா வந்து ஆக்ட் ஆகுது, பிரெட்ல வந்து பாக்டீரியா ஆக்ட் ஆகுது, எல்லாத்தையும் ஒரு பாக்டீரியா ஆக்ட் ஆகுது, மாவு பண்ணிருப்போம், மாவு வந்து புளிக்க வைக்கிறது ஒரு பாக்டீரியா ஆக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஒரு மைக்ரோபியல் ஆக்ட் ஆகிறதுனால இது எல்லாமே ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மை கன்வெர்ட் பண்ணதுனால இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. இது ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணி வந்திருக்கும். வைன் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷங்களுக்கா ஜீசஸ்க்கு பிறந்துக்கும் போதே வைன்ல இது பண்ணிட்டு படிச்சிருப்போம். ஸோ வருஷம் கணக்கா ட்ரெடிஷனல் கணக்கா நம்ம வந்து இந்த மெசேஜரை ஃபாலோ பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த லேப்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அவ்வளவுதான். However, it is useful in the restricted sense today to refer such process which is genetically modified organism to achieve the same on larger scale. இப்போ genetically modified organism larger scales. அப்புறம் முன்னாடிலாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எல்லாத்துலேயுமே இது பண்ணுவோம். இதில் போய் என்ன இருக்கும், இந்த ஆர்கானிசத்தில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணால் இன்சுலின் நமக்கு கிடைக்குமா, இந்த டிஎன்ஏ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால், இப்போ இந்த நோய்க்கு இந்த பிளான்ட்டுக்கு நோய் வந்துட்டே இருக்கு, இந்த நோய் வந்திருக்கூடிய அந்த ஜீனை எடுத்துட்டு இந்த டிஎன்ஏவை எடுத்துட்டு நோய் வராத டிஎன்ஏவை நம்ம உள்ள செலுத்திட்டோம்னா, ஜீனை உள்ள செலுத்திட்டோம்னா அந்த பிளான்ட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி லார்ஜர் ஸ்கேல்ஸ் வந்து இப்போ டெவலப் ஆயிருக்கு அப்படின்னாங்க, ஜெனடிக் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி சொல்றாங்க. Further, many other process techniques are also included under biotechnology. For example, in vitro. In vitro என்னதுன்னா laboratory conditionல controlled conditionல நம்ம பண்றோம் பாத்தீங்களா, controlled conditionல நம்ம ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னா அதை நம்ம என்ன சொல்றோம், in vitro அப்படின்னு சொல்றோம். in vivoன்னு சொல்லுவோம். in vivoனா நேச்சுரலாவே நடக்குது. நேச்சுரலாவே ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், in vivo condition சொல்லுவோம். நம்ம லெபார்ட்டரியில தண்ணி ஊற்றி வளர்க்குற வீட்டில் இல்லை, லெபார்ட்டரியில வேற மாதிரி சாயில்லாம் எல்லாமே மீடியம்ல யூஸ் பண்ணி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லாம் படிப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிளான்ட் வளர்ந்துச்சுன்னா அதான் in vitro condition. லெபார்ட்டரியில வளர்க்கக்கூடிய க்ளோஸ்ட் கண்டிஷன்ல வரக்கூடியது தான் இன் விட்ரோ அப்படின்னு சொல்றோம். ஃபெர்டிலைசேஷன் லீடிங் டு தி டெஸ்ட் டியூப் பேபி. இன் விட்ரோ கண்டிஷன்ல நம்ம டெஸ்ட் டியூப் பேபி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, நிறைய இதில் வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் ஸ்டாண்டர்ட்ல வந்து டெஸ்ட் டியூப் பேபி வந்து காமனாக இருக்கு. அது இன் விட்ரோ கண்டிஷன் தான் ஃபார்ம் ஆகும். குழந்தை அவங்களால தாங்க முடியல, அவங்க யூட்ரஸ் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கு அந்த டைம்ல வந்துட்டு, ஸோ அந்த டைம்ல வந்து டெஸ்ட் டியூப் பேபியாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க.
synthesis a gene and using it, developing a DNA vaccine, synthesizing a gene using it, DNA vaccine, DNA vaccine வந்து யூஸ் பண்றாங்க, or correcting a defective gene. அதான் முன்னாடி சொன்ன பார்த்தா இந்த பிளான்ஸ்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, இந்த பிளான்ஸ் வந்து ஹீல்டு தரவே மாட்டேங்குது, அப்போ அந்த டிஃபெக்டிவ் ஜீனை வந்து நான் எடுத்துட்டு கரெக்டான ஜீனை வந்து போடுறேன். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி மாத்து ரிப்பேர் வேலை பண்றது எல்லாமே இந்த பயோடெக்னாலஜி பேஸ்ல வருது. ஓகேங்களா, ஆர் ஆல் த பார்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்றாங்க. ஓகேவாக்கண்ணா, இது வந்து பேஸாக தான் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இது சொல்லியிருப்பாங்க பாருங்க, யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி ஹஸ் given a definition for biotechnology. ஏதாவது ஒரு டெஃபினிஷன் இல்லை, எதுக்கான என்ன டெஃபினிஷன் அப்படின்றது ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் யூரோப்பியன் ஃபெடரேஷன் பயோடெக்னாலஜி EFB யாருன்னு கேட்பாங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பயோடெக்னாலஜிக்கு. ஓகேவா, encompass both the traditional view அப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த கேர்டு சாப்பிட்றது, மாவு எடுக்கிறது, வைன் ரெடி பண்ணுறது, அது ட்ரெடிஷனல் வியூ. மாடர்ன் வியூ, இப்போ இந்த ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஜீனெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, மாடர்ன் மாலிகுலர் பயோடெக்னாலஜி. மாலிகுலர்னு என்ன சார், மாலிகுலர்னா என்ன சார், இந்த மாலிகுலர் பயாலஜி பேஸ் பண்ணிட்டு DNA RNA அந்த மாலிகுலர் பேசிஸ் பயாலஜி பேஸ் பண்ணிட்டு வருது பார்த்தீங்களா, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், மாலிகுலர் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். என்சைம்ஸு, என்சைம்ஸு, DNA RNA நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன், ஸோ இதெல்லாமே வரும் அந்த பேசிஸ் தான் மாலிகுலர் பயாலஜி, கெமிக்கல் சிந்தசிஸ் பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டெஃபினிஷனை வந்துட்டு அவங்க எப்படி கேட்கலாம், அசிஸ்டன்ட் ரீசனில் ஏதாவது ஒரு வேர்டு மாற்றி வச்சு கேட்கலாம். அந்த டெஃபினிஷனை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. The integration of natural science and organism cells, the integration of natural science and organisms, cell, parts thereof and the molecular analogs for the product and the service. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த இது இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவாக்கண்ணா, மறந்துடக்கூடாது. மாலிகுலர் அனலாக் என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா ஜீன் தான் சொல்றாங்க. மாலிகுலர் அனலாக் இருந்து ஜீன். ஓகேவா, the integration of natural science இன்டகிரேஷன் பண்ணிட்டு ஆர்கானிசம், அதுல இந்த இன்டகிரேஷன் பண்றோம், ஆர்கானிசம் செல்ஸ் எடுக்கிறோம், செல்ஸ் இந்த பார்ட்ஸ் இருக்கும், அதோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுல தான் சேஞ்சஸ், இன்டர்சேஞ்ச் நடக்குது, ஜீன்ஸ் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி செல்லுக்குள்ள இன்டகிரேட் பண்ணி, ஒரு ஆர்கானிசம்குள்ள இன்டகிரேட் பண்ணி அதுக்குள்ள இருந்து நம்ம டெஃபினேஷன் பண்ணி ஸ்டடி பண்றோம் இல்லையா. ஸோ அந்த பேசஸ் அதுல இருந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம் இல்லையா. இப்போ நம்ம முன்னாடி சொன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ டெஃபெக்டிவான ஜீன் இருந்து அந்த டெஃபெக்டிவான ஜீனை தூக்கி போட்டு நல்ல ஜீனை வந்து இன்சர்ட் பண்றது, இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்றதுல இந்த பயோடெக்னாலஜி பேஸான டெஃபினேஷன் அப்படின்றத யார் சொல்லியிருப்பா, யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி EFB வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியை பார்க்கலாம். என்னென்ன சார் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. among many 2 core technical that enable the birth of modern biotechnology. என்னென்ன சார் 2 core technicalனா, ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜெனடிக் இன்ஜினியரிங், கெமிக்கலி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் ப்ராசஸ், பயோ ப்ராசஸ் படிச்சோம், பட் கெமிக்கல் இன்ஜினியரிங் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, ஜெனடிக் இன்ஜினியரிங் என்னது, இன்ஜினியரிங்னா பேசிக்காக என்ன, இன்ஜினியர்னா என்ன பண்ணுது, நம்ம இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டு, சிவில் இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டு ஏதோ நம்ம வேலை செய்ய சொல்கிறோம், என்ன செய்வான், இந்த பில்டிங் வந்து கட்டி கொடுப்பான். பில்டிங் வந்து அவனுக்கு தேவையான அமௌண்ட்டு, கல் கொடுத்தாலும் போது, சிமெண்ட் இதெல்லாம் கொடுக்கும்போது அவனுக்கு தேவையான அளவுக்குலாம் கொடுக்கும்போது அவன் அதை வச்சு நமக்கு வீடு கட்டி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு தேவையான ஜீன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா, நமக்கு என்னென்ன ஜீன்ஸ்லாம் தேவை, நோய் இல்லாத ஜீன் தேவை, இந்த ப்ரொடியூஸ் பண்ண ஜீன் தேவை, ஐஎல்டின் ஜீன் தேவை. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ஜீன்ஸ்லாம் அவனுக்கு கொடுத்துட்டோம்னா அவன் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு தேவையான விஷயத்த ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு கொடுப்பான். அந்த மாதிரி ஜெனட்டிக்கை வச்சுட்டு, ஜீன்ஸை வச்சுட்டு இன்ஜினியர்ஸ் பில்ட் பண்ணி நமக்கு தர்றதை நம்ம என்ன சொல்கிறோம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, தேவையான ப்ராடக்ட்டை நிறைய ப்ராடக்ட்ல அதை பிரிச்சு இருக்கும், அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரே ப்ராடக்ட்டா நமக்கு தர்றதா நம்ம என்ன சொல்றோம், ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றோம். டெக்னிக்ஸ் தட் ஆல்டர் த கெமிஸ்ட்ரி ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல்ஸ், DNA and RNA தான் ஆல்டர் பண்ணது, DNA and RNA to introduce these into the host organism. எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ஹோஸ்ட் ஆர்கானிசத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒரு டிஎன்ஏவா ஆர்என்ஏவா எடுக்கிறாங்க, அந்த டிஎன்ஏவா ஆர்என்ஏ எடுத்துட்டு ஹோஸ்ட் ஆர்கானிசத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. thus the change in the phenotype of the host organism. phenotype னா எக்ஸ்பிரஸ்ட் கேரக்டர், அதோட கேரக்டர்ல வந்துட்டு சேஞ்சஸ் நடக்குது. அப்படி நமக்கு தேவையான கேரக்டர் என்னது, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த பிளான்ட்ல வந்துட்டு ஹீல்டே இல்லை, இந்த இதே இல்லை, நிறைய மேங்கோ வர மாட்டேங்குது, கம்மியான மேங்கோ தான் வருது. அப்போ இந்த ஹோஸ்ட் ஆர்கானிசத்தில் வந்துட்டு தேவையான ஃபீனோடைப் வந்து எக்ஸ்பிரஷன் பண்றதுக்கு அந்த DNA RNA வந்து ஆல்டர் பண்றாங்க. DNA ஆல்டர் பண்ணி என்ன பண்றாங்க, அதிகமான ஹீல்டு கொடுக்குற ஒரு ஜீனை வந்து ஆட் பண்றாங்க. அப்போ அதிகமான ஜீன் கொடுக்குற எதை ஆட் பண்ணும்போது அப்போ அந்த ஆர்கானிசம், மோஸ்ட் ஆர்கானிசமோட கேரக்டர்ல, ஃபீனோடைபிக் கேரக்டர்ல சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அப்போ நம்ம அதே ஹீல்டு கிடைக்கும், நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பேசிக்காக நம்ம சொல்றோம் ஜெனடிக் இன்ஜினியரிங் சொல்றோம். பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் கூட சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கூட சொல்லலாம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்டெரைல்னா என்னதுன்னா ஃப்ரீயா இருக்குது, கண்டாமினேஷன் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயா இருக்குது. ஓகே, மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இல்லாமல் நல்லா பியூரா இருக்குன்னு சொல்லுவோம், அதான் நம்ம ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸ்டெரைல் ஆம்பியன்ஸ். ஸ்டெரைல் ஆம்பியன்ஸ்னா இந்த பக்கத்தில் பாசிட்டிவ் ஆம்பியன்ஸ் வேணும்பா, பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் வேணும்பா அப்படின்னு சொன்ன மாதிரி ஆம்பியன்ஸ்னா பக்கத்தில் க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குது. ஓகேவா, க்ளோஸாக ரிலேட்டடாக இருக்கிறது நம்ம ஆம்பியன்ஸ் சொன்னோம். அது க்ளோஸாக ரிலேட்டடாக இருக்கிறது எப்படி இருக்கணுமா, ஸ்டெரைலாக இருக்கணுமா. எந்த ஒரு மைக்ரோப்ஸும் நம்ம பக்கத்தில் இருக்க எந்த ஒரு மைக்ரோப்ஸ் இருக்குது பக்கத்து ரூமில் இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன். என் ரூமில் என் பக்கத்தில் எந்த இது இருக்கக்கூடாது. இப்போ என் பக்கத்தில் இருக்கு தெரியுமா, இதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆம்பியன்ஸ் சொல்கிறோம். பாசிட்டிவான ஆம்பியன்ஸ் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ராசஸ், இதை வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. டு எனேபிள் த growth of only desirable desired microbes or eukaryotic cell in the large quantities. நமக்கு தேவையான மைக்ரோப்ஸ், சில மைக்ரோப்ஸ் சில இன்சுலின்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, பாக்டீரியாக்குள்ள வந்துட்டு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த ஜீனை இன்சர்ட் பண்ணி அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், அது சிந்தசிஸ், அது வளரும் போது இந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் அதோட பிளாஸ்மிட்ல வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஎன்ஏல இப்போ ஒரு பாக்டீரியாவில் பாருங்க, ஒரு பாக்டீரியாவில் ஜீனோமிக் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும், அதில் சேர்க்காம ஒரு பிளாஸ்மிட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, இப்போ பிளாஸ்மிட்னு ஒன்று இருக்கும். இந்த பிளாஸ்மிட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு தேவையான ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான இன்சுலின் ஜீனை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இன்சுலின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே இப்படி இருக்க பாக்டீரியா அது வெக்டர் டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவா மாறும். நான் பின்னாடி சொல்கிறேன். நான் நார்மலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அவுட்லைன் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னவா மாறிடும், இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளாஸ்மினா சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும்ல, இது வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா பச்சை பச்சைன்னு சாப்பிட்டு இது நிறைய பாக்டீரியா வந்து ஃபாலோ பண்ணும்ல, இது நிறைய பாக்டீரியா வந்து growth கொடுக்கும்ல. அப்போ நிறைய பாக்டீரியாவில் என்ன இருக்குன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கொடுத்துட்டோம்னா பாக்டீரியா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்ல, தேவையான அளவுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோன்னா பாக்டீரியா வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதோட அடுத்து வர ஜெனரேஷன்லாம் எப்படி இருக்குன்னா, ஜீனோமிக் டிஎன்ஏ இருக்குமா, ஒரு ஜீனோமிக் டிஎன்ஏ இருக்குமா. அப்போ பிளாஸ்டிட்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ ரீகாம்பினன்ட் டைப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அந்த ஜீனும் ப்ரெசென்ட் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன நமக்கு கிடைக்கும், இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணிட்டே இருப்போம். அப்போ இந்த பாக்டீரியாலேருந்து நம்ம தேவையான இன்சுலின் வந்து ரெடி பண்ணிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இன்சுலின் சொல்கிறேன். இப்போ நமக்கு இன்சுலின் தேவைக்கண்ணா, நம்ம உடம்புல இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் இருக்குது. அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் எடுத்துக்கிட்டு நம்ம இன்சுலின் ஒரு ப்ராடக்டாக தேவை வெளியே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பார்த்துருப்பீங்களா இன்சுலின் எதுக்குன்னு. ஸோ அது நம்ம உடம்புலேருந்து நம்ம டிஎன்லேருந்து எடுப்போம். டிஎன்லேருந்து எடுத்து என்ன பண்ணுவோம், இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண ஜீன் எடுத்துட்டு இந்த பாக்டீரியாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடும், பாக்டீரியோட பிளாஸ்மிட்ல இன்சர்ட் பண்ணிடும். பாக்டீரியோட பிளாஸ்மிட்ல இன்சர்ட் பண்ணோன்னே இது நம்ம ஃபுட்டை வச்சு வளர்ப்போம்ல, இந்த பாக்டீரியா நல்லா சோறு கொடுத்து வளர்க்கும். அதை என்ன பண்ணுவோம், மியூட்டேஷன், கன்ஜகேஷன், ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு நிறைய அதோட ப்ராஜனிலாம் கொடுக்கும். அதோட ப்ராஜனி எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம ஆல்டரேட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ ஆல்டர் பண்ணல அது சிந்தசிஸ் பண்ணி வரும்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அதில் வந்து இன்சுலின் சிந்தசிஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம ஆல்டர் பண்ணிட்டோம். அப்போ இதே டிஎன்ஏ தானே ஒரு ஜெனரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. இதை நம்ம போன கிளாஸ்லாம் படித்தோம், ஜெனடிக்ஸ்லாம் அப்படி தானே படித்தோம். டிஎன்ஏ தானே ஜெனடிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த பேஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம், நம்ம பின்னாடி படிப்போம். In large quantities for the manufacture of biotechnology products like antibiotics, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ், வேக்சின், இந்த என்சைம்ஸ். இப்போ ஆன்டிபயோட்டிக், வேக்சின், என்சைம்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இன்சுலின் ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படுதுன்னா, நம்ம வேக்சின் தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராசஸ் ஈக்குவலி பாக்டீரியா எடுத்துருப்போம். அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏல ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், இன்சுலின் ஜீனை வந்து உள்ள போடுவோம். இன்சுலின் ஜீனை உள்ள போட்டுட்டு அது அடுத்து வளர விடும்போது மறுபடியும் வளரும் போது அடுத்தடுத்த ஜெனரேஷன், அந்த பாக்டீரியோட அடுத்தடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணிட்டே இருக்கும், இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு அது தெரியாது, ஏன்னா அது டிஎன்ஏல அப்படி இருக்கிறதுனால அது இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நோயை சிந்தசிஸ் பண்ற பாக்டீரியா என்ன பண்ணுனா, அந்த நோயை சிந்தசிஸ் பண்றதை எடுத்துட்டு நம்ம இன்சுலின் சிந்தசிஸ் பண்ற போட்டோம் வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்து வரது இன்சுலின் தான் சிந்தசிஸ் பண்ணுமே தவிர அந்த நோயை சிந்தசிஸ் பண்ணாது. ஓகேவா, அந்த பேசிக் கான்செப்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெவலப்மெண்ட் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா படிக்கலாம் அப்படின்றாங்க. You probably appreciate the advantage of the sexual reproductions over asexual reproduction. Sexual reproduction தான் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஏன் சார் asexual reproduction அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா, asexual reproduction பண்ணது பட்டிங், பேக்கிங் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரே ஜெனரேஷன், ஃப்ராக்மெண்டேஷன் அப்படி அதே ஜெனரேஷன் வந்துட்டே இருக்கும். இதே செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கிராசிங் ஓவர் நடக்கும், புது ஹைபிரிட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, புது கேரக்டர் வந்து மிக்ஸ் ஆகும், ரீகாம்பினேஷன் கிடைக்கும். ஸோ இதனால தான் நம்ம செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் ப்ரிஃபராக சூஸ் பண்ணுவோம் ஓவர் த asexual reproduction. ஓகேங்களா, the farmer provides opportunity for the variation. farmer எதை சொல்றாங்கன்னா sexual reproduction சொல்றாங்க. அது என்ன கொடுக்குது, opportunities for variations, different types of variations நம்ம கிடைக்கலாம். ஓகேங்களா, இப்போ கருப்பா இருக்கிற மேனும் ஒயிட்டா இருக்கிற விமனும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஒரு வேரியேஷன், மாநிலத்தில் இருக்க குழந்தை பிறக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் அதான் சொல்றாங்க. ஓகேங்களா, and formulation of unique composition of genetic setup. அவங்க genetic setup ஒரு மாதிரியா இருக்கலாம். some of which may be beneficial for the organism as well as the population. அது
சொன்னா பார்த்தீங்களா ஒரு டாலான பிளான்ட்டும் ஒரு ட்ராப் ரெசிஸ்டன்டான பிளான்ட் இருக்கு. ஐ மீன் ஹீல்ட் அதிகமாக இருக்க ஒரு பிளான்ட்டும் இருக்கு, ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்டான பிளான்ட் இருக்கு. ரெண்டு இது பண்ணும்போது ரெண்டோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்ல. ஒரு பிளான்ட்டுக்கு வந்துட்டு அப்போ இந்த பிளான்ட் எப்படி இருக்கும், ஹீல்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை டிசீஸ் ரெசிஸ்டன்டாகவும் இருக்கும், ஹீல்டு நிறைய ப்ரொடியூஸும் பண்ணும். ஸோ இந்த மாதிரி புது செட்டப் அது பாப்புலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. ஆனால் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல கிடைக்காது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் preserves the genetic information while the sexual reproduction permits variations. ஓகேங்களா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன பண்ணும், அந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஒரே ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை ஒரே இதை வந்து ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே வரும். ஆனால் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன பண்ணுதுன்னா புது வேரியேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்ற. ஓகேங்களா? சூப்பர். ட்ரெடிஷனல் ஹைபிரிடைசேஷன் முன்னாடி காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, ட்ரெடிஷனல் ஹைபிரிடைசேஷன் ப்ரொசீஜர் யூஸ்ட் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல் பிரீடிங் வேர் very often lead to the inclusion and multiplication of genes of undesirable gene along with a desirable gene. undesirable gene, desirable gene நமக்கு தேவையான ஜீன், நமக்கு என்னென்னலாம் தேவையான ஜீன் தேவைப்படுதோ அதை நம்ம என்ன சொல்றோம், desirable gene சொல்றோம். undesirable gene தேவையில்லாத ஜீன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ட்ரெடிஷனலாக இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஜீன் தேவை, நமக்கு ஒரு ப்ராசஸ் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு பிளான்ட் எடுக்கிறீங்க. இப்போ இதில் வந்துட்டு ஹை ஈல்டிங் வெரைட்டி இருக்கு, இதில் வந்து என்ன இருக்கு, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது, நிறைய வெரைட்டி கிடைக்கும் போது அதில் ஏதாவது ஒரு வெரைட்டி நம்ம பார்த்துருப்போம், ஜெனடிக்ஸில் பார்த்துருப்போம். மெண்டல் வந்துட்டு என்ன பண்ணுவார், டால் அண்ட் டார்ஃப் எடுத்துட்டு பண்ணும்போது 9:3 அந்த ஃபீனோடைபிக் ஜீனோடைபிக் ரேஷியோ நிறைய பிளான்ட் கிடைக்கும். அப்போ நிறைய பிளான்ட் ஏன் கிடைக்குதுன்னா ஒரு ஜீன்லேருந்து ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. அப்போ எந்த ரெண்டு கேரக்டருமே ஒன்றா எக்ஸ்பிரஸ் ஆகுது அந்த பிளான்ட் வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு நம்ம படுத்துருப்போம். அது நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட். அப்போ ட்ரெடிஷனல் மெத்தட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குமா, நம்ம டிசைரபிள் ஜீனும் கிடைக்கும். அதாவது இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான ஹை ஈல்டிங் பிளான்ட் வித் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் கிடைக்கும். அது இல்லாமல் இது ரெண்டுமே கேரக்டர் இல்லாமல் நிறைய கேரக்டர் வந்து கிடைக்கும். அதான் அன்டிசைரபிள் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ முன்னாடி காலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு தேவையான ரெண்டு விஷயம் இருக்கு, தேவையான ரெண்டு விஷயத்தை வந்து கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணிட்டு நிறைய ஜீன் கிடைக்குமா, நிறைய ப்ராடக்ட் கிடைக்குமா, அந்த நிறைய ப்ராடக்ட்லேருந்து எது நமக்கு தேவையானதை சர்ச் பண்ணி எடுத்துப்பாங்க. இது ட்ரெடிஷனலாக பார்த்துட்டு இருப்போம். அதை நம்ம சொல்றாங்க டிசைரபிள் ஜீனும் கிடைக்குது, அன்டிசைரபிள் ஜீனும் கிடைக்குது. இது எப்போ மெத்தடு, ட்ரெடிஷனல் மெத்தட், ட்ரெடிஷனல் ஹைபிரிடைசேஷன். பட் மாடர்னில் அப்படி இல்லை. இப்போ மாடர்னில் இந்த பிளான்ட்ல வந்து இந்த ஜீன் தான் என்ன பண்ணுது, ஹை ஈல்டிங் கொடுக்குது. இந்த பிளான்ட்ல இந்த ஜீன் தான் என்ன பண்ணுது, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கொடுக்குது. அப்போ அந்த ஜீனை மட்டும் எடு, எதுக்கு மொத்த ஜீனை எடுத்துக்கிட்டு, அதான் எதுக்கு மொத்த பிளானையும் கிராஸ் பண்ணிட்டு அந்த ஜீனை மட்டும் எடு, இந்த ஜீனை மட்டும் எடு, இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி ஒரு பிளான்ட் உருவாக்கிடு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எதுக்கு இவ்வளோ ரெண்டு பிளானையும் கிராஸ் பண்ணி பல அன்டிசைரபிள் ஜீனுக்கு நடுவில் டிசைரபிள் ஜீனை நம்ம எதுக்கு சூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாடர்ன் பயோடெக்னாலஜி வந்து என்ன சொல்றாங்க, அந்த ஜீன் பர்டிகுலர் ஜீன் எந்த ஜீன் மட்டும் உங்களுக்கு பண்ணுதோ அந்த ஜீனை மட்டும் எடு, இதில் எந்த ஜீன் மட்டும் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் ஜீன் மட்டும் எடுத்துட்டு நம்ம ஃபியூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அதான் ட்ரெடிஷனலுக்கும் மாடர்னுக்கும் உள்ளதுக்கு. ஓகேங்களா? inclusion and multiplication of undesirable gene along with desirable gene. desirable gene நமக்கு வேணும், பட் அதோட நம்ம சேர்த்து என்ன வருது, undesirable gene வருது. எப்போ வருது, ட்ரெடிஷனல் ஹைபிரிடைசேஷன்ல. ஓகேங்களா? the technique of genetic engineering which included creation of recombinant DNA rDNA அப்படின்னு சொல்லுவோம். recombinant DNA rDNA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யூஸ் ஆஃப் ஜீன் க்ளோனிங் அண்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அதான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரான ஜீன், அந்த ஒரு ஜீன் மட்டும் தான் நம்ம தேவை, அப்போ அந்த ஜீனை மட்டும் எடு, இந்த ஜீன் மட்டும் தான் தேவை, இந்த ஜீன் மட்டும் எடு. அப்போ ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கு ஃபாரின் டிஎன்ஏ வெக்டர் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். அதை நம்ம படிப்போம். ஓகே, ஒன் பை ஒன்னா படிப்போம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஸோ நம்ம ரெடி பண்ணிட போதும். எதுக்கு நம்ம மொத்த பிளானையும் உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்க போகிறேன், மொத்த பிளான் எதுக்கு நான் கிராஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நான் தேடிட்டு இருக்க போகிறேன். அதுக்கு பதிலாக தேவையான ஜீன் எதுவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்துட்டு நான் போட்டு ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்றது. ஓவர்கம் திஸ் லிமிட்டேஷன் அண்ட் அலோவ் அஸ் டு ஐசோலேட், ஒரே ஒரு பர்டிகுலரான விஷயத்தை ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்தி ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியுது. அண்ட் இன்ட்ரடியூஸ் ஒன்லி ஒன் ஆர் அ செட் ஆஃப் டிசைரபிள் ஜீன். அதான் பார்த்தீங்களா, நமக்கு தேவையான ஒரு செட்டு இல்லை ஒன்று இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் டிசைரபிள் ஜீன், அதை மட்டும் ஐசோலேட் பண்ணி எடுக்கிறது. மொத்தமாக ட்ரெடிஷ்னலில் வந்துட்டு நம்ம மொத்தமாக கிராஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அது மட்டும் தேவையில்லாமல் மாடர்ன் டெக்னாலஜி எந்த ஜீன் யூஸ் பண்ணுது, யார் உனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஓகேங்களா? இப்போ டீம் நல்லா பேட்ஸ்மேன் ஆகிட்டு ஓகேவா, ஒரு டீம் நல்லா பேட்ஸ்மேன் ஆயிருக்குன்னா ஐபிஎல்லாம் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல்லாம் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டீம்லேருந்து ஒரு நல்லா ஆடுறாங்க, இந்த டீம்லேருந்து நல்லா ஆடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த டீம் நல்லா ஆடுதுப்பா, இந்த டீம் நல்லா ஆடுது, இந்த டீமும் நல்லா ஆடுது. அப்போ இந்த டீமில் யார் நல்லா ஆடுறா, முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டீம் அப்படியே வாங்குவாங்க, இந்த டீம் அப்படியே வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். இந்த டீமையும் அப்படியே வாங்குவாங்க காசு கொடுத்து, இந்த டீமையும் அப்படியே காசு கொடுத்து வாங்குவாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி விளையாட வருவாங்க, அப்படி ஆடுவாங்க. பட் இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் வந்ததுக்கப்புறமா இந்த டீம் நல்லா ஆடுது, ஏ டீமும் நல்லா ஆடுது, பி டீமும் நல்லா ஆடுது. ஓகேவா? இப்போ ஐபிஎல் நீங்கள் எடுக்க போறீங்க. அப்போ ஏ டீமில் யாரும் இன்னும் சூப்பராக விளையாடுவா, யார் நல்லா பேட்ச் பண்ணுவோம், யார் நல்லா பவுல் பண்ணுவோம், அவனை மட்டும் எடு. பி டீமில் யார் நல்லா பேட்ச் பண்ணுவோம், யார் நல்லா அவனை மட்டும் எடு. ஸோ தேவையானதை மட்டும் பிக் பண்ணி எடுக்கிறது சொல்லி கூட தான் இப்போ மாடர்ன் டேஸான பயோடெக்னாலஜின்னு சொல்கிறோம். அப்படி தேவையானது எடுத்து நம்ம சொல்கிறது தான் ஜீன் க்ளோனிங், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீனு, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்ற டேர்ம் சொல்கிறது. ஓகேவா? மறந்துடக்கூடாது. தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டட் ஆர்கானிசம்ஸ் பர்டிகுலர் டார்கெட் ஆர்கானிசத்தில் வந்துட்டு நம்ம என்ன அன்டிசைரபிள் ஜீன் வேணுமோ, என்ன டிசைரபிள் ஜீன், அந்த அன்டிசைரபிள்னா எக்ஸ்பிரஸ் இல்லாத ஜீன், தேவையில்லாத ஜீன். டிசைரபிள் ஜீனா நமக்கு தேவையான ஜீன். ஓகே, நமக்கு ஜீன் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ்.
Do you know likely fate of the piece of DNA? Piece of DNA சொல்றது வந்து ஜீனை தான் சொல்றாங்க. Piece of DNA அவங்க சொன்னக்கூடிய டேர்ம் வந்துட்டு ஜீனை தான் சொல்றாங்க. ஏன்னா DNA ஓட செக்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், ஜீன் அப்படின்னு சொல்றோம். In which somehow transfer into a alien organism. சார் என்ன சார் ஏலியன் ஆர்கானிசம் அப்படின்றீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இங்க சொல்லியிருப்பேன், இங்க வந்துட்டு பாக்டீரியான்ற ஹோஸ்டுக்குள்ள வந்துட்டு நம்ம இன்சுலின் ஜீனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இன்சுலின் ஜீன் பாக்டீரியால இருக்குமா? இருக்காது. எங்க இருக்கும்? ஹியூமன்ஸ்ல தான் இருக்கும். ஹியூமன்ஸ்ல இருந்து எடுத்து தான் நம்ம பாக்டீரியாக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ பாக்டீரியாக்கு அது நம்ம ஏலியன் தானே. இப்போ இந்த கிரகத்துல நம்ம வாழ்றோம். இப்போ வேற ஒரு கிரகத்துல மாசுல யாரோ வாழ்றாங்க. மாசுல இருந்து யாரோ இங்க வந்துட்டானா அவன் நமக்கு ஏலியன். நம்ம இங்க இருந்து பூமியில இருந்து மாசுக்கு போயிட்டோம்னா நம்ம அவனுக்கு ஏலியன். அந்த டேர்ம் தானே ஏலியன், அந்த டேர்ம் தானே கான்செப்ட். அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற ஜீன், அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஜீன் வந்து பாக்டீரியாவுக்கு போகும்போது அப்ப இந்த ஜீன் இன்சுலின் ஜீன் என்னவா மாறிடுது? நமக்குள்ள இருக்கிற ஜீன் வந்து பாக்டீரியாக்குள்ள போகும்போது இந்த இன்சுலின் ஜீன் என்னவா மாறிடுது? ஏலியன். ஏலியனா வெளியே இருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவோம், ஏலியன் ஜீன். ஓகேவா? ஏலியன் ஜீனா மாறிடுது. ஏலியன் ஆர்கானிசம் யார்? ஏலியன் ஆர்கானிசம் நம்ம தான். யாருக்கு ஏலியன் ஆர்கானிசம்? பாக்டீரியாவுக்கு நம்ம ஏலியன். ஓகேவா? ஸோ நம்ம இருந்து வந்ததுனால அது நம்ம ஏலியன் ஜீன் சொல்றோம். இதில் தான் டேர்ம்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகும். ஏலியன் அந்த ஏலியன் நினச்சி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த ஏலியன் தான் ஏலியன் ஆர்கானிசம்னா நம்ம என்ன சொல்றோம்? ஒன்னு ஏலியன் ஆர்கானிசம் நம்மளா இருக்கு. நமக்கு வந்துட்டு யார் ஏலியன் ஆர்கானிசம்? பாக்டீரியா வந்து ஏலியன் ஆர்கானிசம். பாக்டீரியாவுக்கு நம்ம ஏலியன் ஆர்கானிசம். அப்போ நம்ம கிட்ட இருந்து வந்ததுனால ஏலியன் ஜீன் ஏலியன் ஆர்கானிசம் அப்படி சொல்றாங்க. Most likely, the piece of DNA would not able to be multiply itself in a progeny cells of the organism. Piece of DNA, gene வந்து தன்னை multiply ஆகும் அப்படின்றாங்க, ஆகாது அப்படின்றாங்க. But when it gets integrated into genome and recipient, integrated into genome, ஒரு இதோட ஜீனோம்குள்ள இன்டெகிரேட் பண்ணோம்னா, அதான் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஜீன் வந்துட்டு தன்னை ரெப்ளிகேட் பண்ணிட்டு இந்த இன்சுலின் வந்துட்டு ஓகே இன்சுலின் எடுத்தாச்சு, தன்னை ரெப்ளிகேட் பண்ணி இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணா இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணாது. அதுவே அது ஒரு ஜீனோம்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா, ஜீனோம்னா பிளாஸ்மிட் மாதிரி. ஓகேவா? ஜீன் சீக்வன்ஸ் நியூக்ளியோடைட்ஸ் அனலைஸ் பண்ண சீக்வன்ஸ். ஓகே, நியூக்ளியோடைட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜெனடிக்ஸ் படிச்சிருப்போம். ஜெனடிக்ஸ் முன்னாடி பயோடெக்னாலஜி பயோமாலிகுல்ஸ் கிளியரா சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதில் பார்க்கலாம், இப்போ வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா கண்ணா? ஸோ அந்த ஜீனோம்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வருது தெரியுமா, அதுலேருந்து வர சிந்தசிஸ் பண்ணும்போது நம்மள இன்சுலின் சிந்தசிஸ் பண்ண முடியும், ஜீனால பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு ஜீனோம் தேவை. அதை நம்ம பாக்டீரியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியணுன்றதுக்காக நான் பாக்டீரியா ஸ்லைட் வந்து போடுறேன். ஓகே, அவங்க ஜென்ரலாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. The recipient it may be multiplied and inherited along with the host DNA. என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். ஹோஸ்ட் இன்ஹெரிட்னா அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். ஓகே, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே போகும். அதான் நீங்கள் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஹோஸ்ட் டிஎன்ஏவோட சேர்த்து இன்ஹெரிட் ஆகிட்டு அலாங் வித் ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ அது அப்படியே அடுத்து இன்ஹெரிட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜீனை மட்டும் தனியாக எடுத்துட்டு சிந்தசிஸ் பண்ண முடியாது கண்ணா. ஒரு ஜீனை மட்டும் தனியாக எடுத்து சிந்தசிஸ் பண்ண முடியாது. உடம்புல ஜீன் எடுத்தாச்சு. இந்த ஜீனை நமக்கு இன்சுலின் மாத்திரை தேவை. இன்சுலின் மாத்திரை தேவைக்காக சிந்தசிஸ் பண்ணுறது நம்ம உடம்புல ஜீன் எடுத்துட்டோம். அந்த ஜீனை எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஜீனை வந்து சிந்தசிஸ் பண்ணோம்னா ஒரு ஹாஸ்ட் ஆர்கானிசம் தேவை. ஏதாவது ஒரு ஆர்கானிசம் தேவை. அந்த ஆர்கானிசத்துக்குள்ள போட்டு அதோட பிளாஸ்மிட்ல ஜீனோம்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டோம். இப்போ ஜீனோம் பிளாஸ்மிட்ல சேஞ்சஸ் பண்ணிட்டோம். சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்கும்போது இது வந்து மல்டிப்ளை ஆகும்ல. இது வந்து மல்டிப்ளை அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது அதுக்கு தேவையான ஜீனோம் சிந்தசிஸ் ஜீன் வந்துட்டு அது அடுத்த வர கான்ஜுகேஷன் அப்ரோச்சில் வந்து பார்க்க முடியும். அதோட கேரக்டர் வந்து இன்ஹெரிட் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அந்த பேஸ் தான் சொல்றாங்க. அப்போ நமக்கு இன்சுலின் வந்து சிந்தசிஸ் நடக்கும் அப்படின்றாங்க. This is because of alien piece. இது எதெல்லாம் நடக்குது? alien piece of DNA. alien piece of DNA என்னது? ஜீன் DNA. நமக்கு இன்சுலின் இருக்கு. நம்மளோட இன்சுலின் வந்து எதுக்குள்ள, நம்மளோட இன்சுலின் ஜீன் எதுக்குள்ள இருக்கு? பாக்டீரியாக்குள்ள இருக்கு. அதான் சொல்றாங்க has been a part of chromosome. எதோட குரோமோசோம்ல பார்ட் ஆஃப் ஆயிடுச்சு? நம்மளோட ஜீன், நம்மளோட ஏலியன் ஜீன் வந்துட்டு அதோட பாக்டீரியாவோட ஒன்று சேர்ந்தாச்சு. ஓகேவா? நம்மளோட இன்சுலின் ஜீன் வந்துட்டு ஏலியன் ஜீன் வந்துட்டு பாக்டீரியாவோட ஒன்று சேர்ந்ததுனால அது ஓகே ரெடியாகி அது அடுத்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுனால இது நடக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? and which has the ability to replicate. அதனால ரெப்ளிகேஷன் நடந்து மறுபடியும் வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம சிந்தசிஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. இது இப்படி நடக்கும்போது இந்த குரோமோசோம் there is a specific DNA sequence called as origin of replication. இங்க தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதில் படிச்சிருப்போம் இல்லையா, மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்னன்னா பர்டிகுலர் சைட்ஸில் மட்டும்தான் இந்த ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ வந்து டபுள் ஆகுது. ஓகேவா? ஒரு டிஎன்ஏ வந்து டபுள், ரெண்டு டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ஆரிஜின்ல வந்து ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த குரோமோஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் கால்ட் அஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ டபுள் ஆகுதுன்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்றாங்க. which is responsible for the initiating replication.
நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணுறது, இனிஷியேட் பண்ணுறது. ரெப்ளிகேஷனாக காப்பிங் அப்படின்னா ஒரு டிஎன்ஏலேருந்து இன்னொரு 2 டிஎன்ஏ வருது, ஒரு பேரண்ட் டிஎன்ஏலேருந்து 2 டாட்டர் டிஎன்ஏ வருது நம்ம படிச்சிருப்போம் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில். அதே மாதிரி தான் அது இனிஷியேட் பண்ணுறதுக்கு எந்த சைட்டாக இருக்குன்னா ஓரி சைட்டுன்னு சொல்லுவாங்க, ஓஆர்ஐ. நம்ம பின்னாடி படிப்போம், எங்கே சொல்கிறேன், ஓரி சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரி சைட்னா ஒன்றுமே இல்லை, ஆரிஜினில் ஓஆர்ஐ இருக்குல்ல, அது ஆரி. ஓகேவா, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அது இனிஷியேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, therefore for the multiplication of any alien piece of DNA, இப்போ அதனால any alien piece of DNA மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும், in an organism it need to be a part of a chromosome. புரிஞ்சுதா? இப்போ ஏதாவது உங்களுக்கு சிந்தசிஸ் பண்ணணும், நாட் ஒன்லி இன்சுலின். இப்போ உடம்புல இருந்து விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் இருக்கு, அந்த விட்டமின்ஸை நம்ம சிந்தசிஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், அது நமக்கு ஏலியன் ஜீன், அதை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணோம், அதாவது மறுபடியும் ரெப்ளிகேட் பண்ணோம். எப்படி ரெப்ளிகேட் பண்ணணும், எது பாக்டீரியாவோட டிஎன்ஏவான இதில் போயிட்டு மேட்ச் பண்ணணும், அதோட குரோமோசோமோட மேட்ச் பண்ணிட்டோம்னா அது சாப்பிட்டு வளரும். பார்த்தீங்களா, சாப்பிட்டு வளர்ந்து குட்டி போடும் இல்லையா, அது அடுத்து குட்டி போடும்போதுலேருந்து நமக்கு தேவையான அளவு என்ன ப்ராடக்ட் கிடைக்குமோ அது ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னா. ஓகேவா, அப்போ நம்ம ஏலியன் டிஎன்ஏ வந்துட்டு இல்லை ஏலியன் ஜீன் வந்துட்டு அதோட குரோமோசோனோட சிங்க் ஆகணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, any alien piece of DNA of organism it needs to be a part of chromosome which has a specific sequence is known as a origin of replication. அந்த specific sequence இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், origin of replication. அங்கே தான் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றோம். ஓகேங்களா, கண்டமேனிக்கில் போய் ஆட் பண்ண முடியாது, எல்லா பாக்டீரியாலையும் போய் ஆட் பண்ண முடியாது, சில பாக்டீரியா தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் டிப்ளிகேட் பண்ணிட்டு நம்ம படிக்கிறோம். Thus, an alien DNA is linked with the origin of replication. இப்போ alien DNA linked with the origin of replication link ஆயிடுச்சு. So that the alien piece of DNA can replicate and multiply itself into the host organism. இந்த alien DNA வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஓகேவா, இப்படி ஒரு டிஎன்ஏ இருக்கு, இது பிளாஸ்மிட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளாஸ்மிட் இப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரே கலர் வேணா, கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. இந்த ஜீனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இது வந்து என்ன ஜீன் சொல்லலாம், ஏலியன் ஜீன். ஏலியன் ஜீனா மனுஷன்லேருந்து வந்தது. இதை வந்து இதுக்குள்ள இந்த குரோமோசோனுக்குள்ள வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். குரோமோசோனுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி வரும்னா, குரோமோசோனுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படி இருக்கிறது வந்துட்டு நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே ஜீன் வந்து இப்படி மாதிரி மாறிடும், பிளாஸ்மிட் வந்து இந்த டைப்ல மாறிடும். ஓகேவா, இதை நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம், மாறுதல் அடைஞ்ச டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாறுதல் அடைஞ்ச ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஒரு இதுலையும் பிரச்சனை இருக்கும். ஸோ இது வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது இதே மாதிரி தானே போகும், ஒரு ஜென்ரேஷன் போகும் இதே மாதிரி தானே போகும். அப்போ இப்படி அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து என்ன பண்ணும், ஒரு சிந்தசிஸ் பண்ணும், என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணும், சிந்தசிஸ் பண்ணும். இந்த ப்ராடக்ட் வந்து சிந்தசிஸ் பண்ணி அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து இன்ஹெரிட்டே பண்ணிட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆர் இந்த சின்ன பெரிய சின்ன ஆர். ஓகேவா, இந்த பேஸ் தான் சொல்றாங்க. இப்படி இருக்கிற பிளாஸ்மிட் டிஎன்ஏ குரோமோசோம்ல வந்துட்டு நம்ம இதை சேஞ்ச் இதை வந்து அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அல்டர் பண்ணிச்சுன்னா இப்படி வந்துடும். இப்படி நடக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன்ல வந்துட்டு நமக்கு தேவையான சிந்தசிஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து புதுசாக சிந்தசிஸ் வந்து நம்ம பெற்றுட்டு இருக்கோம். ஓகேங்களா, நமக்கு தேவையான ஜீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு. This can be also called as a cloning. இதை நம்ம என்ன சொல்றோம், cloning சொல்றோம். மல்டிபிள் காப்பீஸ் எடுப்போம். ஓகேங்களா, மல்டிபிள்ஸ் காப்பீஸ் எடுப்போம். cloning or making a multiples of identical copies for any template DNA. ஏன் சார் அதிக காப்பி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு காப்பி எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, இது நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம், இங்கேருந்து கட் பண்ணி இங்கேருந்து உள்ள போய் இன்சர்ட் பண்ணி அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். பட் அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ், ரொம்ப வருஷம் ஆகலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிஎன்ஏவை எடுக்கணும், நம்ம உடம்புல டிஎன்ஏவை எடுக்கணும், அந்த டிஎன்ஏவை கட் பண்ணணும், அதை கட் பண்ணிட்டு தனித்தனியாக பிரிக்கணும். நம்ம உடம்புல எந்த ஜீன் இன்சுலின் பண்ணி நமக்கு சிந்தசிஸ் பண்ணி நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது அந்த ஆர்கானிசத்துக்கு போடணும். அந்த ஆர்கானிசத்தில் ஒன்று மட்டும் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒன்று மட்டும் போட்டோம்னா அது சப்போஸ் அது
சப்போஸ் இந்த மாதிரி பைண்ட் ஆகலாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அது நிறைய காப்பீஸ் எடுக்கணும், நிறைய லட்சக்கணக்கான காப்பீஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்போ எதுக்கு லட்சக்கணக்கான காப்பீஸ் எடுத்து வைக்கிறோம்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம்ல ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ். நம்ம போர்டில் வந்து ஈஸியாக சொல்லிடலாம், பட் ரொம்ப பெரிய ப்ராசஸ்னால இவ்வளோ டைம் கன்சியூம் ஆகனால அது வந்து நம்ம லாஸ் ஆகக்கூடாது, நமக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. இப்போ எல்லா இதுலையுமே கிடைக்கும், எல்லா இதுலையுமே எல்லா விதையிலுமே செடி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் எல்லா இதுலையுமே நமக்கு கிடைக்காது அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுது. அப்படின்னாக்க தான் லார்ஜ் ஸ்கேல் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம், மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்து எடுத்து வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த பேஸில் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அதாவது கன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இப்போ நமக்கு அதாவது ஆர்டிஃபிஷியல் ரீகாம்பினன்ட் மாலிகூல்ஸ். இந்த கன்ஸ்டன்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இஸ் எமர்ஜ் இந்த பாசிபிலிட்டி லிங்கேஜ் என்கோடிங் த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஒரு இதுல என்ன இருக்கும் பார்த்துருப்போம், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், வித் என்ன இருக்கும், பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட்ல தான் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பிளாஸ்மிட் வந்து தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. ஓகேவா? ஒரு பிளாஸ்மிட் இதான் பிளாஸ்மிட். தன்னை ஒரு இது பிளாஸ்மிட் இருக்கு பாத்தீங்களா? இப்போ தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணி இப்படி இருக்குன்னா இதுல வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அப்போ தன்னைத்தானே மறுபடியும் ரெப்ளிகேட் பண்ணி இதே மாதிரி ஃபார்மேஷன் பண்ணி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஆட்டோமேல் ரெப்ளிகேஷன் ஆஃப் சர்க்குலர் எக்ஸ்ட்ரா டிஎன்ஏ. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏனா ஏற்கனவே ஒரு ஆர்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும். இது என்னது? குரோமோசோமல் டிஎன்ஏ. இது இல்லாம ஒரு டிஎன்ஏ பிரசன்ட் இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம், பிளாஸ்மிட். அதான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குரோமோசோம் பிரசன்ட் ஆயிருக்காது. என்ன பிரசன்ட் ஆயிருக்காது? குரோமோசோம் பிரசன்ட் ஆயிருக்காது. இந்த இதில் இருக்கு. அப்போ இதுக்கு தானே மல்டிப்ளை பண்ணி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. ஓகே, அதான் பிளாஸ்மிட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல சேஞ்சஸ் நடக்கும்போது தான், இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது தான் இது தானே ரெப்ளிகேட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாலமுலா டைஃபீரியம் ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெபர்ட் போயர் அக்கம்ப்ளிஷ் இன் திஸ் 1972 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதில் சாலமுலா டைஃபீரியத்தில் வந்துட்டு யாரு, ஸ்டான்லி கோஹரும் ஹெர்பர்ட் போயரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, ஐசோலேட்டிங் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் பை கட்டிங் அவுட் இட் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து கட்டிங் அவுட் பண்ணுறாங்க. பிளாஸ்மிட்ல வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அதோட ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? சாலமுலா டைஃபாய்டை வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் கூட கொள்ளலாம். ஸோ இந்த சாலமுலா டைஃபாய்டு அப்படின்ற பாக்டீரியா வந்துட்டு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து பிளாஸ்மிட்ல பிரசன்ட் ஆகலையா? Isolating the antibiotic system by cutting down its DNA from a plasmid which is responsible for conferring the antibiotic resistance. அந்த ரெசிஸ்டன்ஸ் பண்றது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ and the specification location because the possibles of discovery so called molecular scissors. சொல்லி வரேன், ஒரு நிமிஷம் வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாஸ்மிட்ல வந்துட்டு ஒரு சைட் இருக்கு. ரெட் கலர் தெரியுது பாத்தீங்களா? இந்த சைடு தான் என்ன பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. என்ன கொடுக்குது? ஆன்டிபயோட்டிக் அகைன்ஸ்டா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஆன்டிபயோட்டிக் அகைன்ஸ்டா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது இந்த ஒரு சைட்ல இருக்கிற ஒரு பார்ட். ஆன்டிபயோட்டிக்னா என்ன சார்னா, இப்போ சால்மோனெல்லா டைஃபியை கொல்றதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மருந்தை சொல்லுவோம். அந்த மருந்தை போட்டாலும் கூட அது சாவ மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் அது ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அந்த கொடுக்க போறவங்க ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இப்படி சால்மோனெல்லா டைஃபி இருக்கு. இப்போ இந்த டிஎன்ஏவை கட் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீனை எடுத்துட்டு மறுபடியும் அது சால்மோனெல்லா டைஃபில வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக் போட்ட சால்மோனெல்லா வந்து செத்து போயிருது. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதான் அவன் சொல்லியிருப்பான். பட் அது எப்படி கட் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி சொன்ன கட் பண்ணி சேர்ப்பாங்க சார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல. முன்னாடி அந்த ஜீன்ல இருந்து கட் பண்ணுவாங்க, இந்த ஜீனை சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி கட் பண்ணுவாங்க, சிசர்ஸ் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுவாங்க. அதான் நம்ம என்ன சொல்றோம், மாலிகுலர் சிசர்ஸ் சொல்லுவோம். பட் நம்ம சிசர்லாம் யூஸ் பண்ண முடியாது, கண்ணுக்குலாம் தெரியாதுல. இந்த என்சைம்ஸ் டிஎன்ஏ கண்ணுக்குலாம் தெரியாதுல. அதனால என்சைம் யூஸ் பண்ணுவோம், ஒரு என்சைம்ஸை யூஸ் பண்ணுவோம். டிஎன்ஏ கண்ணுக்கு தெரியாதுனால நம்ம என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம். அதை நம்ம மாலிகுலர் சிசர்ஸ் சொல்றோம். என்ன என்சைம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்றோம். என்ன என்சைம்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். கட் பண்றதுக்கு, டிஎன்ஏவை கட் பண்றது. ஓகேவா? டிஎன்ஏ கட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்றோம். The cut piece of DNA was then linked with the plasmid DNA. ஓகேவா? கட் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்துட்டு linked with the plasmid DNA. plasmid DNA லிங்க் பண்ணிருக்காங்க. ஓகேவா? These plasmid DNA act as a vector
to transfer the piece of attached to it. You probably know that the mosquito. Okay. ஒரு நிமிஷம். எஸ் ஓகே கரெக்ட் தான். ஓகேங்களா? அதாவது எப்படி வெக்டார்னா அதனால கேரி பண்ணி போகிறது, கேரியரை ஆக்ட் பண்ணும். என்ன சார் கேரியரை ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம கொசுவெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ நமக்கு மஸ்கிட்டோ எப்படி வருது, கொசுவிலேருந்து மஸ்கிட்டோ இல்லை, டெங்கு மலேரியாலாம் எப்படி வருது, கொசுல தான் வந்துச்சு. ஆனால் கொசு தான் காஸ் பண்ணுதா? இல்லை, கொசு வந்து கேரி பண்ணி வருது. ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் வந்து கேரியர் தான் பண்ணிடுது. அதான் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆர்கானிசத்தை வந்துட்டு ஒரு வைரஸை வந்துட்டு புரோட்டோசோ வைரஸ் இல்லை, புரோட்டோசோ வந்துட்டு ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் வந்து கேரி பண்ணி தான் வருது. ஓகேங்களா? அது வந்து காஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? அதான் அப்படி சொல்லுங்க. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் வெக்டர் டிஎன்ஏ என்ன பண்ணணும், வெக்டர் டிஎன்ஏ சொல்றீங்களே சார், எதுதான் சார் இந்த வெக்டர் டிஎன்ஏ தான்? பிளாஸ்மிட். இதுதான் வெக்டர் டிஎன்ஏ. நம்ம என்ன சொல்றோம், வெக்டர் அப்படின்னு சொல்றோம். ஏன் சார் இது வெக்டர் அப்படின்னு சொல்றோம்னா, இதுல நம்ம வந்துட்டு ஃபாரின் டிஎன்ஏ, இதான் ஃபாரின் டிஎன்ஏ வச்சுக்கோங்களேன், ஃபாரின் டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஏலியன்னாலும் ஒன்று தான், ஃபாரின்னாலும் ஒன்று தான், தெரியல. ஃபாரின் டிஎன்ஏ வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஃபாரின் டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது ரெண்டுமே சேர்ந்து வெக்டர் பிளஸ் ஃபாரின் டிஎன்ஏ நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். வெக்டர் பிளஸ் ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா சார்? வெக்டர் இருக்கு, ஃபாரின் டிஎன்ஏ இருக்கு, ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம சொல்றோம் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இது கேரி பண்ணி போகும், பிளாஸ்மிட் வந்து கேரி பண்ணி, அப்படியே கேரி பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் கேரி பண்ணிட்டே போகும். இது சிந்தசிஸ் பண்ணாது. இதுல இருக்கிற ஃபாரின் டிஎன்ஏ ஜீன் தான் மறுபடியும் ப்ரொடியூஸ் வந்து சிந்தசிஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? வெக்டர் வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும் அப்படின்றாங்க. ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. You probably know that the mosquito act as a insect vector. மஸ்கிட்டோ எப்படி ஆக்ட் ஆகுது, இன்செக்ட் வெக்டர் ஆக்ட் ஆகுது அண்ட் டிரான்ஸ்ஃபர் த மலேரியல் பேரசைட். மலேரியல் பேரசைட் என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுது எங்க, ஹியூமன் பாடிக்குள்ள. ஓகேவா? ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து இன்னொரு ஹியூமன் பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதே மாதிரி தான் பிளாஸ்மிட் என்ன பண்ணுது, ஒரு ஆர்கானிசத்துலேருந்து வந்தது வந்து சிந்தசிஸ் பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னேரிட் பண்ணி விட்டுட்டே இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? சூப்பர். இந்த சேம் வே த பிளாஸ்மிட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ வெக்டர். அதே மாதிரி தான் பிளாஸ்மிட் வந்து வெக்டரா யூஸ் பண்ணலாம் to deliver an alien piece of DNA into the host organism. Alien piece of DNA into the host organism போறதுக்கு the linking of antibiotic resistant gene with the plasmid vector became possible with the enzyme DNA ligase. ஓகே சார், சூப்பர் சார். கட் பண்ணுறதுக்கு மாலிகுலர் சிசர்ஸ் இருக்கு. மாலிகுலர் சிசர் யூஸ் பண்ணிட்டு நான் கட் பண்ணிட்டு இந்த பார்ட்டை வந்து நான் தூக்கிட்டேன். இந்த பார்ட்டை நான் கட் பண்ணிட்டேன். எப்படி கட் பண்ணிட்டேன், மாலிகுலர் சிசர் யூஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேர்க்கணும்ல, இந்த டிஎன்ஏ இதோட சேர்க்கணும்ல, அதுக்கு என்ன என்சைம்ஸை யூஸ் பண்ணுவோம்னா லிகேஸ்னாலே என்னது, ஒட்டுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னாலே கட் பண்ணுறது, லிகேஸ்னாலே ரெண்டு என்சைம் ஒட்டுறது. ஓகேவா? லிகேஸ் சொல்லுவோம், டிஎன்ஏ லிகேஸை போட்டு இது ரெண்டையும் ஒட்ட வச்சிருவாங்க. ஓகேவா? டிஎன்ஏ லிகேஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டையும் ஒட்ட வச்சிடறாங்க. enzyme called DNA ligase which act as a cut DNA of molecules and joins their end. கட் பண்ணா அப்புறம் கட் DNA மாலிகுலை ஜாயின் பண்ணிரும். This makes a new combination of circular autonomous replicating DNA. புது DNA இது பண்ணுது which created in the in vitro laboratory கிரியேட் பண்ணிருக்காங்க and it is known as a recombinant DNA. இப்போ புரிஞ்ச recombinant DNA என்னது அப்படினது? ஓகேவா? இங்க முன்னாடியே சொன்னதுதான் இங்க சாலமோனா டைஃபைட் வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நம்ம இதான பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதுல இருந்து அந்த ரெட் கலரான இருக்கிற பிளாஸ்மிட்ல வந்துட்டு இங்க எழுதுறேன் பாருங்க. இப்படி இருந்துச்சா? இப்படி இருந்துக்கும் போது அந்த ரெட் கலரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி மாத்துறது. அப்போ இதுல ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. ஒருவேளை இதுல ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை, இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த டைஃபாய்டில் இந்த பாக்டீரியா ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு இதுக்கு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும்னா ஆன்டிபயோட்டிக் ஜீன் எடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் ஜீன் எடுத்துட்டு இப்போ நார்மலாக ஆன்டிபயோட்டிக் ஜீன்ல எதுவுமே இருக்காதா? இது பிளாஸ்மின்னு வச்சுப்போம். பிளாஸ்மின்ல எதுவுமே இருக்காது. இப்போ இந்த ரெட் கலர் தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் வச்சுப்போம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், இது பிளாஸ்மிட். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம புதுசாக வரைஞ்சிடலாம், ஒரே இடத்துல போட்டுருந்தோம். இது பிளாஸ்மிட் கண்ணா, பிளாஸ்மிடு,
அதேதான் வேற ஒண்ணுமே இல்லை. பிளாஸ்மிடு. ஓகேவா, ஒரு இதுக்குள்ள இருக்கிற பிளாஸ்மிடு. இது என்னது? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். இப்போ இந்த பிளாஸ்மிட், பச்சை கலர் இருக்கிற பிளாஸ்மிட்ல வந்துட்டு அதுக்கு ஆன்டிபயோட்டிக் இல்லை, எந்த மருந்து போட்டாலும் செத்துரும். ஓகே, எந்த மருந்து போட்டாலும் செத்துரும். ஓகேவா, அப்போ இதில் நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை தனியாக எடுக்கிறோம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை வந்து தனியாக எடுக்கிறோம். தனியாக எடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? மாலிகுலார், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? மாலிகுலார் சிசர்ஸ், அதாவது என்னது, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்றோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? கட் பண்றோம். ஓகேவா, கட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? டிஎன்ஏ லிகேஸ், டிஎன்ஏ லிகேஸை யூஸ் பண்ணிட்டு இந்த ஆன்டிபயோட்டிக், அதாவது இதை நம்ம என்ன சொல்றோம்? ஃபாரின் டிஎன்ஏ. இதுக்கு இவன் ஃபாரின் தானே, இதுக்கு இவன் ஏலியன் தானே. ஃபாரின் டிஎன்ஏக்கு இதில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். இது வெக்டர், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறது தான் வெக்டர். கேரியரை ஆக்ட் பண்ணும். பிளாஸ்மிட் தான் வெக்டராக ஆக்ட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாஸ்மிட் அப்போ வெக்டர் இருக்கும். இப்போ டிஎன்ஏ லிகேஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபாரின் டிஎன்ஏ இந்த வெக்டர், இந்த பிளாஸ்மிட் நம்ம சேர்க்கிறோம். ஓகேங்களா, ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்றோம். யாரை ஜாயின் பண்றோம்? ஃபாரின் டிஎன்ஏ பிளஸ் இந்த பிளாஸ்மிடான வெக்டர். பிளாஸ்மிடான வெக்டர் தான். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது முன்னாடி வரது இல்லையா? நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ கிடைக்கும். இந்த மாதிரி டிஎன்ஏ நம்ம என்ன சொல்றோம்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். இப்போ ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கிடைக்கும். ஃபயரா இவ்வளோ பேசஸ் தான் சொல்றாங்க. என்ன என்சைம் யூஸ் பண்றாங்க? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்றாங்க, லிகேஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்றாங்க. ஓகேவா, இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். Recombinant DNA. When the DNA is transferred into the Escherichia coli, a bacterium closely related to Salmonella, it could replicate using its host DNA polymerase. DNA polymerase யூஸ் பண்ணிட்டு அந்த DNA வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. ஓகே, DNA polymerase என்னது? ரெப்ளிகேஷன் பண்றதுக்கு மறுபடியும் அதிக அமௌண்ட் ஆஃப் DNA வந்து காப்பி பண்றது DNA polymerase என்சைம் யூஸ் பண்ணுவாங்க ரெப்ளிகேஷன் பண்றதுக்கு. ஓகேவா, அண்ட் மல்டிபிள்ஸ் காப்பி. இதே மாதிரி அடுத்த ஜெனரேஷன் போடும்போது மல்டிபிள் காப்பீஸ் வந்து இதெல்லாம் ஒரு இதுக்குள்ள இருக்குது. அப்படின்னு ஈக்குவலைக்குள்ள பண்ணும்போது இருக்குது. ஓகேங்களா, and ability of multiple copies of அப்போ அதிகமான ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அதிகமான ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் கிடைச்சிரும். அதை நம்ம அதிகமான காப்பி எடுத்து வச்சிருப்போம். காப்பியை ஒரே மாதிரி எடுத்து வச்சு மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து நம்ம என்ன சொல்றோம்? க்ளோனிங் அப்படின்னு சொல்றோம். ஒரே மாதிரி நிறைய அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஓகே, ஒரே ஜீனை வந்துட்டு மறுபடியும் ஒரே பிளாஸ்மிட் வந்து மறுபடியும் பண்ணி வச்சதுனால அது நம்ம க்ளோனிங் அப்படின்னு சொல்றோம். ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஈகோலியில் போட்டு நம்ம ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றோம். ஓகேவா, யூ கேன் infer that there are 3 basic steps of genetically modified organism. அதில் infer 3 basic steps of genetically modified organism. அதை நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகேவா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க கொடுக்க எக்ஸாம்பிள் என்னதுன்னா, சாலமோனா டைஃபியில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்திருக்கு. அதை அவன் கட் பண்ணி எடுத்துட்டான். அந்த ஜீன் எடுத்துட்டு எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்? ஈகோலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஈகோலியோட பிளாஸ்மியில் வந்துட்டு அந்த சாலமோனா டைஃபியில் ரெசிஸ்டன்ட் ஜீனை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். சாலமோனா டைஃபி ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாறிச்சு. இதுல இருந்து பாக்டீரியா இருக்குது, இது சாலமோனா டைஃபியில் ரீகாம்பினன்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குன்னா, இப்போ இந்த இவங்கிட்ட வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் ஆன்டிபயோட்டிக் இருக்கு. இந்த ஆன்டிபயோட்டிக் எனக்கு தேவை.
ஓகே இந்த ஆன்டிபாடிக் எனக்கு தேவைனால நான் சிந்தசிஸ் பண்ணணும். இது அப்படியே அவன் சிந்தசிஸ் பண்ண மாட்டான். இப்போ இவன் வந்து கட் பண்ணிட்டு நான் பாக்டீரியா ஈகாலியில் போடுறேன். ஈகாலியில் எப்படி போடுறேன், இவன் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை எடுத்துட்டேன். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை எடுத்துட்டேன். இப்போ தனியாக இருக்குது, தனியாக இருக்குது. இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை வந்து நான் ஈகாலியோட பிளாஸ்மிடோட அட்டாச் பண்ண போறேன். ஈகாலியோட பிளாஸ்மிட் எப்படி அட்டாச் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்மிடை உடைப்பேன். எப்படி கட் பண்ணுவேன், மாலிகுலர் சிசர்ஸான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணிட்டு அதை கட் பண்ணுவேன். கட் பண்ணிட்டு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனையும் இந்த வெக்டரையும் ஃபாரின் ஜீனையும் இந்த வெக்டரையும் நான் சேர்க்கும்போது நமக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கிடைச்சிருது. அப்போ இதுலேருந்து சிந்தசிஸ் பண்ணுறது வந்து நமக்கு அந்த ஈகாலி ஆன்டிபயோட்டிக் சிந்தசிஸ் பண்ண போகுது. ஓகேவா, இதை நம்ம என்ன சொல்கிறோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ சொல்கிறோம். இதை அடுத்த ப்ரோஜெனிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு நமக்கு தேவையான விஷயத்தை கொடுக்குது. எதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம்னா டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்னு என்சைம் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளா. You have 𝑁CFN. There are 3 basic steps of genetically modified organism. என்னென்ன 3 ஸ்டெப்னு பார்த்துக்கலாம். Identification of DNA with desirable genes. Identification of DNA with desirable genes. ஒரே மாதிரி DNA கண்டமேனிக்கெல்லாம் நியூக்ளியோடைட்ஸ் வந்து மாற்ற முடியாது. ஓகே, டிசைரபிள் ஜீனில் தான் என்ன கட் பண்ண முடியும். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நியூக்ளியர் வந்து பேலியன்ட்ரோமிக்னு சொல்லுவோம். ஓகேவா, பேலியன்ட்ரோமிக் நான் படிக்கும்போது சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஜீனும் செகண்ட் ஜீனும் முன்னாடி இருந்து படித்தாலும் ஒரே வேர்டு தான் இருக்கும், பின்னாடி இருந்து படித்தாலும் ஒரே வேர்டு தான் இருக்கும். மலையாளம்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ முன்னாடி இருந்து படித்தாலும் 𝑣𝒂𝒂𝒏𝒄𝒉லாம் சொல்லுவாங்க தமிழில். முன்னாடி இருந்து படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், பின்னாடி மாதிரி தான். ஸோ அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரே மாதிரி இருக்கிற நியூக்ளியோடைட்ஸ் தான் கட் பண்ணும். ஒரே மாதிரி இருக்கிற நியூக்ளியோடைட்ஸ் தான் கட் பண்ணும். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபைட் ஜீன் இன்டு ஜாயின்ஸ். ஓகே, ஐடென்டிஃபைட் ஆன ஜீனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ ஈக்குவலி ஹாஸ்டா வச்சு அதுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதோட பிளாஸ்மிடை கட் பண்ணிட்டு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ட்ரடியூஸ்ட் டிஎன்ஏ இன்டு தி ஹாஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ இன்டு தி ப்ரோஜெனி. ஓகேவா, அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சில வந்து செத்து போயிடும், சில வந்து ஏற்காது. எப்படி நம்ம கிட்னி வந்துட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது நம்ம உடம்புல கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அடுத்த உடம்புல இருந்து எடுத்து போறோம்ல, சில உடம்புல ஏற்போம், சில உடம்புல ஏற்காது. நம்ம இம்யூனோ சப்ரஷன்லாம் கொடுப்போம். இம்யூனோ சப்ரஷன் கொடுத்து கூட நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. இந்த பிளட் குரூப்ல மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சில இருந்து ஏற்கும். எடுத்துட்டு வந்து நம்ம அடுத்த ப்ராஜெனிக்கு வந்து போவோம், அடுத்த ப்ராஜெனிக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா அதை மெயின்டைனும் பண்ணோம், அதுக்கு அடுத்த ப்ராஜெனி வந்து கொண்டு போகணும் அப்படின்னா. ஓகேவா, இதான் 3 மெயின் ஸ்டெப் ஆஃப் ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி பேசிஸ்ல அப்படின்றாங்க. ஓகேவா, இப்போ அதுக்கெல்லாம் என்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது அவுட் க்ரோத் பார்த்துக்கலாம். என்னென்ன டூல்ஸ்னா நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். Now we know the foregoing discussion that the genetic engineering or recombinant DNA technology has been accomplished only if I have a key tools restriction enzyme. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் எப்படி நடக்க முடியும். ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்கணும், பாலிமரேஸ் என்சைம் இருக்கணும், லிகேஸ் இருக்கணும், வெக்டர்ஸ் இருக்கணும், அண்ட் ஹாஸ்ட் ஆர்கானிசம் இருக்கணும். இப்போ நான் முன்னாடி பார்த்ததுல வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ முன்னாடி பார்த்ததுல வந்துட்டு நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன் கட் பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தேவை. அது பாலிமரேஸ் டிஎன்ஏ மறுபடியும் அடுத்த ஜெனரேஷன் பாலிமரேஸ் ரெப்ளிகேஷன் பண்ணுறது பாலிமரேஸ் என்சைம் தேவை. கட் பண்ண ஒட்டுறதுக்கு லிகேஸ் தேவை. அதுக்கப்புறம் வெக்டர்ஸ் அந்த பிளாஸ்மிட் தேவை. பிளாஸ்மிட் இருந்தால் தான் பிளாஸ்மிட்டை கட் பண்ணி ஒட்ட முடியும். ஓகே, வெக்டர் பிளஸ் ஃபாரின் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கொடுக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹோஸ்ட் ஆர்கானிசம் தேவை. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு லேப் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் பார்த்துருந்தோம். ஓகே, லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சம் ஆஃப் தீஸ் இன் டீடைல். இதை நம்ம டீடைலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ இதெல்லாம் தேவைன்னு தெரியும், பட் இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீடைலாக பார்த்துடலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். முன்னாடி சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்னது, கட் பண்ணுறது. ஓகேவா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் 2 டைப்ஸ் ஆஃப் என்சைம் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ம போக படிப்போம். நம்ம எப்போவுமே இருந்தாலும் நான் ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன். இது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கோங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸில் வந்துட்டு 2 டைப் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ். அடுத்தது என்னதுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். நம்ம எது ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் நம்ம ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஏன் சார் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ் என்ன பண்ணும், அவுட்டர் பார்ட்டை மட்டும்தான் கட் பண்ணும். அவுட்டர் பார்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணும், கட் பண்ணும். வேற இன் கேஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இன்னர் பார்ட்டை கட் பண்ணும். என்ன சார் புரியல சார்னா வெயிட் பண்ணுங்க, டயக்ராம் வச்சு காட்டுறேன்.
டிஎன்ஏ எப்படி இருக்கா? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணுமா, இந்த டிப் இருக்கு தெரியுமா, இதை மட்டும் தான் கட் பண்ணும். இதை மட்டும் தான் கட் பண்ணும். இதில் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்சைம் முக்காவாசி இம்பார்ட்டன்ட் ஜீன் எங்கே பிரச்சனை இருக்குன்னா இந்த இன்சைடில் தான் பிரச்சனை இருக்கும். இதுக்குள்ள தான் முக்காவாசி இம்பார்ட்டன்ட் ஜீன்ஸ்லாம் வந்து பிரச்சனை இருக்கும். இதுக்குள்ள தான் முக்காவாசி இம்பார்ட்டன்ட் ஜீன்லாம் பிரச்சனை இருக்கும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோ நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, வெளிப்பாட்டு எக்ஸோனா வெளியே, ஓகே எக்ஸோ வெளியே, ஓகே வெளிப்பாட்டை தான் கட் பண்ணி விடுது, ஓகேங்களா. ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா இன்சைடில் கட் பண்ணும், இன்சைடில் கட் பண்ணும். அப்போ இன்சைட் இருக்கிற ஜீன்ல இருந்துட்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு தேவையான ஜீன் இருக்கு, இந்த இடத்துல நமக்கு தேவையான ஜீன் சீக்வன்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான இந்த ஜீனை நம்ம எடுக்கணும், இந்த ஜீன் எடுக்கணும் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு தேவையான ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இதை கட் பண்றதுக்கு நம்ம எக்ஸோ நியூக்ளியஸ் போடுவோமா எண்டோ நியூக்ளியஸ் போடுவோமா? எண்டோ நியூக்ளியஸ் தான் போடும். ஏன்னா உள்ள இருக்கிறத எண்டோ நியூக்ளியஸ் தான் கட் பண்ணும். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பின்னாடி படிப்போம், ஓகேவா, கவலைப்படாதீங்க. ஓகே, இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எக்ஸோநியூக்ளியஸ் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்துட்டு ரெண்டு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டு என்சைம் ஆல்ரெடி 2 டைப்ஸ் இருக்கு, அது எப்படி கட் பண்ணும் பார்த்தோம். இப்போ அது இல்லாமல் ரெண்டு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். கட் பண்ணும்போது ரெண்டு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்ன சார் ரெண்டு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு மெத்தைல் குரூப், ஒன்று என்னது மெத்தைல் குரூப்பு, இன்னொன்று என்னதுன்னா கட் பண்றதுக்கு. ஆட் பண்றது. என்ன சார் புரியல சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை கொடுக்குறீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தானே கட் பண்ண போது, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கொடுக்குறீங்க. இதோட சேர்த்து இதையும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். என்ன சார் எதுக்கு சார்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், 𝑎𝒑𝒐 ஏக்கு என்ன வரும், 𝑎𝒔, ஓகேவா. இந்த ஒரு சீக்வன்ஸை கட் பண்ணணும். இந்த ஒரு சீக்வன்ஸ் என்ன பண்ணணும், நமக்கு கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணணும், டிஎன்ஏவை கட் பண்ணணும். இப்படி இருக்க டிஎன்ஏ வந்து நம்ம இப்படி கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேவா. இப்போ இந்த சீக்வன்ஸை கட் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம போட்டுடுறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டுரும். இது எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பிளாஸ்மிட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டிஎன்ஏவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஓகேவா. நம்ம எதில் சேஞ்சஸ் நடக்கணும், இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ தான் கட் பண்ணணும், ஓகேவா. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டுட்டோம்னா இவன் என்ன பண்ணுவான், இந்த சீக்வன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, இந்த பிளாஸ்மிட்ல எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் கட் பண்ணிடுவான். அதான் நமக்கு தேவை, ஓகே. அப்படி கட் பண்ணிடுவான். பட் இவன் என்ன பண்ணிடுவான்னா, இந்த குரோமோசோன்லையும் இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரே மாதிரி சீக்வன்ஸ் கண்டிப்பாக இதுலையும் இருக்கும், ஓகேவா. அப்போ இந்த இடத்துலையும் போய் கட் பண்ணிடுவான், ஓகேவா. அப்போ இந்த இடத்துலையும் போய் என்ன பண்ணிடுவான், கட் பண்ணிடுவான். இந்த இடத்துல கட் பண்ணுற என்ன பண்ணுவோம், இது செத்து போயிடும், பாக்டீரியா செத்து போயிடும், ஹோஸ்ட் செத்து போயிடும். ஹோஸ்ட் செத்து போயிடுச்சுன்னா நம்ம எப்படி சிந்தசிஸ் பண்ண முடியும், ஃபேக்டரி இல்லைன்னா அதுலேருந்து எப்படி ப்ராடக்ட் எடுக்க முடியும். அப்போ அந்த ஹோஸ்ட் செத்து போயிடும். ஸோ இந்த ஹோஸ்ட் செத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தைல் குரூப்பை ஆட் பண்ணுவான். மெத்தைல் குரூப் எங்கே ஆட் ஆகும், இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி சீக்வன்ஸு இந்த குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா இதோட மெத்தைல் குரூப்பை ஆட் ஆகும். மெத்தைல் குரூப்பே ஆட் ஆகும்போது இவன் வந்து என்ன பண்ணுவான், இங்கே கொண்டுட்டு வந்துடுவான். அந்த சோல்ஜர் வரான்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் சோல்ஜர் வச்சுக்கோங்களேன். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவான், உன்னோட எனிமி வந்து நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, எனிமி வந்து இவன் தான் அப்படின்றது சொல்லிடுவோம். அப்போ ரெட் கலர் போட்டிருக்கலாம் எனிமி, அப்படி கிரீன் கலர் இந்த மாதிரி சீக்வன்ஸ் எனிமின்னு வச்சுக்கோங்களேன். கிரீன் கலர் தான் எனிமின்னு சொல்லி கிரீன் கலர்லாம் சுட்டு வருவான். இப்படி சுட்டு வந்துட்டு இங்கெல்லாம் கொண்டு முடிச்சிட்டான். இப்போ இங்கே கொள்றது அவன் அனுப்பிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம படிக்குள்ளே வந்துட்டான். என்னடா இது, ஏண்டா எதிரியா கொள்றதுக்கு அனுப்ப நீ என்ன இங்கே திரும்பிட்டே அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா. இப்போ அவனை கொண்டுட்டு நம்மளை கொள்றதுக்கு வரான். அவனுக்கு யாரெல்லாம் இல்லை, எனக்கு அவன் ரெட் கலரில் பார்த்து கிரீன் கலரில் பார்த்து அழிச்சிருவான், ஓகேவா. அந்த மாதிரி அவன் வெறி கொண்டு வரான். அப்போ இங்கேயும் கிரீன் கலர் இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன நடத்துறோம், இங்கேயும் போட்டு தள்ளிடுவான்றதுக்காக இங்கே ஒரு மெத்தைல் குரூப்பை ஆட் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு மறைவா இருப்பான். கிரீன் கலருக்கு மேலே சாணி தெளிச்சிடுவான், மஞ்சள் தண்ணியை ஊற்றிடுவான். அப்போ பார்க்கறதுக்கு அவன் எப்படி இருப்பான், எல்லோ கலரில் இருப்பான். அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இவனை கொல்ல மாட்டான். ஏன்னா இதில் மெத்தைல் குரூப் ஆடாக இருக்கும்.
இந்த மாதிரி இருக்காது. இது ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆயிருக்கிறதுனால இந்த இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்சைம் இவனை கொல்ல மாட்டான். ஓகேவா? அதுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் என்சைம் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். கொஞ்ச நேரம் தான் ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆனா அந்த ரெசிஸ்டன்ஸ் செத்து போயிடுவான். ஓகேவா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆளை கொல்றதுக்கு வேண்டிட்டு ஒரு ஆளை நீங்க ஹயர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹயர் பண்ணி இந்த மாதிரி ஆள் இருந்துச்சுன்னா போட்டு தள்ளி ரெட் கலர் செட்டு போட்டு போட்டு தள்ளி நீங்க சொல்லிடுறீங்க. அவன் ரெட் கலர் செட்டு போட்டு தேடியாலும் கொண்டுட்டான். உங்களுக்கு தேவையான கொண்டுட்டான். அவன் என்ன பண்றான்? மறுபடியும் திரும்ப உங்க வீட்லயும் பார்த்தா உங்க வீட்லயும் 2-3 பேர் ரெட் கலர் செட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஐயோ நம்மளால கொல்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? மெத்தில் குரூப்பை ஆட் பண்ணுவீங்க. மெத்தில் குரூப்னா ஒரு மஞ்சள் தண்ணி எடுத்து ஊத்துவீங்க. அவன் வந்து பார்க்கும்போது ரெட் கலர் செட்டு போல ரெட் கலர் மேல மஞ்சள் தண்ணி இருக்கு. அதான் மெத்தில் குரூப் பிரசன்ட் இருக்கு. இந்த இதுக்கு மேல மெத்தில் குரூப் பிரசன்ட் இருக்கனால இது ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஓகேவா? அப்ப அவன் தேடி 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 எல்லாரையும் கொண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் தேடி 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 அவன் எக்ஸ்பயர் செத்து போயிடும். ஓகேவா? இதான் நார்மலா சொல்றாங்க. இதனால தான் என்ன சொல்றாங்க? மெத்தில் குரூப் வந்து ஆட் பண்ணும், ரெசிஸ்டன்ஸ் எண்டோநியூக்ளியஸ் வந்து கட் பண்ணும். ஓகேவா? 2 டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்சைம் இருக்கு. ஒன்னு எண்டோநியூக்ளியஸ் இன்சைட்ல கட் பண்ணி எக்ஸோநியூக்ளியஸ் வெளியே கட் பண்ணும். ஓகேவா? அதான் நம்ம டீடைலா படிக்க போறோம். ஓகே, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தான் நினைச்சேன். நம்ம டக்குனு படிச்சிடலாம். 1963 2 types of enzyme is responsible for the restricting the growth in bacteriophage of Escherichia coli. அதுல எல்லாமே ஈக்குவல் தான் கண்டுபிடிச்சாங்க. முக்காவாசி ஈக்குவல் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? வரைசல் லெட்டர் ஒன் ஆஃப் திஸ் இஸ் ஆடட். எது ஆட் பண்ணுது? மெத்தில் குரூப் ஆட் பண்ணும் டிஎன்ஏல. ஏன்னா டிஎன்ஏ கொல்லக்கூடாதுல, நம்மளால அடிக்கக்கூடாது, அதனால டிஎன்ஏ ஆட் பண்ணும். வைல் த அதர் கட் த டிஎன்ஏ. அதர் கட் த டிஎன்ஏ. ஓகே, அதை நம்ம என்ன சொல்றோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த லேட்டர் வாஸ் கால்ட் அஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஏன் எண்டோநியூக்ளியஸ் சொல்றோம்னு நம்ம புரிஞ்சிச்சுல? ஏன்னா உள்ள வந்து கட் பண்றதுக்கு அதான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ. எச்சோனா வெளியே அவுட்டர்ல கட் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வாஸ் HIND2. அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து HIND2. HIND1 இல்ல HIND2. ஓகேங்களா? அதை நம்ம ஒருவேளை HIND1 வந்துட்டு என்னவா இருக்கலாம்? எச்சோநியூக்ளியஸா இருக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. HIND2 ஒருவேளை HIND1 இல்லையா சார்? ஏன் சார் 1 வரல? 1 தானே சார் வரணும்னா எச்சோநியூக்ளியஸா கூட இருக்கலாம். HIND1 யாருக்கு தெரியும்? ஓகேவா கண்ணா? whose functions depends upon a specific DNA nucleotide sequence. அதாவது ஸ்பெசிஃபிக்கான DNA nucleotide sequence இருந்துச்சுன்னா அதை மட்டும் தான் போய் கட் பண்ணும். ஓகேவா? வாஸ் ஐசோலேட்டட் அண்ட் தென் கேரக்டரைஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் 5 years. இந்த ஐசோலேட் பண்றது 5 வருஷம் ஆச்சு. அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் இல்லைன்னு அப்படின்றாங்க. ஓகேவா? 5 வருஷம் ஆயிருக்கான். ஓகேவா? இட் வாஸ் ஃபவுண்ட் தட் HIND2 ஆல்வேஸ் கட் a DNA molecules at a particular point by recognizing the specific sequence. ஓகேவா? பர்டிகுலர் பாயிண்ட் இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் HIND2 வந்து கட் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து இங்கேயும் பிரசன்டா இருக்கு. அப்ப இங்க போய் இதை போய் கட் பண்ணாம இருக்கிறது அந்த மெத்தில் குரூப் வந்து ஆட் ஆகுதுன்றது பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸ்பெசிபிக் சீட்ஸ் ஆஃப் 6 pairs. ரொம்ப ரொம்ப முக்கியமானது 6 பேஸ் பேர். 6 பேஸ் பேர் கட் பண்ணுங்க. 4 தான் போட்டிருக்கேனா? 4 தான் போட்டிருக்கேன். 6 பேஸ் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 2 போட்டுடலாம். 6 பேஸ் பேர். ஆறு பேஸ் பேரை கட் பண்ணுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 பேஸ் பேரை கட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 3 This specific basis sequence is known as a recognition sequence. இந்த specific sequence நம்ம என்ன சொல்றோம்? recognition sequence. அது என்ன கட் பண்ணுதோ HIND2க்கு எதை கட் பண்ணுதோ. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பேஸ் பேரை தான் கொண்டு பச்சை கலர் செட்டப் போட்டு தான் கொண்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த பச்சை கலர் கட்டை தான் என்ன சொல்றோம்? HIND2க்கு recognition sequence அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபார் HIND2. அது பேர் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? பிசைஸ் HIND2 அப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச HIND2 அது இல்லாம இப்போ 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கான். இப்போ எத்தனை இருக்கு டோட்டலா? நம்மகிட்ட 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கு. which have been isolated over 230 strains. 230 strains இருந்து ஆஃப் பாக்டீரியா. 230 strains ஆஃப் பாக்டீரியா இருந்து 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்றேன். ஓகேங்களா? which is recognition டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு இதுக்கும் ரெகக்னேஷன் சைட்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெகக்னேஷன் சைட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா 𝑎𝑔, 𝑇, 𝑐, 𝑔𝑎. இந்த மாதிரி ரெகக்னேஷன் சைட்ஸை வந்துட்டு யாரால மட்டுமே கட் பண்ண முடியுமா? HIND2ஆல மட்டும் தான் கட் பண்ண முடியும். இது HIND2ஆல மட்டும் தான் கட் பண்ண முடியும். வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸும் இதை கட் பண்ணாது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸும் கட் பண்றதுக்கு, ஒரு 6 பேஸ் பேர் வந்து கட் பண்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒரு சீக்வன்ஸ் தான் கட் பண்ணும். ஒரு நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் கட் பண்ணும். கண்டமேனிக்கான சீக்வன்ஸ் கட் பண்ணாது. அவங்க கிட்ட சொன்னீங்க ரெட் கலர் போட்டுருந்தா மட்டும் தான் கட் பண்ணுவோம். ரெட் கலர் மட்டும் தான் கொள்ளுவானே தவிர மிச்சம் யாருமே கொல்ல மாட்டான். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சோம். ஒரு ஆள் ஒரு இருக்குது, இன்னொரு ஆளை கொண்டு வரணும்னா வேற ஏதாவது கலர் கொடுத்தா தான் அவன் கொள்ளுவான். உங்களுக்கு ரெட் கலர் ஆளை கொள்ளணும்னா நீங்க மறுபடியும் நம்ம HIND2 தான் கொண்டு வரணும். The convention of naming of these enzymes is the first letter. இது எப்படி நேம் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். First letter of the name of the comes from genus. First letter எங்க இருந்து வருது? genusல இருந்து. genusோட first letter எடுத்துப்பாங்க. அப்புறம் பின்னாடி இருக்க ஸ்பீஷிஸ்ல இருந்து 2 லெவல் எடுத்துப்பாங்க. First 2 letter. The second 2 letters come from the species. Second 2 letter comes from the species.
of the prokaryotic cells and whether it's isolated. ஓகேவா? For example, E. coli RY13 அப்படி இருக்கு. ஓகேவா? எஸ்செரிச்சா கோலை RY13 அப்படின்னு இருக்கு. எஸ். அப்ப தெரியுதா? எஸ்செரிச்சா கோலை RY13 இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? E. ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் E. ஓகே, சூப்பர். அடுத்தது ஸ்பீசிஸோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர். அந்த கோழியோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் C O. ஓகேங்களா? இப்போ RY. RYனா அத ஸ்ட்ரெயின். அந்த ஸ்ட்ரெயின் தான் எடுத்துருக்காங்க. ஓகேவா? RYயோட ஃபர்ஸ்ட் லெட்டர் R. ஓகேவா? 13th ஸ்ட்ரெயின் எடுத்துருக்காங்க. 13th ஓட ஃபர்ஸ்ட் லெட்டர் 1. ஓகேவா? E. coli. E. cor 1. இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. இப்படி தான் நேமிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, இந்த நாமன்கிளேச்சர்னு சொல்லுவோம். பேசிக்கலி இந்த கெமிஸ்ட்ரியிலும் படிப்பீங்க, பாட்னியிலும் படிச்சிருப்பீங்க. நேமிங் ஆஃப் த பிளான்ஸ், சயின்டிஃபிக் நேம் வந்து எப்படி பண்ணணும், இட்டாலிக்ஸில் எழுதணும், இட்டாலிக்ஸில் எழுதலைன்னா கூட கீழே அண்டர்லைன் பண்ணணும், ஜீனஸ் வந்துட்டு கேபிட்டலில் இருக்கணும், ஸ்பீஷ் வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கணும், சர்டன் ரூல்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ரூல்ஸ் தான் இந்த ரீகாம்பினன்ட் ரெசிஸ்டன்ட் என்சைம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்படி எழுதணுமா, ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் E, அப்புறம் ஸ்பீஷிஸோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் CO. ஸ்பீஷிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கோ, அப்புறம் என்ன ஸ்ட்ரெயின் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் R, அப்புறம் எத்தனாவது ஸ்ட்ரெயின் 13வது ஸ்ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் 1. ஓகே, அப்போ E. coli. இப்போ E. cor RI, I இல்ல அது 1. அது எப்படி வந்து தெரிஞ்சிச்சுல, E. co R 1. ஓகே, அது இப்படி தான் வந்திருக்கு. ஓகேவா? தட் R derived from the name of the strain. R derive வந்து ஸ்ட்ரெயின்ல இருந்து டெரைவ் ஆயிருக்கு. ரோமன் நம்பர்ஸ் ஃபாலோயிங் த நேம் இண்டிகேட்ஸ் த ஆர்டர். என்ன ஆர்டர் ஆஃப் என்சைம் அது அப்படின்னு, in which enzymes were isolated from the strain of bacteria. எந்த என்சைம்ஸ் வந்து எந்த ஆர்டர் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் அந்த நம்பர் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நியூமெரிக்கல் நம்பர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி தான் நேம் இருக்கு. நீ ஈகோரியும் படிச்சிருப்பீங்க. அது ஈகோரி இல்லை, ஈகோ ஆர் 1. எனக்கு ஐஏ தான் வரும் 1. ஓகேங்களா? 1 என்னது ஸ்ட்ரெயின். எத்தனை நம்ம 13வது ஸ்ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. அதாவது எப்படி ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்காங்கன்றது. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு இது மாதிரி 900 எண்டோநியூக்ளியஸ் இருக்கா, அந்த மாதிரி 900க்கும் இருக்கும் ஒரு நேம் இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? Restriction enzyme belong to the larger class of enzymes called as nucleases. என்ன என்சைம்ஸ்? நியூக்ளியேசஸ் என்சைம். ஏசஸ் வந்து டைஜஷன் பண்றது. ஓகே, நியூக்ளியஸை டைஜஸ்ட் பண்றோம், அதான் ரெசிஸ்ட் என்சைம். நியூக்ளியேசஸ், புரோட்டியேசஸ், லிகேசஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது, டைஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா? there are 2 types of kinds. என்னது? எக்ஸோநியூக்ளியேசஸ், எண்டோநியூக்ளியேசஸ். முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, எக்ஸோநியூக்ளியஸ் என்ன பண்ணும், எண்டை மட்டும்தான், எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ மட்டும்தான் கட் பண்ணும். where endonuclease என்ன பண்ணும், specific position with the DNA, within the DNA, specific position within the DNA. அதான் சொல்லலாம் பாத்தீங்களா, எக்ஸோநியூக்ளியஸ் என்ன பண்ணுது, எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ மட்டும் தான் கட் பண்ணுது. எண்டோநியூக்ளியஸ் இன்னர் பார்ட், வித்தின் த ஸ்பெசிபிக் பார்ட் வேணுமோ அது இன்னர் பார்ட் தான் அதை கட் பண்ணுது. ஓகேவா கண்ணா? அதான் 2 types of nucleases present ஆயிருக்கு. அதான் எண்டோநியூக்ளியேசஸ் அண்ட் எக்ஸோநியூக்ளியேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டோநியூக்ளியஸ் எக்ஸோநியூக்ளியஸ் கண்டமேனி கட் பண்ணாது. ஓகேவா? ஒரே ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ், பாலியன்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாலியன்ட்ரோமிக்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும், கடைசிலேருந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆர்டராக தான் இருக்கும். அதான் அந்த சீக்வன்ஸை மட்டும் தான் கட் பண்ணும். அதை நம்ம பார்ப்போம். ஈச் ரெஸ்ட்ரிக்ஷன் endonucleases function as the inspecting the length of the DNA sequence. Once it find out the specific recognition, inspect பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? பார்த்துட்டே இருப்பார். ரோட்ல வந்து பார்த்துட்டே இருப்பார், யாரும் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பார். டிராஃபிக் போலீஸ் ஹெல்மெட் போடலாம் டக்குன்னு பிடிச்சிருவாரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு போய் சீக்வன்ஸ் கட் பண்ணிடும். ஓகேவா? வில் பைண்ட் வித் DNA அண்ட் கட் ஈச் ஆஃப் த 2 ஸ்டாண்ட். 2 ஸ்டாண்டை கட் பண்ணி விட்டுரும். 2 ஸ்டாண்ட் இருக்கும், அதில் ஒரு தனித்தனியாக பிரிச்சு விட்டுரும். அந்த DNA அப்படி தான் கட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? 2 ஸ்டாண்ட் கட் பண்ணி விட்டுரும். ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ், அந்த டபுள் ஹெலிக்ஸ் அது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இந்த சுகர் ஃபாஸ்பேட் பேக்போன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சுகர் ஃபாஸ்பேட் பேக்போன் தெரியும். பென்டோ சுகரோட போய் ஃபாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கும். பென்டோ சுகர் மட்டும் அட்டாச் ஆயிருந்தா நம்ம என்ன சொல்றோம், நியூக்ளியோசைட் அப்படின்னு சொல்றோம். பென்டோ சுகரோட அந்த ஃபாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கு நம்ம என்ன சொல்றோம், நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து சுகர் அட்டாச் ஆயிருக்கும், 5th கார்பன் வந்து ஃபாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கும். அதான் சுகர் ஃபாஸ்பேட் பேக்போன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். Each restriction endonuclease recognized as a specific palindromic nucleotide sequence. Palindromic nucleotide sequence என்ன சொன்ன, முன்னாடியிலேருந்து படிக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும், பின்னாடிலேருந்து படிக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். விகடகவின்னு சொல்லுவாங்க, தமிழில் விகடகவின்னு சொல்லுவாங்க. மலையாளம் வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஓகேவா? இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா MALAYALAM. அது எங்கேருந்து படிங்க, MALAYALAM. ஓகேவா? இப்படி இருந்து படித்தாலும் ஒரே லெட்டர் தான், இப்படி இருந்து படித்தாலும் ஒரே லெட்டர் தான். அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. இங்கே பாருங்களேன்,
𝑔𝒂𝒑𝒐 அதே மாதிரி 𝒔𝒂𝒑𝒐 ஓகேவா 5' to 3' நான் 5' to 3' தெரியல இந்த பிரைமரி எண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே 5 பிரைம் எண்ட் 3 பிரைம் எண்ட் 3 பிரைம் எண்ட் 5 பிரைம் எண்ட் ஓகேவா நீங்க 5 பிரைம் எண்ட்ல 3 பிரைம் எண்ட் படிக்கும்போது ஜி டபுள் ஸ்டாண்ட் இப்படி டபுள் ஸ்டாண்டா இருக்குல இது இப்படி கட் பண்ணி விட்டுரும் எப்படி கட் பண்ணி விடும் இங்க பாருங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போடுறீங்கன்னா இப்படி தான் கட் பண்ணும் ஓகேவா நான் சும்மா அப்படி கட் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி தான் கட் பண்ணும் ஓகேவா கண்ணா சூப்பரா இப்படி தான் கட் பண்ணும் ஓகேவா இதான் பாலியன்ட்ரோமிக் சீக்வன்ஸ் தான் கட்டும் 5' to 3' வந்து 𝒔𝒂𝒑𝒐 இருக்கும் அதே மாதிரி அங்க இருந்து 5' to 3' வந்து 𝒔𝒂𝒑𝒐 இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒண்ணா இருந்துச்சு சார் அப்போ எல்லாத்துலயுமே ஒண்ணா தான் சார் இருக்கணும் எல்லாத்துலயுமே ஒண்ணா இருக்காது ஓகேவா எல்லாத்துலயும் ஒண்ணா இருக்கும் நிறைய சீக்வன்ஸ் இருக்கும் சில சீக்வன்ஸ் அந்த பாலியன்ட்ரோமிக் சீக்வன்ஸா இருக்கும் அந்த பாலியன்ட்ரோமிக் சீக்வன்ஸ்ல மட்டும் தான் போய் கட் பண்ணும் ஓகேவா மலையாளம்ல அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுங்க as against a word palindromic where the same word is read in both direction ஒரே வேர்டு தான் இந்த டைரக்ஷன்ல படிச்சாலும் அப்புறம் இந்த 5' to 3' இந்த டைரக்ஷன் படிச்சாலும் ஒரே வேர்டு தான் இப்படி தான் போய் கட் பண்ணும் ரெண்டு ஸ்ட்ரெயினா இருக்குல்ல இப்படி தான் போய் கட் பண்ணும் ஓகேவா அதான் இங்க கொடுத்திருப்பாங்க இங்க பாருங்களேன் 𝒔𝒂𝒑𝒐 𝒔𝒂𝒑𝒐 வெக்டர் டிஎன்ஏ என்னது பிளாஸ்மிட்ல இருக்கு மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெக்டர் டிஎன்ஏல பிளாஸ்மிட்ல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும் வெக்டர் டிஎன்ஏ எதுல இருக்கும் பிளாஸ்மிட்ல இருக்கும் ஒரு ஆர்கானிசத்தோட பிளாஸ்மிட் ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட பிளாஸ்மிட் இங்க இருந்து ஏலியன் வரான் ஏலியன் டிஎன்ஏ நம்ம ஜீன் வந்து கொண்டு போறோம் நம்ம ஜீன் நம்ம என்ன சொல்றோம் நம்ம டிஎன்ஏ நம்ம என்ன சொல்றோம் ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம் ஸோ இது ரெண்டும் சேர்த்தா தான் நமக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கிடைக்கும் ஓகேவா அப்போ நம்ம டிஎன்ஏ ஒரு சீக்வன்ஸ் நம்ம இதுலயும் வெட்டணும்ல நம்ம இதுலயும் வெட்ட ரெண்டு சேர்க்கணும்ல ஸோ இதுல இருந்து பாருங்க இப்படி கட் பண்ணிப்பான் இப்படி கட் பண்ணிட்டு இது ரெண்டு ஸ்டிக்கி எண்ட்ஸ் சொல்லுவோம் ஸ்டிக்கி எண்ட்ஸ் ரெண்டும் ஒட்டிக்க போதில்ல ஸ்டிக்கி எண்ட்ஸ் சொல்லுவோம் அந்த ரெண்டு எண்டையுமே ஜாயின் பண்ணும் எதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும் டிஎன்ஏ லிகேஸை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும் ஓகேவா இந்த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும் ஓகேவா அப்போ நமக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படி கிடைச்சிடும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வெக்டரோட இந்த ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் ஆயிடும் வெக்டரோட இந்த ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் ஆகி நமக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கிடைச்சிடும் ஓகேவாக்கண்ணா மறந்துடக்கூடாது The restriction enzyme cut the strand of the DNA little away from the center. நல்லா புரிஞ்சுக்கோங்க little away from the center தான் கட் பண்ணணும். Of the palindromic sites. Little away from the center தான் palindromic sites வந்து கட் பண்ணும் அப்படின்றாங்க. But between the same two bases of the opposite strand. ஒரே basis of opposite strand தான் இருக்கும். ஓகே அதான் palindromic sequence பார்த்தோம்னா ஒரே basis of opposite strandல வந்துட்டு இங்க இதே sequence இருக்கு இங்க இதே sequence இருக்கு. Little away from the centerல வந்துட்டு இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்க்கும். இந்த sticky ends னு சொல்லுவோம். sticky ends னா ஒண்ணுக்கு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா நம்ம என்ன sticky ends சொன்னோம் ஒண்ணுக்கு ஒட்டிக்கிற ஒரு fragments ஒட்டிக்கிட்டு நமக்கு recombinant DNA technology தெரியுது. recombinant DNA தெரிஞ்சிருது இல்ல. This leaves single stranded portions at the end. அதனால single stranded portion at the end பார்க்க முடியும். There are overhanging stretches called sticky ends. Overhanging stretches called sticky ends அந்த பிரச்சனை இருக்கும். On each strand, these are named as so because they are from hydrogen bond. Hydrogen bond எங்க சார் இருக்கும்? இதுக்கு hydrogen bond பிரச்சனை இருக்கும். For example, இங்க ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குமா என்ன 3 2 மாறி இருக்கும் இல்ல சோ அந்த ஹைட்ரஜன் பாண்ட் கட் பண்ணி அந்த ஹைட்ரஜன் பாண்ட் பிரச்சனைகள் ஸ்டிக்கி எண்ட்ஸ் பிரச்சனை இருக்கும் அப்படின்ற with their complementary cut counterparts மேல ஒரு sticky ends இருக்கும் கீழ இன்னொரு complementary cut counterparts இன்னொரு sticky ends இருக்கும் ஓகேவா the thickness and facilitate the action of the enzymes of DNA ligase enzymeல அந்த sticky ends ரெண்டுமே ஒட்டிக்கிட்டு ஒரு புது DNA கொடுத்துரும் அந்த புது DNA தான் என்ன சொல்றோம் recombinant DNA னு சொல்றோம் rDNA restriction endonucleases are used in a genetic engineering to form a recombinant molecules of DNA. Recombinant புது molecules of DNA கண்டுபிடிக்கிறதுக்கு restriction endonuclease genetic engineering யூஸ் பண்றாங்க அப்படினாங்க. It composed of DNA from different source of genomes. ஒரு ஜீன்ல இருந்து இன்னொரு ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படினு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சோ அந்த ஜீனோம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த restriction endonuclease யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம உடம்புல கூட கட் பண்றதுக்கு restriction enzyme நம்ம உடம்புல சொல்ல வரல பட் நம்ம இது வந்துட்டு DNA sequences கட் பண்றது restriction endonuclease வந்து யூஸ் பண்ணப்படுறாங்க. ஓகேவா when cut by the same restriction enzymes the resultant of DNA fragments have same kind of sticky ends ஓகேவா ஒரே டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணிச்சுனா ஒரே டைப் ஆஃப் ஸ்டிக்கி எண்ட்ஸா இருக்கும் என்ன சார் சொல்ல வரீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணிச்சுனா அந்த DNA சீக்வென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்ப ஈஸியா வந்து ஸ்டிக் பண்ணி போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்க GATTC இங்கேயும் GATTC இப்போ ஒரே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணும்போது ஒரே மாதிரி பாருங்க TTAA இங்கேயும் பாருங்க TTA எப்படி இருக்கா அப்போ இது டைரக்டா போய் உட்காந்துட முடியல அப்போ ஒரே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் ஒரே மாதிரி ஸ்டிக்கி என்சைம் வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க ஓகேவா அந்த பேஸ் தான் சொல்லியிருக்காங்க மோஸ்ட் அந்த palindromic சீக்வென்ஸ் வந்து நீங்க அந்த பேஸ் தான் படிச்சுட்டு
and be joined together with the use of DNA ligases. You may have realized that normally இங்க பாருங்களேன் ஒரே மாதிரி DNA சீக்வென்ஸ் இங்க ஒரே மாதிரி DNA சீக்வென்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு இங்க இருந்து நமக்கு தேவையான இந்த DNA தான் தேவைன்னு வெச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம உடம்புலயே கட் பண்ணுவோம். நம்ம உடம்பு இப்போ வந்துட்டு நம்ம உடம்புல ஃபாரின் DNA எப்படி இருக்கு வெக்டர் DNA எப்படி இருக்கு பிளாஸ்மிட்ல வெக்டர் DNA இருக்கு ஓகேங்களா கண்ணா இப்போ நம்ம உடம்புல கட் பண்றோம் நம்ம உடம்புல எந்த ஜீன் நமக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த ஜீன் வந்து நம்ம கட் பண்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ் வெச்சுக்கோங்க அதை கண்டுபிடிச்சு கட் பண்ணணும் ஓகேவா கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த DNA எடுக்கிறோம் இந்த DNA எடுத்துட்டு இதுலயே நம்ம பிளாஸ்மிட் போறோம் அப்போ இங்கேயும் ஒரு சீக்வென்ஸ் கரெக்டா இருக்கணும் இங்கேயும் ஒரு சீக்வென்ஸ் கரெக்டா இருக்கணும் ஓகேவா இந்த ரெண்டுலயுமே நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போடும்போது ஒரே ஒரு சீக்வென்ஸ் வந்து கட் ஆகும் இந்த ஒரே ஒரு சீக்வென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே ஜாயின் பண்ணுவோம் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அதை நம்ம என்ன சொல்றோம் ரீகாம்பினன்ட் DNA மாலிக்யூல் அப்படின்னு சொல்றோம் இந்த recombinant DNA molecules வந்துட்டு அடுத்து இதுல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது செல் டிவைட் ஆகும் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹோஸ்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது இது சிந்தசிஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்ப இந்த பாக்டீரியா வந்து நம்ம என்ன எடுப்போம் இன்சுலின் எடுப்போம் எக்ஸாம்பிள் இன்சுலின் சொல்றோம் இதுமே நிறைய விஷயம் எடுக்கலாம் ஓகே ஆன்டிபயோட்டிக் வேக்சின்லாம் படிச்சோம் பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கலாம் ஓகே கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நமக்கு டைரக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா அந்த ப்ராசஸ் தான் சொல்றேன் You may have realized normally unless one cuts the vector or the source of DNA is the same restriction enzyme அதான் பார்த்தோம் recombinant vector molecule cannot be created சேம் இல்லனா recombinant molecules வந்து கிரியேட் பண்ண முடியாது இங்கத்த என்சைம் இப்போ இங்கத்த DNA சீக்வென்ஸும் இங்கத்த DNA சீக்வென்ஸும் வேற இருந்துச்சுன்னா இதோட இது போய் பைண்ட் ஆகாதுல T always bind with A adenine always bind with thymine guanosine always bind with cytosine நம்ம படிச்சிருப்போம்ல அந்த ரூலை வந்து பிரேக் பண்ண முடியாதுல சோ இதே மாதிரி ஒரே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஒரே மாதிரி நியூக்ளியோடைட்ஸ் வந்து பிரசன்ட் ஆகல பேஸ் பேர் வந்து பிரசன்ட் ஆகலனா அந்த பேஸ் பேர் போய் அட்டாச் ஆகுது பேஸ் பேர் போய் அட்டாச் ஆகலனா நமக்கு recombinant DNA கிடைக்காம போயிடும் அப்ப recombinant DNA கிடைக்கலனா அத நம்ம என்ன சொல்றோம் ஒருவேளை இது போய் அட்டாச் ஆக முடியல கட் பண்ணியும் போய் அட்டாச் ஆக முடியல அட்டாச் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா அத நம்ம என்ன சொல்றோம் நான் recombinant DNA அப்படினு சொல்றோம் ஓகே நான் recombinant DNA ஜாயின்ட் ஆகுது அது பண்ண முடியலன்றது நம்ம என்ன சொல்றோம் நான் recombinant DNA அப்படினு சொல்லிரோம் ஓகேவா இப்போ நம்ம செப்பரேஷன் ஐசோலேஷன் ஆஃப் DNA fragments ஓகேவா எப்படி செப்பரேட் பண்றது ஓகே சார் சொல்றீங்க சார் புரிஞ்சுது சார் புரிஞ்சுது சார் நீங்க எப்படி பண்றதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுது சார் ஆனா DNA எப்படி சார் செப்பரேட் பண்றது இப்போ என் உடம்புல இவ்வளவு பெரிய DNA இருக்கு அந்த DNAல என்னென்ன பிரச்சனை இருக்கு ஜீன் பிரச்சனை எனக்கு தெரியாது அது எப்படி நான் செப்பரேட் பண்ணுவேன் செப்பரேட் பண்ணிட்டு இந்த ஃபிராக்மெண்ட்ல தான் இந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் பிரச்சனை இருக்கு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்றதை நம்ம இதுல பார்க்க போறோம் ஓகேவா கண்ணா ஒரு நிமிஷம் Okay. The cutting of DNA by restriction endonuclease result in a fragments. Restriction endonuclease போட்டாச்சு கட் பண்ணி வச்சிட்டான் ஃபார் எக்ஸாம்பிள் வெச்சுங்க இப்படியே கட் பண்ணி வச்சா நமக்கு என்ன கிடைக்கும் நிறைய fragments கிடைக்கும் இது சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா எவ்வளவு வருஷம் எடுக்கும் தெரியுமா ஒரிஜினல் என்ன பிரச்சனை இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அதனால தான் என்ன பண்ணுவான் நிறைய காப்பீஸ் போட்டுரும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு டக்குன்னு போயிடுச்சுன்னா அவன் என்ன சொல்றான் அதனால தான் நிறைய காப்பீஸ் பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுப்போம் ஓகேவா இப்போ இவ்வளோ ஃப்ராக்மெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு இப்போ இவ்வளோ ஃப்ராக்மெண்ட்ஸ்ல நமக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் நமக்கு தேவைன்னு வச்சோங்களேன் அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் எந்த DNA ஃப்ராக்மெண்ட்ல இருக்கு தெரியாது இதை ஒன்னையும் செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதான் நான் சொல்றேன் ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்ப்போம் fragments ஓகேவா these fragments can be separated by a technique known as gel electrophoresis அது எப்படி சார் செப்பரேட் பண்ணுவோம்னா gel electrophoresis செப்பரேட் பண்ணும் ஓகேங்களா gel electrophoresisனா ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி அக்ரோஸ் ஜெல்ல வந்துட்டு நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம் ஆனோட கேத்தோட சொல்லுவோம் பாத்தீங்களா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் DNA இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் சார்ஜ் அப்ப DNA நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து அப்படியே பாசிட்டிவ் சார்ஜை பார்த்து மூவ் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு DNA செக்மெண்ட் ஓகேவா DNA செக்மெண்ட் ஓகேவா ரொம்ப பெருசா இருக்கிற DNA ஃபிராக்மெண்ட் DNA செக்மெண்ட்ல DNA ஃபிராக்மெண்ட் ஒன்று தான் ஓகேவா ஒரு ஃபிராக்மெண்ட் இப்படி பிரிஞ்சு வந்துடும் ஏன்னா இது எல்லாமே எப்படி இருக்குன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் இப்படி நான் பார்க்குறேன் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கேன் இப்படி கட் பண்ணி இதெல்லாம் நம்ம எப்படி கையால் எடுத்து கட் பண்ணிட்டு இருப்போமா இல்லை DNA இருக்கும் அந்த DNAக்குள்ள அந்த இதுக்குள்ள நம்ம போட்டு வச்சுப்போம் சொல்யூஷனுக்குள்ள நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டுரும் அங்கே கட் பண்ணி குழம்புல வந்து கொளிச்சிட்டு இருக்கும் அது குழம்பு இருக்கும் ஓகேவா அது நம்ம கைப்பிடிச்சலாம் எடுக்க முடியாது ஓகேவா ஸோ அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த சொல்யூஷனை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பிப்பெட்லாம் யூஸ் பண்ணி இப்படி போட்டு ஒரு இதுக்கு ஒரு வெள்ளை போடும் அதை நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ் நம்ம ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் இது பிரிஞ்சு வந்துடும் எது லார்ஜஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் மேலே இருக்கும் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ரொம்ப நேரம் டிராவல் ஆகி வரும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
லார்ஜஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் இந்த வெளில வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவையான அளவுக்கு இது போடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இதில் டிஎன்ஏ இருக்குது. இதில் நான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டுட்டேன். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டு இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கட் ஆயிருச்சு. இப்போ எனக்கு இதிலிருந்து எனக்கு தேவையான டிஎன்ஏலாம் எடுக்கணும், தேவையான ஜிஎன்லாம் எடுக்கணும். இது ரொம்ப குழன்னு இருக்குது. ஓகேவா, உள்ள நிறைய தண்ணி ஃபுல்லாக குழன்னு இருக்குது. இப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பிப்பட்டை யூஸ் பண்ணி இப்படி எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த அக்ரோஸ் ஜெல் அப்படியே எழுதி வச்சு அக்ரோஸ் ஜெல்லும் போட்டு ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா, அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ் எத்திடியம் புரோமைடில் வந்து போட்டு வைப்போம். நம்ம சொல்கிறேன் அப்படி வந்து போட்டுட்டு இப்படி போட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா, போட்டு வச்சு இந்த வெல் மாதிரி போட்டுறேன், குழி மாதிரி போட்டுறேன். குழினா ஓட்டை இல்லை, குழி ஓட்டைனா அந்த சைடு ஓட்டை இருக்கும். குழி மாதிரி வெல் மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் என் கையில் இருக்குது தெரியுமா, என்ன இருக்குது, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆனால் இது இருக்குது, குட்டி குட்டியான ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. அது எங்கே இருக்குலாம் தெரியாது. ஓகே, அந்த தண்ணியில் இருக்குது. அந்த தண்ணியிலேருந்து நான் எடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு வெல்லுக்குள்ளேயும் போடுறேன். ஒரு வெள்ளுக்குள்ளேயும் போட்டு நான் அதை ரன் பண்ண வர்றேன். இது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ரன் பண்ணி, எலக்ட்ரோஃபோரசிஸ் தானே சொல்கிறோம், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ரன் பண்ணும். எப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் கேத்தோட ஆனோட போன்னு சொல்லும் போது நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்து மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும்போது உள்ள இருக்கிறதுலாம் அப்படியே மூவ் ஆயிட்டு உள்ள இருக்கலாம் அப்படி மூவ் ஆயிட்டு வரும். அப்படி மூவ் ஆயிட்டு வரும்போது நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்ல வந்து எது பெருசாக இருக்கோ லார்ஜஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் முன்னாடியே நின்றுடும். அவ்வளோ தூரம் மூவ் பண்ண முடியாது, தள்ள முடியாது, அப்படி நின்றுடும். ஓகே, அது மாதிரி தள்ளிட்டு போக முடியாது. பட் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ்னா கொஞ்சம் தள்ளி ஓடி போயிடும். ஓகேங்களா, பெரிய வண்டி கார்லாம் முன்னாடி நின்றுடும், பைக்கெல்லாம் அப்படியே சுருக்க வந்துடும், சின்ன வண்டியில் முன்னாடி வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இதுமாதிரி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும். இதை வந்து நம்ம எக்ஸ்ரே ஷீட்டில் பார்ப்போம். நம்ம என்னதான் போன்ல ஃப்ராக்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ரே ஷீட்டில் வச்சு எப்படி பார்ப்போம், யூவி ரேஸ் வச்சு பார்ப்போம். யூவி ரேஸ் வச்சு நம்ம எக்ஸ்ரே ஷீட் வந்து பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் ஃப்ராக்மெண்ட்ஸ், இதெல்லாம் லார்ஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம கட் பண்ணுவோம். இதில் நமக்கு இந்த என்சைம் தான் தேவை. ஓகே, இந்த குட்டியோட என்சைம் தான் தேவைன்னா இதை கட் பண்ணி இல்லை ஒன்றுத்தையும் கட் பண்ணுவோம். ஒரு இதுலையும் கட் பண்ணி எது தேவைன்னு தெரியாது. பட் ஒன்றுத்தையும் கட் பண்ணும். ஒன்றுலையும் கட் பண்ணி அதில் என்ன யூசஸ் இருக்குன்றதை நம்ம அடுத்த ஸ்டடீஸில் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ்னு சொல்லுவோம். அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் தான் பண்ணுவோம், செப்பரேஷன் ஐசோலேஷன். ஓகேவா, நான் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துலாம். Since DNA fragments are negatively charged molecules, DNA fragment நல்லா பாத்துங்க, தூக்கத்துல இருந்தா சொல்லணும். DNA fragments வந்து என்னது, negatively charged molecules. They can be separated by forcing. Okay, sorry. They can be separated by forcing them to move towards the anode. Anode பார்த்து மூவ் பண்ணலாம். கேத்தோட்ல இருந்து anode பாசிட்டிவ்லி சார்ஜ் molecules. ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு த்ரூ த மீடியம் ஆர் மேட்ரிக்ஸ். அந்த மீடியம் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்றோம், அக்ரோஸ் ஜெல் சொல்லுவோம். அக்ரோஸ் ஜெல்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஓகேவா, தண்ணியில் யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா, nowadays the most commonly used matrix is agarose. என்னது, அக்ரோஸ், which is natural polymer extracted from the seaweeds இருந்து, தேவையில்லாத செடிகளுக்கு சீல அந்த வீட்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணப்படும். ஓகேவா, the DNA fragment செப்பரேட் தான் ரிசால்வ் பண்ணுது அக்கார்டிங் டு த சைஸ் இது பண்ணிட்டு செப்பரேட் பண்ணும். ஓகேங்களா, அதான் நம்ம சொல்லியிருப்போம். லார்ஜஸ்ட் சைஸ்லாம் முன்னாடி பொறுத்தவரைக்கும் ஸ்மாலர் சைஸ்லாம் அப்படி தள்ளி வரும். ஓகேங்களா, அதான் பேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் நம்ம பேன்ஸ்னு சொல்லுவோம். த்ரூ வித் சீவிங் எஃபெக்ட், அந்த போர் அப்படியே அந்த மூவ்மெண்ட் எஃபெக்ட் தான் சீவிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். பை த அக்ரோஸ் ஜெல் in the smaller fragment size the farther it moves, smaller fragments தூரமா போகும், larger fragments முன்னாடி நின்றும் அப்படின்றோம். ஓகேங்களா, அந்த டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். The separated DNA fragments can be visualized only after staining. ஓகே, இப்போ செப்பரேட் ஆயாச்சு. ஓகேவா, இப்போ செப்பரேட் ஆயிருக்கா இல்லையான்றது சார் இங்கே தெரியுதே சார், ரெட் கலர் தெரியுதே சார், ரெட் கலர் அடிச்சிருக்கான், இதெல்லாம் தெரியாது. நம்ம ஒரு ஸ்டெயினிங் போடுவோம். என்ன ஸ்டெயினா, எத்திடியம் புரோமைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆஃப்டர் ஸ்டெயினிங் ஆஃப் DNA ஆஃப் அ காம்பவுண்ட் கால்ட் அஸ் எத்திடியம் புரோமைடு. என்ன சொல்லுவோம், எத்திடியம் புரோமைடு ஃபாலோடு பை த எக்ஸ்போஷர் ஆஃப் UV ரேடியேஷன். சார் எத்திரியம் புரோமைடு போட்டால் ஸ்ட்ரெயின் போட்டால் தெரிஞ்சிருமா சார்னா தெரியாது. ஓகேவா, எப்படி நம்ம எக்ஸ்ரே வந்து ஒரு லைட்டில் வச்சு பார்த்தா தான் தெரியுது, அதே மாதிரி இதை யூவி ரேக்கு எக்ஸ்போஸ் பண்ணும். யூவி ரேக்கை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த மிஷின் மாதிரி இருக்கும், என்னது ஸெராக்ஸ் இருக்கிற மிஷின் மாதிரி இருக்கும். ஸெராக்ஸ் இருக்கிற மிஷின் மாதிரி எடுத்து நம்ம மூடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே போட்டு இப்படி மூடிடுவோம். இந்த ஜெல்லை இப்போ ஜெல் எடுப்போங்கன்னா ஜெல் வந்து நான் குழந்தை இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இப்படிலாம் தெரியாது, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் நமக்கு தெரியாது. என்ன பண்ணுவோம், அந்த ஜெல்லை எடுத்துருவோம். இந்த ஜெல்லை வந்து கையில் எடுக்க முடியும். அகார்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜெல்லை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த ஜெல்லை நம்ம கையில் எடுத்துருவோம். ஜெல்லை கையில் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். ஓகேங்களா, நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜெராக்ஸ் மிஷினை திறந்து இந்த ஜெல்லை வந்து உள்ளே வைப்போம். உள்ளே வச்சுட்டு அமுத்திட்டு அப்புறமா நம்ம ஓவன் மாதிரி இருக்கும். மூணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், யூவி லைட் ஆன் பண்ணி வைப்போம். ஏன்னா யூவி லைட் நம்ம படம் பார்க்கக்கூடாதுல, எக்ஸ்போசர் ஆகிடல. அப்போ யூவி லைட் ஆன் பண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டரில் பார்ப்போம். கம்ப்யூட்டரில் அந்த ஸ்க்ரீனிங் வரும். கம்ப்யூட்டர் அப்படியே ஜெராக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்போ லார்ஜ் பாண்டி உள்ள இருக்குது, ஸ்மாலர் பாண்டி உள்ள இருக்குது, அப்போ அங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த பேஸ் தான் சொல்ல வராங்க. அப்போ எத்திரியம் புரோமைடும் போடணும், அதோட எக்ஸ்போஷர் டு யூவி லைட்டும் கொடுத்தா தான் அது கிடைக்கும் அப்படின்னு. ஓகேவா, யூ கேனாட் சி பியூர் DNA ஃப்ராக்மெண்ட் இந்த விசிபிள் லைட்.
without staining. Okay, pure DNA பார்க்க முடியாது அப்படின்றாங்க. UV light exposure பண்ணா தான் பார்க்க முடியும். You can see the bright orange color bands of DNA in etherium bromide stained gel electrophoresis exposed to UV light. அத நம்ம பார்த்துருவோம். அந்த exposed to UV light தான் நம்ம இப்படி காமிச்சிருக்காங்க. UV light expose பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். Separate bands of DNA are cut out from the agarose gel electrophoresis. இப்போ நிறைய பேண்ட் எல்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த பேண்டை கட் பண்ணுவாங்க, இந்த பேண்டை கட் பண்ணுவாங்க, இந்த பேண்ட் அதே மாதிரி செப்பரேட் DNA பேண்ட் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுப்பாங்க அக்ரோஸ் ஜெல்ல இருந்து. This step is known as elution. அப்ப elution என்னது? Cutting and extraction. Cutting and extraction of gel piece. Gel piece இல்ல DNA பேண்டோ. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? எல்யூஷன் சொல்றோம். இல்யூஷன் கிடையாது, எல்யூஷன். ஓகே, அந்த இது இல்ல, இது எல்யூஷன் சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்யூஷன். நோட் பண்ணி வச்சோங்க. கட்டிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் ஆஃப் ஜீன் பீஸ். இந்த DNA பேண்ட் இருக்குல்ல, இதை கட் பண்ணி இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்கல்ல, இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? எல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம்? எல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, the DNA fragments is purified in this way and used as a construction of recombinant DNA. இதை வச்சுட்டு இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட் கிடைச்சிருது. இப்போ நமக்கு என்ன கிடைச்சது? இந்த மாதிரி இந்த ஒரு ஃப்ராக்மெண்டா கிடைச்சிருது. ஃப்ராக்மெண்டா கிடைச்சது. இதை நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? ரீகாம்பினன்ட் DNA, அதாவது பிளாஸ்மிட். இதுக்கு ஒரு பிளாஸ்மிட்டை தேடுவோம். இப்படி ஒரு பிளாஸ்மிட் இருக்குன்னா அப்போ இந்த பிளாஸ்மிட்ல போட்டு பார்ப்பாங்க. இதை இன்னொரு பிளாஸ்மிட் இருக்குன்னா இன்னொரு DNA இந்த பிளாஸ்மிட் எடுத்து போட்டு பார்ப்பாங்க. ஓகேவா? போட்டு பார்க்குறது இந்த மாதிரி ஒரு DNA ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்து போட்டு பார்த்து பியூரிஃபை பண்ணி போட்டு பார்த்து எந்த DNA எக்ஸ்பிரஸ் பண்ணுது, எந்த ஆர்கானிசம் வந்து இந்த மாதிரி இன்சுலின் இது பண்ணுறது எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா அப்போ அந்த DNA தான்டா, அந்த DNA தான். அப்போ இதுக்கெல்லாம் நேம் வச்சுப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த DNA தான் என்ன பண்ணுது? நமக்கு இன்சுலின் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு மிச்ச DNA எல்லாம் கொண்டு போட்டுருவாங்க. இது பண்ண மாட்டாங்க. வேற எதுக்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த DNA மல்டிபிள் காப்பீஸ், மில்லியன் கான்ஸ் ஆஃப் காப்பீஸ் எடுத்து வச்சுட்டு ஃபர்தர் யூசஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? and join in the cloning vector. ஒரு வெக்டருக்குள்ள ஜாயின் பண்ணி தேவையான DNA ஜாயின் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இப்போ நம்ம க்ளோனிங் வெக்டார்ஸ் பார்த்தலாம். எப்படி க்ளோன் பண்றாங்க அப்படின்னு, எப்படி மல்டிப்ளை பண்றாங்க. ஒரு இப்போ நம்ம முன்னாடி சொல்லுமே ஏன் மல்டிப்ளை பண்றாங்க அப்படின்னா, ஒரு இதில் வச்சிருந்தா போயிடும். ஒன்று மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நிறைய காப்பீஸ் இருந்தால் நம்ம இதில் நல்லா இருக்கும். ஓகேவா? ஒரு காப்பி டிபெண்ட் ஆயிருந்தால் ரொம்ப ரேர் கேஸாக இருக்கும். ஓகேவா? அது சப்போஸ் ஒர்க் ஆகணும் டக்குன்னு போயிடும் இல்லையா? அதான் மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ க்ளோனிங் வெக்டரை பார்த்தோம். You know the plasmids and bacteriophage have a ability to replicate within the bacteria. Plasmids தெரியும், bacteriophage தெரியுமா? Bacteriophage என்று வைரஸ் which affect bacteria தான் நம்ம சொல்லுவோம். வைரஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும்? வைரஸ் வந்து உள்ள போகாது. அதோட நியூக்ளிக் ஆசிட், அதோட DNA மெட்டீரியல் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடும். DNA மெட்டீரியல் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? வைரஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, பாக்டீரியோஃபேஜ் நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்றேன். இது இருக்கா, சர்க்குலர் DNA இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு தலைவன் வருவாப்புல. யார் வருவா? வைரஸ். அந்த வைரஸ் வருவாப்புல. வைரஸ்குள்ள என்ன இருக்கும்? DNA இருக்கும். ஓகேங்களா? இதை வந்துட்டு உள்ள சிந்தசிஸ் பண்ணி விட்டுருவா. இந்த வைரஸ் என்ன பண்ணும்? இந்த DNA என்ன பண்ணும்? இதோட போய் மெர்ஜ் ஆகும். எப்படி மெர்ஜ் ஆகும்? அதான் சொல்ல பார்த்தீங்களா, ரீகாம்பினேட் நடக்கும். ரீகாம்பினேட் நடந்து என்ன நடந்துருன்னா, இவன் வந்துட்டு அதிகமாக இந்த ஒயிட் கலர் இந்த வைரஸை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். வைரஸ் சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு கடைசி என்ன நடந்துடும்? இது பர்ஸ்ட் ஆகி இந்த வைரஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த வைரஸ் DNA எல்லாம் வெளியே வந்துடும். ஓகேவா? பர்ஸ்ட் ஆகணும் என்ன நடக்கும்? இந்த இருந்து செத்து போயிடும். இதான் நம்ம என்ன சொல்றோம்? பாக்டீரியோஃபேஜ் இப்படி தான் ரெப்ளிகேட் ஆகும். வைரஸ்ல அப்படி தான் ரெப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா? நம்ம உடம்புல வைரஸ் வருதுன்னு என்ன பண்ணணும்னா, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணும். இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ணிட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா? ப்ரொடியூஸ் பண்ற ஃபேக்டரியில போயிட்டு வைரஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நம்ம நல்ல விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த நல்ல விஷயத்துல போய் விஷத்தை கலந்து விட்டுருவோம். விஷத்தை கலந்து விடுவோம். நம்ம என்ன பண்றோம்? விஷத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ அவன் கரெக்டான பாக்டீரியாவுக்கு தேவையான விஷயத்தை இது பண்ணிட்டு இருக்கான், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்போ இவன் வந்து என்ன பண்றான்? விஷத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறான். இப்போ விஷம் வந்து என்ன பண்ணுது? விஷத்தை வந்து இதுக்குள்ள போயிடுது. இதுக்குள்ள போகும்போது நிறைய விஷமா தான் வருது. நல்ல விஷயம் வரதுக்கு பதிலாக நிறைய விஷமா வந்ததுனால விஷம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃபுல்லா விஷமா இது ஃபுல்லா செத்து போயிடுது. பர்ஸ்ட் அவுட் ஆகி இந்த வைரஸ் வந்து வெளியே போயிடும் அப்படின்னு. ஓகே, இதான் பாக்டீரியோஃபேஜ்ல நடக்கக்கூடியது. பிளாஸ்மில நடக்கும்போது நம்ம பார்த்து இப்போ பாக்டீரியோஃபேஜ்ல இப்படி தான் நடக்குது. ஓகேவா? சூப்பர். அதான் எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எபிலிட்டி டு ரெப்ளிகேட் வித்தின்
bacterial cells independent of the control of the chromosomal DNA. எல்லாமே chromosomal DNA independent of the control தான் இருக்கும். இதான் அந்த chromosomal DNA. அந்த chromosomal DNA அட்டாக் பண்ணிட்டு அதுல இருந்து நிறைய காப்பீஸ் வந்து மேக்கப் பண்ணும். Bacteriophage became the I number per cell. Bacteriophage தான் I number per cell. A very high copy number of the genome within the bacteria cells. Some plasmids may copy only 1 or 2 copies per cell. Okay, bacteriophage தான் அதிகமான செல் வந்து காப்பி பண்ணும் comparatively பிளாஸ்மிடோட. ஏன்னா இங்க பாருங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு விஷயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணா கூட அவன் ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே விஷமா தானே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பால் இருக்கு, ஃபேக்டரியில ஒரு பால் இருக்கு. நான் வந்துட்டு பால்ல இருந்து ஒரு சாக்லேட் பண்ணிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ பால் வந்துட்டு இவ்வளவு பெரிய அண்டால இருக்கு. இது எக்ஸாம்பிள் சொல்றப்பா, இது டயக்ராம்லாம் இல்லை, ஓகேவா? பால் வந்து இவ்வளவு பெரிய அண்டால இருக்கு. ஓகேவா? இந்த பால் வரக்கூடிய பால்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சாக்லேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சாக்லேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாலை யூஸ் பண்ணி நிறைய சாக்லேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பால் இதுதான் நம்ம பாக்டீரியா வச்சுப்போம். பாக்டீரியா வச்சிருப்போம், இதனால ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அடுத்த ப்ரோஜனி வச்சிருப்போம். ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு வைரஸ் வந்து உட்காந்து விஷத்தை இறக்கி விட்டுருது. இப்போ பால் என்னவா மாறிடுச்சு, பால் ஒரு ட்ராப் விஷம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பால் ஒரு ட்ராப் விஷம் வந்தாலும் பாலே கெட்டு போயிருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதை நல்ல நண்பர்களோட சேர்க்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ பால் ஃபுல்லா விஷமா மாறிடுச்சு. பால் ஃபுல்லா விஷமா மாறின உடனே இப்போ பால்ல இருந்து வரக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும், விஷமா தானே வரும். இப்போ எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றது விஷமா தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் பாக்டீரியோஃபேஜோட கான்செப்ட். இதுல இருந்து என்ன விஷம் போய் ஆட் ஆகிட்டு நல்ல விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே விஷத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நிறைய அமௌண்ட் ஆஃப் விஷத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ பாக்டீரியாவை கம்பேர் பண்ணும்போது பிளாஸ்மிடா கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியோஃபேஜ் தான் அதிக அளவு ஆஃப் ஐ நம்பர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. Whereas they may have 1500 to 100 copies per cell. ஒரு செல்ல வந்துட்டு 500 to 100 copies இருக்கும். ஓகேவா? ஒரு பிளாஸ்மிட்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பால் அழிச்சிடலாம். ஒரு இதுல வந்துட்டு ஒரு பிளாஸ்மிட் தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு இதுல வந்துட்டு 3 பிளாஸ்மிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத்தனைக்கு 3 பிளாஸ்மிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பிளாஸ்மிட்லயுமே இப்போ ரீகாம்பினன்ட் DNA அட்டாச் பண்றோம். ரீகாம்பினன்ட் DNA அட்டாச் பண்ணும்போது இதுல இருந்து வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் எப்படி வரும், ஃபர்ஸ்ட் பிளாஸ்மிட் தான் கவுண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிளாஸ்மிட் தான் கவுண்ட் பண்ணும். அப்போ இது அடுத்து 3 ரீகாம்பினன்ட் DNA கொடுக்கும். 3 ரீகாம்பினன்ட் DNA கொடுக்கும். அட்டாச் பண்றோம். இதுல இருந்து வருது தெரியுமா, இது எப்படி இருக்கும், 3மே ரீகாம்பினண்டா தான் இருக்கும், பிளாஸ்மிடா அது இருக்காது. ஓகேவா? அப்போ 3 6 ஆகும், 6 8 9 ஆகும், 9 12 ஆகும். அதே மாதிரி 2 4 4 2 அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு நாட்டில் 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், அதான் 15 இருக்கலாம், 100 இருக்கலாம், இங்கே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 15 100 per காப்பீஸ் வரைக்கும் ஒரு செல்ல பெர் செல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு பாக்டீரியா செல்ல 100 பிளாஸ்மிட் கூட பிரச்சனை இருக்கலாம். அப்போ 100 பிளாஸ்மிட் பிரச்சனை இருந்தால் அதோட சக்சஸ் ஜென்ரேஷன் பாருங்களா, 100 200 மாறும், 200 400 மாறும். அவ்வளோ பிளாஸ்மிட், அவ்வளோ ரீகாம்பினன்ட். அப்போ நமக்கு அதிக அளமான நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இன்சுலின் வேணும். இப்போ இந்த பிளாஸ்மிட்ல வந்து 100 இந்த செல்ல வந்து 100 பிளாஸ்மிட் வந்து பிரச்சனை இருக்கு. 100 பிளாஸ்மிட் பிரச்சனை இருக்கும்போது அதை ரீகாம்பினன்ட் பண்ணி ஒரு ரீகாம்பினன்ட் பண்ணா போதும். அது மறுபடியும் செல்ஃப் ரீகாம்பினன்ட் பண்ணி 100 செல்லுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது அடுத்த வர ஜெனரேஷன் சிந்தசிஸ் பண்ணும்போது 100 200 மாறும். அப்போ அதிக அளவில் சிந்தசிஸ் நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸ் தான் சொல்ல வராங்க. The numbers can be go even higher கூட போலாம். ஓகேவா? நம்ம புக்ல வந்து 15 ல இருந்து 100 கொடுத்திருக்காங்க, அது ஈவன் ஹையரா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. If you are able to link with the alien piece of DNA, அது alien piece of DNA நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. foreign DNA தான் நம்ம சொல்றோம், alien piece of DNA. நம்ம DNA அதுக்கு போயிடுச்சுன்னா அது alien piece of DNA. ஓகேங்களா? With bacteriophage or plasmid DNA, we can multiply number equal other copy number. ஈக்குவல் தான் காப்பி நம்பர். காப்பி நம்பர்னா எத்தனை நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அதை பத்தி பேஸ் பண்ணி சொல்றதா நம்ம காப்பி நம்பர் சொல்லுவோம். எத்தனை நம்பர் ஆஃப் ஃபாரின் DNA வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்ற பேஸ் பண்ணுது. நம்ம பிளாஸ்மிட்ல வந்துட்டு பிளாஸ்மிட்ல இருக்க வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் பேஸ் ஆயிருக்குன்னு சொல்றது தான் அது காப்பி நம்பர். இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஃபாரின் DNA இந்த வைரஸ் பாக்டீரியோஃபேஜ்ல இருந்து அந்த வைரஸ்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஃபாரின் DNA பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றதா இதுல இதோட காப்பி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எத்தனை நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட், அதான் எத்தனை காப்பி எடுக்க முடியும், அதை வச்சு எத்தனை காப்பி எடுக்க முடியும் அதை பேஸ் பண்ணி சொல்றது. Of plasmids or bacteriophage, vectors used as a present and are engineered in size in the that way help easy to linking the foreign DNA and selection of recombinant from non-recombinant. ஓகேவா? அப்போ இப்படி பண்ணும்போது ரீகாம்பினன்ட்டும் இருக்கும், நான் ரீகாம்பினன்ட்டும் இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்.
ரீகாம்பினண்ட்டும் இருக்கும், நான் ரீகாம்பினண்ட்டும் இருக்கும். ஓகேவா? எல்லாத்துலேயும் எல்லா வெக்டர்லேயும் போய் அட்டாச் ஆயிருக்காது, எல்லா இதுலையுமே போய் அட்டாச் ஆயிருக்காது, சில இதுல அட்டாச் ஆகாம இருக்கும். ஓகேங்களா? அப்போ சில இதுல அதான் அட்டாச் ஆகாம இருக்கிறது நம்ம என்ன சொன்னோம், நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அதாவது வெக்டர் டிஎன்ஏவும் ஃபாரின் டிஎன்ஏவும் அட்டாச் ஆகாம இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஒரு வெக்டர் டிஎன்ஏவும் ஃபாரின் டிஎன்ஏவும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த நான் ரீகாம்பினன்ட்டையும் ரீகாம்பினன்ட் பிரிச்சு எடுக்கணும். ஓகேவா? எது நான் ரீகாம்பினன்ட் எது ரீகாம்பினன்ட் தெரிய வேணுமா? அப்படி பிரிச்சு எடுக்கக்கூடிய யூசஸ் யார் பண்ணுவான்னா செலக்டபிள் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், செலக்டபிள் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்ன பண்ணுவான், இந்த பிரிச்சு எடுப்பான். ஓகே, ரீகாம்பினன்ட் தனியா நான் ரீகாம்பினன்ட் தனியா பிரிச்சு எடுக்கிற வேலையை வந்துட்டு நம்ம தலைவர் தான் பண்ணுவார். அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போறோம், யார் பண்ணுவா, செலக்டபிள் மார்க்கர் தான் பண்ண போறோம். நம்ம பாருவோம், ஒன் பை ஒன்னா வருவோம். ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பார்த்துடலாம். ஓகேவா? அது பார்க்க முன்னாடி தண்ணி குடிச்சு வந்துடுறேன், ஒரு நிமிஷம். சூப்பர். என்ன சொல்லியிருக்காங்க, செலக்டபிள் மார்க்கர் ஃபெசிலிட்டேட் ரெண்டு சைடு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெக்டரில் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஒரு சைடு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஒரு சைடில் அங்கே தான் என்ன ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்துட்டு பிளாஸ்மிட் ரெடி ஆயிடுச்சு. என்ன பிளாஸ்மிட்டா இருக்கு, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவா இருக்கு, ரீகாம்பினன்டா டிஎன்ஏவா இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவா இருக்கு. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இது மறுபடியும் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கணும்ல, மறுபடியும் ரெப்ளிகேட் ஆகுதுன்னா இன்னொரு ப்ரோஜனிக்கெல்லாம் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும், இன்ஹெரிட் ஆக முடியும். அப்போ தான் நம்ம அதிகமாக சிந்தசிஸ் பண்ண முடியும் நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை. அது ஒரிஜினல் ரெப்ளிகேஷன் ஓரி சைட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ சீக்வன்ஸ் ஃப்ரம் வே தி ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட். Replication இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. Any piece of DNA which is linked with the sequence can be made to replicate with the host cells. எந்த piece of DNA, அதான் நம்ம ஏலியன் பீஸ்னு சொல்றோம். ஓகேவா? எந்த piece of DNA வந்து நம்ம சீக்வன்ஸ் வந்து பண்ணும்போது அதோட போய் ஒட்டிக்கிச்சு, ஹோஸ்ட் செல்லோட ஒட்டிக்கிட்டு அது ரெப்ளிகேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்றாங்க. This sequence is also responsible for controlling காப்பி நம்பர். எத்தனை காப்பி நம்பர் இருக்கு, எத்தனை பிளாஸ்மிட் வந்து பிரசன்ட் இருக்கு, ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அந்த பேஸ் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் DNA ஓரி சைட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. So if one wants to recover many copies to the targeted DNA, it should be cloned with a vector whose origins support the copy number. Okay, I copy na po ஒரு டார்கெட்டட் டிஎன்ஏ வந்துட்டு நிறைய காப்பி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆரிஜின் சைட்டில் வந்துட்டு அதுக்கு தேவையான க்ளோனிங் மெட்டரை கொடுக்கணும், அதுக்கு தேவையான இது கொடுக்கணும். நம்ம முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா, இந்த டிஎன்ஏவோட தான் லிங்க் ஆகும், இந்த டிஎன்ஏ இந்த லிங்கோட லிங்க் ஆகும். நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், பேலண்ட்ரோமியில் படிச்சோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ அந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து பல மடங்கு ஆஃப் காப்பீஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை பற்றி பேசக்கூட இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு. ஓகேவா? இப்போ நான் ரீகாம்பினன்ட்லேருந்து ரீகாம்பினன்ட் எப்படி பிரிச்சு எடுக்கிறதுனா நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பிரிச்சு எடுப்போம். அது என்னதுன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக நம்ம என்ன சொல்றோம், செலக்டபிள் மார்க்கர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? செலக்டபிள் மார்க்கர் என்னது, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது என்னன்னு நான் சொல்றேன். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அது என்னன்னு நான் சொல்ல பார்ப்போமா. In addition to oocyte, the vectors requires a selectable markers which help in identifying and eliminating the transformants and non-transformants. Eliminating the non-transformants. Sir, என்ன சார் டிரான்ஸ்ஃபார்மன்ட்ன்றாங்க? டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது டிஎன்ஏவை மட்டும் பற்றி பேசிட்டு இருந்தோம்னா, பிளாஸ்மிடை மட்டும் பேசிட்டு இருந்தோம்னா அது என்ன சொல்லுவோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ பிளாஸ்மிட் எதுக்குள்ள இருக்குது, பாக்டீரியாக்குள்ள இருக்குது. அப்போ இந்த பாக்டீரியாக்குள்ள ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்ஃபார்மன்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒருவேளை அந்த பாக்டீரியாக்குள்ள அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இல்லைன்னா நம்ம என்ன சொல்றோம், நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்ஃபார்மன்றது வேற எதுவுமே இல்லை, ஹோஸ்ட் செல் பாக்டீரியாவை தான் சொல்றாங்க. ஓகே, அந்த எந்த ஒரு ஹோஸ்ட் செல்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணோமோ அதான் நம்ம என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்ஃபார்மன்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட் சொல்றோம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் செலக்டிவ்லி பெர்மிட்டிங் த growth ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மன்ட். ஓகேங்களா? நான் டிரான்ஸ்ஃபார்மட் எலிமினேட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மட் growth பண்ணுறதை செலக்டிவ் மார்க்கர் பண்ணும். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் a procedure through which a piece of DNA is introduced in the host bacterium. எப்படி பண்றாங்க, host bacterium introduce பண்றாங்க. You will study the process in the subsequent section. Normally the genes encoding the resistance of antibiotics such as ampicillin and chromatillin. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. chromophilin, tetracycline, camicillin, etc. Consider the usable sector. எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். குளோனிங் சைட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ PBR 322 என்ன சார் PBR 322னா ஒண்ணுமே இல்லை, இது ஒரு டைப் ஆஃப் DNA. ஓகேவா? நம்ம இப்போ ஈகோரை படிச்சோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சைட்ஸ் தான் இது. ஓகேவா? இது வந்து நம்ம கன்சிடரபிள் சைட்ஸ், அதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க, நேச்சுரலா வந்தது இல்லை, இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சு பார்த்தா ஒரு பிளாஸ்மிட் தான் இது. ஓகேவா? ரீகாம்பினன்ட் DNA தான் இருக்கு, பிளாஸ்மிட்ல ரீகாம்பினன்ட் DNA. இப்போ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆம்பிசிலினுக்கு ரெசிஸ்டன்ட் ஜீன் பிரசன்ட் இருக்கு,
ஆம்பிசிலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜீன் பிரசன்ட் இருக்கு, டெட்ராசைக்ளினுக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து பிரசன்ட் இருக்கு. ஆம்பிசிலினுக்கும் பிரசன்ட் இருக்கு, டெட்ராசைக்ளினும் பிரசன்ட் இருக்கு. ஓகேவா? டெட்ராசைக்ளின் எங்க பிரச்சனை இருக்கு? இந்த 𝑏AMH1 அப்படின்ற சைட்ல வந்து பிரச்சனை இருக்கு. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 𝑏AMH1 அப்படின்ற சைட்ல வந்து ஞாபகம் வச்சு பிரச்சனை இருக்கு. இப்போ செலக்டபிள் மார்க்கெட் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட ரீகாம்பினன்ட் தான் நான் ரீகாம்பினன்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த 𝑏AMH1 இருக்கிற சைட்ஸ் இருக்கு தெரியுமா, இந்த சைட்ல என்ன பண்றாங்கன்னா இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குல்ல, இந்த ஜீனை எடுத்துடுறாங்க. இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்துட்டு இந்த பிங்க் கலர்ல இருக்கா, இப்போ இங்க தான் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க தான் இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இந்த சைட்ல 𝑏AMH1 அப்படிங்கிற சைட்ல வந்துட்டு இந்த இடத்துல டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து எடுத்துடுறாங்க. எப்படி எடுக்கிறாங்க, லிகேஸ் பண்றாங்க, இன்னொரு ஜீன் வந்து ஜாயின் பண்றாங்க. ஓகேவா? இது எடுத்த உடனே இங்க ஒண்ணுமே இருக்காதா, ஐ மீன் இங்க டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் போயிருமா, இங்க வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது, எப்படி ஆயிரும். ஓகேவா? அப்போ இங்க என்னாச்சு, இந்த டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து காணோம், எடுத்தாச்சு. இப்போ இதுல டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இல்ல. இப்போ இந்த பாக்டீரியா உள்ள, அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உள்ள பாக்டீரியாவை என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பெட்ரி பிளேட்ல ஆட் பண்ணுவாங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, 2 பெட்ரி பிளேட்ல போடுவாங்க. 2 பிளேட்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளேட்ல என்ன அதிகமா, ஒரு பிளேட்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆம்பிசிலின் இருக்கும். ஒரு பிளேட்ல என்ன இருக்கும், டெட்ராசைக்ளிக் இருக்கும். டெட்ராசைக்ளிக் இருக்கும். ஓகேங்களா? தெரியுதா? தெரியுது. ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க, நான் கிளியரா பாருங்க. ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கு, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கு. ஓகே, இது கண்டுபிடிச்ச டிஎன்ஏ. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுல என்ன பிரச்சனை இருக்கு பாத்துக்கோங்க, ஆம்பிசிலின். நீங்க ஆம்பிசிலின் போட்டாலும் இந்த பாக்டீரியா சாவாது, டெட்ராசைக்ளின் போட்டாலும் இந்த பாக்டீரியா சாவாது, அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ரீகாம்பினன்ட் நான் ரீகாம்பினன்ட் பிரிச்சாலும் இல்லையா, அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் தான் பிரிப்பாங்க அப்படின்னு. அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, டெட்ராசைக்ளின் அது பிரச்சனை இருக்குல்ல, அந்த டெட்ராசைக்ளினை தூக்கிடுறாங்க. இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏல இருந்து டெட்ராசைக்ளின், இந்த வெக்டர்ல இருந்து டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் வெக்டர்ல இருந்து டெட்ராசைக்ளினை தூக்கிடுறாங்க. அந்த வெக்டர் எங்க பிரச்சனை இருக்குன்னா, எந்த சைட்ல பிரச்சனை இருக்குன்னா 𝑏AMH1 அப்படிங்கிற சைட்ல பிரச்சனை இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த டெட்ராசைக்ளினை வந்து தூக்கிடுறாங்க. தூக்கின உடனே அவங்க என்ன பண்றாங்க, இப்போ இது எப்படி இருக்கும், ஆம்பிசிலினுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும், டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸா இருக்காது. ஏன்னா டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸா இருக்கிற ஜீனை தூக்கிட்டானுங்க. ஓகேவா? அப்போ இந்த பாக்டீரியாவை என்ன பண்றாங்க, இந்த பிளாஸ்மிட் உள்ள பாக்டீரியாவை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆம்பிசிலின்ல ட்ரீட் பண்றாங்க. ஆம்பிசிலின்ல ட்ரீட் பண்ணும்போது அந்த பாக்டீரியா எப்படி இருக்கு, உயிரோட இருக்கு. ஆம்பிசிலின்ல ட்ரீட் பண்ணும்போது அந்த பாக்டீரியா உயிரோட இருக்கு. ஏன்னா இந்த ஆம்பிசிலின் போய் இந்த பாக்டீரியா கொல்லல. ஏன் கொல்லலனா, இங்க ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் பிரசன்டா இருக்கு. இந்த PST1 சைட்ல வந்துட்டு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் பிரசன்டா இருக்கிறதுனால இது இதை கொல்லல, அப்ப உயிரோட இருக்கு. அதேவே இந்த பாக்டீரியாவை டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் பண்ணும்போது இந்த பாக்டீரியா செத்துருது. ஏன் செத்துருது, இங்க இருந்த டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வந்து நம்ம கொன்னுட்டோம், நம்ம எடுத்துட்டோம். டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வந்து நம்ம எடுத்துட்டோம். அப்ப டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இல்லாததுனால இந்த பிளாஸ்மிட் வந்து போகும்போது இது செத்துருது அப்படின்னாங்க. இதை ட்ரீட் பண்ணும்போது செத்துருந்தாங்க. இதுதான் க்ளோனிங் வெக்டார் சைடு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்றோம், இதை வச்சு நம்ம என்னன்னா செலக்டிவ் மார்க்கர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் தான் செலக்டிவ் மார்க்கர் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னா. இதை வச்சா ரீகாம்பினன்ட் எது, நான் ரீகாம்பினன்ட் எதுன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா கண்ணா? சூப்பர். இப்போ நமக்கு ஆம்பிசிலின் தேவையான ஆம்பிசிலின் மட்டும் போட்டுக்கலாம். இதே நமக்கு டெட்ராசைக்ளின் தேவையான டெட்ராசைக்ளின் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான பொறுத்தவரைக்கு நம்ம மாறிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, அதான் க்ளோனிங் வெக்டார் சைட்ஸ் அப்படின்னு. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துலாம். In order to link with the alien DNA, the vector DNA need to have few preferable single recognition sites. Single recognition sites for commonly used restriction enzymes. Presence of more than recognition sites with the vector give a generated several fragments which will complicate in the gene cloning. Let's complete ஆகும் அப்படின்றாங்க. The ligation of alien DNA is carried out at the restriction site in one of the 2 antibiotic resistant genes. எப்படி 2 antibiotic resistant genes எதுல பிரச்சனை இருக்கு, எதுல பிரச்சனை இருக்கு, PBR332 தான் 2 antibiotic resistant பிரச்சனை இருக்கு. எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? கிளியரா கொடுத்திருப்பான். PBR322 தான் என்ன பிரச்சனை இருக்கும், 2 antibiotic resistant gene பிரச்சனை இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான் பாரு. You can ligate the foreign DNA at foreign DNA நம்ம என்ன பண்றோம், ligate என்ன பண்றோம், ஜாயின் பண்றோம். foreign DNA 𝑏AMH1
𝑏AMH1 அப்படிங்கிற சைட்ல வந்துட்டு நம்ம ஜாயின் பண்றோம். எப்படி ஜாயின் பண்றோம்? அந்த டெட்ராசைக்கிள் உள்ள இருக்கிறத ஜாயின் பண்றோம். அப்போ டெட்ராசைக்கிளிங் வந்து உடைஞ்சு போயிடும். என்ன சார் உடைஞ்சு போயிருன்றீங்க? எனக்கு புரியலையே சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டெட்ராசைக்கிளிங் வந்துட்டு இந்த வேர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா எனக்கே மறக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராசைக்கிளிங்க்கு வந்துட்டு இப்படிதான் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? டெட்ராசைக்கிளிங். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேங்கன்னா, நீங்க இப்படி போட வேண்டாம். இப்படி இருந்துச்சுன்னா அது டெட்ராசைக்கிளிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். அதோட சீக்வன்ஸ் வந்து இப்படி இருக்கும். பிளாஸ்மிட்ல டிஎன்ஏ தானே அரேஞ்ச் இருக்கு. அதோட சீக்வன்ஸ் வந்து இப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு ஃபாரின் ஜீனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த ஃபாரின் ஜீன்ல வந்து என்ன பிரச்சனை இருக்கு? இப்படி பிரச்சனை இருக்கு. இந்த ஜிஎன்ஏ சீக்வன்ஸ் பிரச்சனை இருக்கு. இது ஃபாரின் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை இந்த 𝑏AMH1 சைட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இங்க போய் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் வச்சுக்கோங்களேன். இங்க போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதோட சீக்வன்ஸ் மாறிடுதா? இதோட சீக்வன்ஸ் எப்படி வரும்பா சொல்லுங்க பாப்போம். இந்த சீக்வன்ஸ் எப்படி வரும்? 𝑎_T_T_A. அதுக்கப்புறமா இப்படி வந்துருதா? இப்படி இருந்த சீக்வன்ஸ் இப்படி இருந்தா தான் டெட்ராசைக்கிளிங் சீக்வன்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸ் இப்படி ஆயிருச்சு. இப்படி ஆச்சுன்னா டெட்ராசைக்கிளிங் இருக்குமா? சீக்வன்ஸ் உடஞ்சிருச்சுல. ஒரு ஆனா இப்படி இருந்தா தான் நடுவில் வந்து எவனா புந்தது அது உடச்சிட்டானா டெட்ராசைக்கிளிங் எப்படி இருக்கும்? அப்போ டெட்ராசைக்கிள் ரெசிஸ்டன்ட் ஜீன் எல்லாம் மாறிடுச்சு. ஓகேவா? இதான் நான் பிளாக் கலரை இண்டிகேட் பண்ணியிருப்பேன். பிளாக் கலர் வந்து ஆட் ஆகுது. டெட்ராசைக்கிளிங் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் ஆகுது. நியூ ஃபாரின் ஜீன் வந்து ஆட் ஆகிறதுனால இந்த மொத்த நியூக்ளியோசைட்ஸும் கொலாப்ஸ் ஆகி டெட்ராசைக்கிளிங் இல்லை. ஓகேவா? அதை ட்ரீட் பண்ணும்போது டெட்ராசைக்கிளிங் கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். The recombinant plasmid will lose the tetracycline resistance. Tetracycline resistance என்ன ஆகும்? லூஸ் ஆயிரும் due to the insertion of foreign DNA. Foreign DNA insertion ஆனதால இந்த tetracycline resistance வந்து என்ன ஆயிருது? லூஸ் ஆயிருது. அப்படி டைட்டா இருக்குது. இன்சர்ஷன் ஆனதால லூஸ் ஆயிருது. ஓகேவா? இப்போ தெரியல, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மர்க்கையா தான். But can still select it out of the non-recombinant form. அப்ப இதெல்லாம் என்ன ஃபார்ம் ஆகும்? non-recombinant ஃபார்ம் ஆகும் by one with a plating and transforming of ampicillin. ஒரு பிளேட்ல ampicillin பிளேட் பண்ணிட்டு containing medium, the transforming grown the ampicillin containing medium are transferred into the medium containing tetracycline contain பண்ண மீடியத்துல இது பண்றாங்க. ரெண்டு மீடியம் பண்ணி பண்ணும்போது the recombinant will grow in ampicillin. ஆம்பிசிலின் க்ரோ ஆகும். ஏன் ஆம்பிசிலின் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்? ஏன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனா இருக்கு. ஆம்பிசிலின் போட்டால் ஒன்றும் சாகாது. ஆம்பிசிலின் ரோட் ஆகும். ஆனால் டெட்ராசைக்ளின் போட்டீங்கன்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸா இல்லை, டெட்ராசைக்ளின் செத்து போயிடும். கண்டெய்னிங் மீடியம் பட் நாட் கண்டெய்னிங் டெட்ராசைக்ளின். டெட்ராசைக்ளின் இல்லை, பட் நான் ரீகாம்பினன்ட் மீடியம் இதில் க்ரோ ஆகாது. கண்டெய்னிங் மீடியம் ஆஃப் போத் ஆன்டிபயோட்டிக்ஸ். ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் பர்சன் வந்து க்ரோத் ஆகாது அப்படின்னாங்க. ஏன் டெட்ராசைக்ளின் இல்லை அப்படின்ட்டாங்க. இன் திஸ் கேஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் gene helps in selecting the transformation, therefore the other antibiotic selecting the transformation, whereas the other antibiotic resistance genes are inactivated due to the insertion of alien DNA and helps in the selection of recombination. அத நாம என்ன சொல்றோம்? selectable marker அப்படினு சொல்றோம். ஓகேவா? அப்ப antibiotic resistance நாம என்ன சொல்றோம்? selectable marker அப்படினு சொல்றோம். antibiotic resistance வெச்சிட்டு recombinant DNA என்னது, non recombinant DNA என்னதுன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த PBR 332ல வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. டெட்ராசைக்ளின் ஆம்பிசிலின் வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Selection of recombination due to the inactivation of antibiotics is a cubism procedure. அது என்ன சார் கியூபசம் அப்படின்னா? டைம் கன்சியூமிங் சொல்லுவோம். அதிகமான இப்போ நம்ம முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா, ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். டக்கு அப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். ஓகேவா? பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் simultaneously plating 2 plates having different antibiotics. பார்த்தீங்களா, இதே நம்ம டக்குன்னு இங்கேருந்து கட் பண்ணுவோம்ப்பா, இதை கட் பண்ணுவோம், இது ஆட் பண்ணுவோம், இப்படி சீக்வன்ஸ் மாறிடும். அதுக்கப்புறம் இப்படி பிளேட் பண்ணுவோம், இதில் உயிரோடு இருக்காது. இதெல்லாம் நம்ம டக்குன்னு 5-10 நிமிஷம் சொல்லிட்டு போயிடலாம். சொல்கிறதுக்கு 5-10 நிமிஷம் கிட்ட ஆகுது. பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கரெக்டாக ஸ்டெரைலாக பண்ணணும். எந்த ஒரு மைக்ரோப்ஸ் அண்டாகாமல், எந்த கண்டாமினேஷன் இல்லாமல் பண்ணணும். ஸோ ரொம்ப டைம் டேக்கிங்கான ப்ரொசீஜர் தான் கியூபசம் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? Therefore, alternative selectable markers have been developed which differentiated recombinant from recombinant. அதனால alternative selectable marker வந்து define பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு recombinant non recombinant இது பண்ணும். On the basis of the ability to produce the color in the presence of chromogenic. என்ன பண்ணுது? chromogenic substance வச்சிட்டு, chromogenic substrate வச்சிட்டு இது பண்றது. இதை பீட்டா கேலக்டரோஸ்ல பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பீட்டா கேலக்டரோஸ்ல இருந்து பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, பீட்டா கேலக்டரோஸ் பிரசன்ட் ஆயிருச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ளூ கலர் கொடுக்கும். பீட்டா கேலக்டரோஸ் பிரசன்ட் ஆகலனா நம்ம என்ன கொடுக்கும்? ரெட் கலர் கொடுக்கும். இதே மாதிரி தான்
இதே மாதிரி தான் இப்போ இந்த சைட்ல வந்து பீட்டா கேலக்டோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த இருக்கிற பீட்டா கேலக்டோஸை எடுத்துட்டு அந்த பீட்டா கேலக்டோஸை ரியாக்ட் பண்ணுவாங்க. பீட்டா கேலக்டோஸை ரியாக்ட் பண்ணும்போது அது ப்ளூ கலர் கொடுக்காது. இதே பீட்டா கேலக்டோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு ரியாக்ட் பண்ணும்போது ப்ளூ கலர் கொடுக்கும். அப்போ அது ரீகாம்பினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு பண்றது என்ன, கலர் வச்சு பண்றது என்னது, குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? This recombinant DNA is inserted with the coding sequence of the enzyme beta-galactidose. Beta-galactidose enzyme இது பண்ணுவாங்க. This result in the inactivation of the gene synthesis in the enzyme, which is referred as a insertion inactivation அப்படின்னு சொல்லுவோம். Insertion inactivation, ஒரு விஷயம் இன்சர்ட் பண்ணதுனால தான் inactivate ஆகுது. ஒரு விஷயம் இங்க பாருங்களேன், இங்க இந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்றோம். இந்த ஃபாரின் டிஎன்ஏ நம்ம இன்சர்ட் பண்ணதுனால தான் இந்த டெட்ராசைக்கிள் வந்து இன்ஆக்டிவேட் ஆகுது. அப்போ இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னாக்கா, இப்படி இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷன் ஆகுனா பீட்டா கேலக்டோஸ் பிரசன்ட் ஆயிடுச்சு ப்ளூ கலர் கொடுக்கும், இல்லைனா ப்ளூ கலர் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவோம். அதான் குரோமோஜோனிக் சப்ஸ்ட்ரேட் வச்சு சொல்றது. The presence of chromogenic substrate present ஆயிடுச்சுன்னா give blue color. ரொம்ப முக்கியம், என்ன கலர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் காலனிஸை கொடுக்கும். if the plasmid in the bacteria does not have a insert, okay, does not have an insert if the plasmid in the bacteria does not have an insert, presence of insert result in the insertion inactivation. ப்ளூ கலர் கொடுக்கும். insert inactivation என்னது, beta galactidase genes present ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம், gene, and the colonies do not provide any colors. These are identified as the recombinant colonies. எந்த இதுவும் கொடுக்கலன்னா அதை நம்ம சொல்லுவோம் ரீகாம்பினன்ட் காலனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுல எந்த ஜீனும் பிரசன்ட் ஆகல, புது ஃபாரின் டிஎன்ஏ வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா இங்க பாருங்க, இப்போ இது ரீகாம்பினன்ட்டா இதுதான் ரீகாம்பினன்ட். ஏன் ரீகாம்பினன்ட்? இதுல வந்து ஃபாரின் டிஎன்ஏ வெக்டர் டிஎன்ஏ ஆட் ஆயிருக்கு. நல்லா பாத்துக்கோங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஃபாரின் டிஎன்ஏவும் வெக்டர் டிஎன்ஏவும் சேர்ந்து தான் நமக்கு என்ன கொடுக்குது, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கொடுக்குது. ஓகேவா? இது வெக்டர் டிஎன்ஏ, இது ஃபாரின் டிஎன்ஏ. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே தனித்தனி தான். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அதே எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறேன் பாருங்க. இது பீட்டா கேலக்டிடோஸ். இது நம்ம கொடுக்கும்போது ரெட் கலர் ப்ளூ கலர் கொடுக்குது. இது கொடுக்கும்போது என்ன கலர் கொடுக்குது, ப்ளூ கலர் கொடுக்குது. இதை நம்ம பிரிச்சுட்டோம். ப்ளூ கலர் கொடுக்கக்கூடிய சீக்வன்ஸை நம்ம பிரிச்சுட்டோம். பிரிச்சு வச்சுட்டு இது ப்ளூ கலர் கொடுக்காது. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்துட்டு ப்ளூ கலர் கொடுக்காது. ஓகேவா? அதான் குரோமோசோம் வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஏன் ப்ளூ கலர் கொடுக்காது, அந்த பீட்டா கேலக்டிடோஸ் இருக்கிற இதை வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஓகேவா கண்ணா? ஸோ அந்த மெத்தட்லாம் சொல்லியிருக்காங்க. Do not produce any colors. These are identified as the recombinant colonies. Do not produce any colors. நம்ம சொன்னோம் recombinant colonies அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து vector for cloning genes in plants. சார் சூப்பர் சார், புரிஞ்சுது சார், நல்லா புரிஞ்சுது சார். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் எப்படி சார் பண்ணுறது? அப்போ இது பாக்டீரியாவில் மட்டும் தான் பண்ண முடியுமா? முன்னாடியே நீங்கள் சொன்னீங்களே ஹை ஈல்டிங் பிளான்ஸு, லோ ஈல்டிங் பிளான்ஸு ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி இந்த ஜீன் எடுக்கலாம், இந்த ஜீன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே சார். இப்போ நீங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட பார்த்துருக்கோம். பார்த்ததில் வந்து ஒன்லி வெக்டார் குளோனிங் இதில் மட்டும் தான் பார்த்துருக்கோம், பாக்டீரியா மட்டும் தான் பார்த்துருக்கோம். பிளான்ஸ் அண்ட் ஜீனில் பார்க்க முடியாதுன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் எப்படி பண்ண முடியுன்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா கண்ணா? ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வந்து. Okay. You may be surprised to know that we have learned the lessons of transferring genes into plants and animals from bacteria and viruses, which is known as for ages, how to deliver genes to transform eukaryotic cells and force them to not in a bacteria and virus as want. Bacteria and virus வந்து நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா ஓகேவா? நமக்கு தேவையான பாக்டீரியா வந்துட்டு என்ன பண்ண, தேவையான பாக்டீரியா வந்து இன்செஸ்ட் வந்து காஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் என்ன பண்ணுது, நம்ம பாடியிலேயே என்ன பண்ணுது, வைரஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது. ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் அஃபெக்ட் பண்ணுது. பிளான்ட் யார் அஃபெக்ட் பண்றா? இப்போ பிளான்ட் வந்து டிசீஸ் வந்துட்டே இருக்கு. எந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுது? ஒன்று பாக்டீரியல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ், வைரஸ் டிசீஸ். இது 3 ஏதாவது ஒன்று அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ எங்க போய் அஃபெக்ட் பண்ணுது? பாக்டீரியா என்ன பண்ணுது, பிளான்ட்டோட டிஎன்ஏக்குள்ள, எப்படின்னா பிளான்ட்டோட டிஎன்ஏக்குள்ள போய் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் அஃபெக்ட் பண்ணிட்டு அதுக்கு நோய் வருது, நோய் வைரஸ் காஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் மனுஷனுக்கு என்ன பண்றோம், மனுஷனுக்கு வைரஸ் வருது, மனுஷனோட டிஎன்ஏக்குள்ள போயிட்டு அதை அஃபெக்ட் பண்ணிட்டு, அனிமல்ஸுக்கும் அந்த சேம் தான். ஓகேவா? அனிமல்ஸ்குள்ள இப்படி போயிட்டு அதோட டிஎன்ஏ அஃபெக்ட் பண்ணிட்டு ஆல்ட்ரேட் பண்ணுது. அப்போ சயின்டிஸ்ட் யோசிச்சாப்புல, ஓகேவா, பிளான்ஸோட டிஎன்ஏவை நம்ம கை வைக்க முடியாது, டேரக்டா போய் கை வைக்கிறது பதிலாக இந்த பாக்டீரியா எது காஸ் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கன்னா, டியூமர் காஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? டியூமர்னா என்னதுன்னா, சில மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சில மரத்தை பார்த்தீங்கன்னா
இப்படி இருக்கிற மரத்தில் வந்துட்டு இப்படி பல்ஜாகி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பல்ஜாகி இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பல்ஜாகி இருக்கும். இது எதனால காசு ஆகுதுன்னா ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால காசு ஆகுது. அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? அது என்னன்னு பார்ப்போம். இப்போ அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் காசு ஆகுது டியூமர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த பாக்டீரியா போயிட்டு இந்த நோயை வந்து இந்த பிளான்ட்டுக்கு அனுப்புது. இப்போ நம்ம இந்த பாக்டீரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற பாக்டீரியா வந்துட்டு இந்த நோயை டிசீஸை வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு அனுப்புதுன்னா அந்த ஏன்ற பாக்டீரியாவை எடுத்துட்டு அந்த பாக்டீரியாவோட பிளாஸ்மீட்ல இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மீட்ல டெட்ராமைக்கல் ரெசிஸ்டன்ட் ஜீன்லாம் இருக்கும் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஜீனை தேடுவோம். என்ன ஜீனை தேடுவோம்? எந்த ஜீன் வந்துட்டு எந்த சீக்வன்ஸ் வந்துட்டு அந்த நோயை காஸ் பண்ணுது அப்படின்னு தேடுவோம். அந்த சீக்வன்ஸை எடுத்துருவோம். நமக்கு என்ன தேவை அந்த பிளான்ட் கிட்ட இருந்து? நமக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டி தேவை. ஓகேங்களா? அப்போ அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டியை இந்த பாக்டீரியாவில் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த பாக்டீரியா வளர்க்க விட்டுருவோம். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? அந்த பிளான்ட்டுக்குள்ளே போகும். பிளான்ட்டுக்குள்ளே போய் தான் டிசீஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவோம்? நம்ம இன்சர்ட் பண்ண அந்த பிளாஸ்மிட் ஜீனை வந்துட்டு அதை செக்ரேட் பண்ணி அதை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி சிந்தசிஸ் பண்ணும்போது நமக்கு தேவையானது அந்த பிளான்ட் ஜீனோம்ல வந்துடும். அந்த பிளான்ட் ஜீனோம்லேருந்து நமக்கு தேவையான விஷயம் வரப்போகுது. ஓகே, ரொம்ப சிம்பிள். நம்ம பிளான்ட்ல கை வைக்கவே மாட்டோம். எந்த ஒரு விஷயம் டிசீஸ் காஸ் பண்ணிட்டு இருக்கு, எந்த ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ டிசீஸ் காஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிளான்ட்டோ அனிமல்ஸ்க்கோ, அதில் கை வச்சுட்டு அந்த டிசீஸ் காஸ் பண்ணுறதை நம்ம தனியாக எடுத்துடுறோம். டிசீஸ் காஸ் பண்ணுற ஜீன் இருக்குல்ல, அந்த டிசீஸ் காஸ் பண்ணுற ஜீனை எடுத்துட்டு நமக்கு என்ன தேவையான விஷயம், என்ன டிசைரபிள் ஜீன் தேவையோ, டிசைரபிள் ஜீன் நமக்கு என்ன தேவையான என்ன கேரக்டர் தேவையோ அந்த ஜீனை இன்சர்ட் பண்ணிடுறோம். அந்த ஜீனை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பறக்க விடுறோம். அந்த ஜீனை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து மறுபடியும் பண்ணி விடுறோம். அப்போ அந்த பாக்டீரியா என்ன நினச்சிக்குது? அப்பா நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட்டுக்குள்ளே போயிடுது. பிளான்ட்டுக்குள்ளே போயிட்டு தான் டிசீஸ் தான் காஸ் பண்ணுறோம்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறது? அதுக்கு டிசீஸ் இல்லை, ஏன்னா டிசீஸ் ஜீனை நம்ம எடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக நமக்கு நல்ல செய்கிற ஜீனை ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ரெட் சீப் எடுத்துட்டு ஒயிட் சீப் ஆட் பண்ணிட்டோம். அப்போ ஒயிட் சீப் ஆட் பண்ண என்ன பண்ணுறான்? சிட்டி என்ன பண்ணுறான்? நல்லது போய் செய்ய ஆரம்பிக்கும். அதே பேசிஸ் தான் இவன் போயிட்டு நல்லது செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்றது. ஓகேவா? இந்தியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரோபாக்டீரியன் டியூமிஃபேக்ஷன். அக்ரோபாக்டீரியா என்ன பண்ணுது? pathogen several of dicot plants is able to deliver a piece of DNA known as a tDNA, transfer DNA அப்படின்னு சொல்லுவாங்க, to transfer a normal plant cells into tumor. அதான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியா வருது. பிளான்ட்ல இந்த மாதிரி கட்டியா வருது. பிளான்ட் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷனால பிளான்ட்ல ஆர்கன் இல்லாதனால அது பெரிய ஆபத்தெல்லாம் இல்லை. ஓகே, நமக்குலாம் வந்துச்சுன்னா கட்டி வந்துச்சுன்னா கேன்சர் வந்துடும். பட் பிளான்ட்ல ஆர்கன் டிஷ்யூ லெவல்னால அது பெரிய ஆர்கன், அது ஹார்ட் லங்ஸ் எல்லாம் இல்லாதனால அது பிரச்சனை இல்லை. இல்லைங்களா? இந்த டியூமர் மாதிரி வந்திருக்கு. அண்ட் டைரக்ட் திஸ் டியூமர் ஆஃப் டு ப்ரொடியூஸ் த கெமிக்கல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் பேத்தோஜன்ஸ். கெமிக்கல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் பேத்தோஜன். ஓகேவா? சிமிலர்லி அதே மாதிரி பிளான்ட்டுக்கு இது ஒரு காஸ் பண்ணுது. ஓகேவா? பிளான்ட்டுக்கு யார் காஸ் பண்றா? அக்ரோபாக்டீரியம் காஸ் பண்ணுது. அதே மாதிரி அனிமல்ஸுக்கு யார் காஸ் பண்றா? ரெக்ட்ரோவைரஸ். ரெக்ட்ரோவைரஸ் வந்து கேன்சரஸ் செல்ஸ் வந்து காஸ் பண்ணுது அனிமல்ஸ்ல. எபிலிட்டி டு ஹேவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் நார்மல் செல்ஸ் டு கேன்சர் செல்ஸ். ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இந்த அக்ரோபாக்டீரியத்துல ஒரு செல்லு தான், ஒரு ஜீன் தான் இந்த டியூமரை காஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் ரெக்ட்ரோ வைரஸ்ல ஒரு ஜீன் தான் இந்த கேன்சரை காஸ் பண்ணுது. அந்த ஒரு ஜீனை கண்டுபிடிச்சு அந்த ஒரு ஜீனை தூக்கிட்டோம்னா அது கேன்சரை காஸ் பண்ணாது இல்லை. அதுக்கு பதிலாக நல்ல ஜீன் ரெட் சீப்பை தூக்கிட்டு தேவையான ப்ளூ சீப்பை போட்டுட்டோம்னா நல்லது பண்ண போகுது. நல்ல ஜீன் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அப்போ நல்ல ஜீன் இன்சர்ட் பண்ணி இந்த வைரஸ்குள்ளே விட்டுட்டிங்கன்னா அது நம்ம அனிமல்ஸ்குள்ளே போனாலும் சரி, இது அக்ரோபாக்டீரியம் பிளான்ஸ்குள்ளே போனாலும் சரி, அது நல்லது தான் சிந்தசிஸ் பண்ணும். ஜீன் டிசீஸை சிந்தசிஸ் பண்ணாது. ஏன்னா டிசீஸ் சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை வந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகே, அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? Better understanding of art of delivering genes by pathogen in eukaryotic cause. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். Transfer of these tools pathogens is useful for the vectors of delivering a genes in the interest of humans. நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இப்போ இந்த பிளான்ட் கிட்ட நமக்கு இது வேணும், இந்த அனிமல்ஸ் கிட்ட இந்த வேணும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நம்ம ஜீனை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். எப்படி நம்ம அஃபெக்ட் ஆகிற ஜீன் எடுத்துடுறோம், அஃபெக்ட் ஆகிற ஜீன் எடுத்துட்டு நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஜீனை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? திஸ் டியூமர் இன்டியூசிங் டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பிளாஸ்மிட் அக்ரோபாக்டீரியம் இருக்கிறது தான் டிஐ பிளாஸ்மிட் has been modified into a cloning vector which no more pathogenic. என்ன மாத்திராங்க? க்ளோனிங் வெக்டரா மாத்திராங்க. no more pathogenic. no more pathogenic. ஓகேவா? no more pathogenic to the plants but still able to use as a mechanism to deliver genes in our interest. நமக்கு தேவையான நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து டெலிவர் பண்ணும். அந்த ஜீனை வந்து எங்க பிளான்ட்டுக்குள்ள டெலிவர் பண்ணும். that is a variety of plants into a variety of plants. ஓகேவா? என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? டிசீஸை கேரி பண்ணிட்டு டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தது. நம்ம அந்த டிசீஸை எடுத்ததுனால நமக்கு தேவையான ஜீனை கேரி பண்ணிட்டு நமக்கு தேவையானதை எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அதே மாதிரி தான் சிமிலர்லி ரெட்ரோவைரஸ் ஆல்சோ டிஸ்ஆர்ம். ரெட்ரோவைரஸை டிஸ்ஆர்ம் பண்ணணும். ஓகேவா? அதுலேருந்து டிஸ்ஆர்ம் பண்ணிடணும். அதுலேருந்து நோயெல்லாம் இப்போ
கேன்சர் காஸ் பண்ணுற செல்லை வச்சுட்டு நம்ம விளையாடக்கூடாது. அது வந்து டிசாம் பண்ணிடும். அது என்ன கேன்சர் காஸ் பண்ணுதோ அதை நம்ம எடுத்துரும். என்ன பேத்தஜெனிக்காக இருக்கு, என்ன டிசீஸ் கன்சிடர் இருக்கோ அந்த ஜீனை நம்ம எடுத்துரும். டிசாம் பண்ணிட்டு now we use to deliver a desirable gene into the animal cells. இப்போ நம்ம அனிமல் ஜீன்ஸ்க்கு நமக்கு என்ன டிசைரபிள் ஜீன், என்ன தேவையான ஜீன் வேணும், என்ன தேவையான கேரக்டர் வேணும், அதுக்கு என்ன ஜீன் இருக்கோ அதை நம்ம அனிமல் செல்ஸ்க்குள்ள அனுப்பிடுறோம். அனிமல் செல்ஸ். So once the genes or the DNA fragments has been ligated, இது எல்லாமே சேர்ந்துட்டு அது தனித்தனியாக எடுத்துட்டு தேவையானதில் லிகேட் பண்ணது உடனே the suitable vector is transferred into the bacterial plant's host where it's multiply. இந்த பாக்டீரியாவை இந்த வைரஸையும் சூட்டபிள் வெக்டர்னா தேவையான ஹோஸ்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. என்ன ஹோஸ்ட்? ஒன்று பிளான்ட், அக்ரோபாக்டீரியா பிளான்ட், ரெட்ரோவைரஸ் அனிமலுக்குள்ள அனுப்பினா அங்கிருந்து அந்த மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். மல்டிப்ளை சிந்தசிஸ் பண்ண நமக்கு தேவையான டிசைரபிள் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னாங்க, விச் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? சூப்பர். ஓகேவா? இப்போ நம்ம கம்பவுண்டட் ஹோஸ்ட் பார்த்துக்கலாம். கம்பவுண்டட் ஹோஸ்ட்னா ஹோஸ்ட்டுக்குள்ள கம்பவுண்ட் ஆகுறது, உள்ள போகிறது. ஓகேவா? Transformation with the recombinant DNA. ஓகேங்களா? Since DNA is a hydrophilic molecules, நல்லா பார்த்துக்கோங்க. DNA வந்து என்னது? Hydrophilic molecules. Hydrophilic molecules என்னது? Water loving molecules. ஓகே, ஹைட்ரோஃபோபிக் வேற. ஹைட்ரோஃபோபிக் தான், ஃபோபியா தான் ஏதோ ஆபத்துன்றது. ஹைட்ரோனா வாட்டர் உங்களுக்கு தெரியும். ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங் மாலிகூல்ஸ் தான். இட் cannot pass through the cell membrane. செல் மெம்பரேனால பாஸ் த்ரூ பண்ண முடியாது. ஏன் சார் பாஸ் த்ரூ பண்ண முடியாதுன்னா செல் மெம்பரேன்ல பாஸ்போலிபிட் பை லேயர் ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்களே. இந்த மாதிரி பர்சன்ட் ஆயிருக்கும். செல் மெம்பரேன்ல பாஸ்போலிபிட் பை லேயர் பர்சன்ட் இருக்கும். இதுல வந்துட்டு இந்த டெய்ல் இருக்கு தெரியுமா? இந்த டெய்ல் வந்துட்டு என்னது? ஹைட்ரோஃபோபிக், வாட்டரை இன்சர்ட் பண்ணாது. ஹைட்ரோஃபோபிக் டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். நான் போலார் டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோஃபோபிக் டெய்ல். செல் மெம்பரேன் பிளாஸ்மா மெம்பரேன் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ இது வாட்டர் கண்டக்ஷன் நடக்காது. வாட்டர் கண்டக்ஷன் நடக்காதுல்ல, அப்போ செல் மெம்பரேனுக்குள்ள வந்துட்டு பாக்டீரியா போக முடியாது. ஏன் பாக்டீரியா போக முடியாது? பாக்டீரியா டிஎன்ஏவால போக முடியும். ஏன் டிஎன்ஏவால போக முடியாது? டிஎன்ஏ வாட்டர் லவ்விங் மெம்பரேன், அது ஹைட்ரோஃபிலிக், அதுல வாட்டர் கண்டென்ட் இருக்கு, டிஎன்ஏல வாட்டர் கண்டென்ட் இருக்கு. பட் செல் மெம்பரேனை தாண்டி உள்ள போக முடியாது. செல் மெம்பரேனை தாண்டி உள்ள போக முடியாது. அப்போ பாக்டீரியால இப்போ டிஎன்ஏ இருக்கு வச்சுக்கோங்க, செல் மெம்பரேனை தாண்டி உள்ள போக முடியாது. தாண்டி உள்ள போக முடியாது. அது எப்படி உள்ள போக வைக்கலாம், எப்படி கம்பனன்ட் பண்றான் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஓகேங்களா? இன் ஆர்டர் டு ஃபோர்ஸ் பாக்டீரியா டு டேக் அப் த பிளாஸ்மிட். இப்போ பாக்டீரியாவை அந்த பிளாஸ்மிட்டை எடுக்க வைக்கணும். ஓகே, அந்த பிளாஸ்மிட்டை கொடுக்குற பிளாஸ்மிட்டை வந்து எடுக்க வைக்கணும் பாக்டீரியாவை. அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி ஏபிள் டு கம்பனன்ட் டு டேக் அப் த டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு நம்ம கம்பனன்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அது எப்படி பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். This is done by treating them with a specific concentration of divalent cation. Divalent cationல specific concentrationல ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மீடியத்துல க்ரோ பண்ண வைப்பாங்க பாக்டீரியா. அந்த மீடியத்துல க்ரோ பண்ணி வைக்கும்போது அந்த இதுல கால்சியம் அதிகமாக பிரச்சனை இருக்கும். ஓகேவா? சச் அஸ் கால்சியம் தான் அதிகமாக பிரச்சனை இருக்கும். அது என்ன பண்ணுது? எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? டிஎன்ஏவோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அது டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு யூஸ் பண்ணுது, உள்ள கம்பவுண்ட் ஆகி போகிறதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா. ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? டைவேலன்ட் கேட்டியானை யூஸ் பண்ணி க்ரோ பண்ணுறது. ஓகேவா? அந்த காம்படன்ட் செல்ல வந்து டைவேலன்ட் கேட், அதாவது கால்சியம் ரிச்சா இருக்கிறது, சச் கால்சியம் ரிச்சா இதில் க்ரோ பண்ணால் அதில் எஃபிஷியன்ட் நல்லா பாதுகாப்பு, ரெயின் கோட்லாம் போட்டுக்குது. ஓகேவா? ரெயின் கோட்லாம் போட்டதுனால இப்போனால அது போக முடியும் அப்படின்றது. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னதுன்னு பார்ப்போம். Bacterium through pores of the cell wall. Okay, recombinant DNA and then be forced into such cell and incubating in the cells with recombinant DNA once ice, followed by placing them in a briefly 42 degrees Celsius of each shock and then putting them back. This is enabling the bacteria to take up the recombinant DNA. Okay, இன்னொரு என்னதுன்னா ஐஸ்ல காட்டுறோம். 42 டிகிரி செல்சியஸ் காட்டுறோம். டக்குன்னு இதாகும். ஓகேங்களா? ஐஸ் இதில் மாறி காட்டும்போது டக்குன்னு உள்ள போய் விதரும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ் தான் சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணுங்க. ரீகாம்பினன்ட் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் செல்ல ரீகாம்பினன்ட் DNA ஆன் ஐஸ்ல வைக்கிறாங்க. அப்புறம் 42 டிகிரி செல்சியஸ்ல பிரீஃப்னா கொஞ்ச நேரத்துக்கு வித்தின் செகண்ட் கொடுக்குறாங்க. அப்போ டக்குன்னு ஒரு ஷாக் வரல, ஒரு ஷாக் வரும்போது டக்குன்னு உள்ள போயிடும். புரியுதா? ஸோ அந்த ஷாக்ல அந்த இதில் வந்து டக்குனு உள்ள போயிடுது. ஃபர்ஸ்ட் பைவேலண்ட் அதில் வந்து கால்சியம் யூஸ் பண்ணிட்டு அந்த ரெயின் கோட்லாம் போட்டு போகிறது. செகண்ட் வந்து அந்த ஃபோர்ஸில் அப்படியே டக்குனு உள்ள போயிடுது. ஓகே, ஹீட்லையும் ஐஸ்லையும் காட்டும்போது என்ன டிகிரி செல்சியஸ் ஞாபகம் வச்சுங்க, 42 டிகிரி செல்சியஸ் ஈச் ஷாக் கொடுக்குறாங்க. ஷாக் டக்குன்னு கொடுக்குறது அந்த ஷாக்கு, அதான் பிரீஃப் கொடுத்துருவாங்க. பிரீஃப்னா பெருசாக இல்லை, டக்குன்னு செகண்ட்ல கொடுப்பாங்க. ஓகேவா? ஐஸையும் ஹீட்டையும் ட்ரீட் பண்ணும்போது டக்குன்னு உள்ள போயிருது. ஓகேவா? ஸோ அந்த பேசிஸ் தான் செகண்ட் மெத்தட். ஓகேங்களா? ரீகாம்பினன்ட் திஸ் எனேபிள்ஸ் த பாக்டீரியா டு டேக் அப் த ரீகாம்பினன்ட். இது வந்துட்டு அந்த ரீகாம்பினன்ட் DNA பாக்டீரியா எடுத்து வச்சுக்கும் அப்படின்னா. ஓகேவா? இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் என்னதுன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இது வந்து அனிமல்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, முக்கால்வாசி இது ரெண்டு பிளான்ட்ஸ்ல பாக்டீரியா கொடுக்குறது, இது வந்து அனிமல்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அனிமல்ஸ் வந்து செல் வால் இல்லை. ஓகே, அனிமல்ஸ் வந்து செல் வால் இல்லை, அதனால மைக்ரோ இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. மைக்ரோ இன்ஜெக்ஷன் அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டே இருப்பாங்க. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க.
உள்ள போயிட்டு ஒரு இடத்துல அதை இது வந்தோடனே கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, உள்ளே போயிடும். ஓகேங்களா, அப்படி எடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் இன்ஜெக்ட் பண்ணணும், அதேமாதிரி எடுக்கணும். ஓகேங்களா, அஃபெக்ட் பண்ணிச்சா செத்து போயிடும். ஓகேங்களா, this is not the only way to introduce the alien DNA to the host cells. In methods of microinjection, recombinant DNA is directly injected in the nucleus of animal cells. Directly in the nucleus of the animal cells வந்து introduce பண்றாங்க. ஓகேவா. In another method, suitable plants அப்படி சொல்ல பார்த்தா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அனிமல் செல் நியூக்ளியஸ் வந்துச்சா இன்ஜெக்ட் பண்ணு, ஓகே, அப்படியே பத்திரமா எடுத்துரு, எந்த நியூக்ளியஸ் அஃபெக்ட் பண்ணாமல் எடுத்துரு. ஓகே, இதான் மைக்ரோ இன்ஜெக்ஷன்றது. ஓகேவா, அதே ஏன் அப்படி பண்ணலாம், அப்படி ஈஸியாக பண்ணலாம். செல்வால் இல்லாதனால நம்ம மைக்ரோ இன்ஜெக்ஷன் பண்ண முடியும் அனிமல் செல்ஸில். பட் பிளான்ட் செல்ஸில் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா செல்வால் இருக்குது. அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்க, பிளான்ட் செல்ஸ் ஆர் பம்பார்டட் வித் ஹை வெலாசிட்டி ஜீன் கன்னு சொல்லுவாங்க. அப்படி வெடிக்க வைப்பாங்க, பப்புன்னு எனக்கு கிடைக்கும், அந்த ஃபோர்ஸில் வெடிக்க வைப்பாங்க, பம்பார்டு அந்த மாதிரி ஹை வெலாசிட்டியில் வெடிக்க வைப்பாங்க. எப்படின்னா டங்ஸ்டனும் கோல்டும் டிஎன்ஏவும் மிக்ஸ் பண்ணுவாங்க. டங்ஸ்டனும் கோல்டு டிஎன்ஏ மிக்ஸ் பண்ணிட்டு பம்பார்ட் பண்ணுவாங்க. பம்பார்ட் பண்ணும்போது டிஎன்ஏ உள்ள போயிடும், கோல்டு டங்ஸ்டன் வெளியே வந்துடும். ஓகேவா, ஏன் அப்படி பம்பார்ட் பண்ணும்போது ஒன்றுமே ஆகாதா சார்? ஒன்றுமே ஆகாது, செல்வால் பிரசன்ட் இருக்காது, ஒன்றுமே ஆகாது. ஓகேங்களா, சார் கொலாப்ஸ் ஆகாது. இதே நீங்கள் பம்பார்டர் மெத்தடை வந்துட்டு நீங்கள் அனிமல் செல்லுக்கு பண்ணீங்கன்னா அது வெடிச்சு போகும். ஏற்கனவே செல்வால் இல்லை, அப்போ நீங்கள் குண்டு வர போட்டியில் வெடிச்சு சத்துரும்ல. ஸோ அது பிளான்ட் செல்லில் மட்டும் தான் பண்ண முடியும். அதான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சூட்டபிள் ஃபார் பிளான்ஸ் வித் ஹை வெலாசிட்டி ஆஃப் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் கோல்ட் அண்ட் டங்ஸ்டன் அலாங் வித் கோட்டட் வித் டிஎன்ஏ. ரெண்டுமே என்ன பண்ணுவாங்க, டிஎன்ஏ கோட் பண்ணிப்பாங்க. மெத்தட் நோன் அஸ் பயோலிஸ்டிக் ஆர் ஜீன் கன். இதான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோலிஸ்டிக் ஆர் ஜீன் கன் அப்படின்னு சொல்றது. பம்பார்ட் பண்ணுறது, டிஎன்ஏ வந்து உள்ள போகிறது, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பிளான்ட்குள்ளே உள்ள போகிறது. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, and then last method uses is disarmed pathogen. முன்னாடி சொன்னா பாத்தீங்களா, இப்போ பார்த்தோம் பாத்தீங்களா, டிஸ்ஆர்ம் பண்ண பேத்தோஜனை எடுத்துட்டு தேவையான பேத்தோஜனை ரிலீவ் பண்ணிட்டு உள்ள அனுப்புறது. ஓகே, disarmed pathogen vectors which when allowed to the infected cells and transfer the recombinant DNA into the host cell. இப்படி recombinant DNA ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிளானிங் மெத்தட் காம்பனன்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது மறுபடியும் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைவேலன்ட் கேட்டியான் கால்சியம் யூஸ் பண்ணிட்டு உள்ள அனுப்புறது, பாக்டீரியாக்குள்ள அனுப்புறது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்துட்டு அந்த ரெயின் கோட்லாம் போட்டு சொன்னோம் பாத்தீங்களா. செகண்ட் என்னது, அந்த ஹீட் அண்ட் ஷாக்ல டக்குன்னு ஹீட் அண்ட் ஷாக் கொடுக்கும்போது ஒரு ஷாக்ல ஏற்பட்டு உள்ள போய் டக்குன்னு உள்ள போயிடும். ஓகேங்களா, அதை விட்டு பண்றது. தேர்ட் என்னது அப்படின்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன், இது அனிமல்ஸ்க்கு பண்றது, அப்படியே மைக்ரோஸ்கோப்ல பார்த்து டைரக்டா நியூக்ளியஸ்ல போய் இன்ஜெக்ட் பண்றது தேர்டு. ஃபோர்த் என்னதுன்னா பிளான்ட்ல பண்றது, பிளான்ட்ல சூட்டபிளான இதுல வந்து பம்பார்ட் பண்ணுவோம். எப்படி பம்பார்ட் பண்ணுவோம்னா, இந்த டிஎன்ஏவை கோல்டன் டங்ஸ்டன்ல கோட் பண்ணி வச்சிருப்போம். கோல்டன் டங்ஸ்டன் பம்பார்ட் பண்ணும்போது டிஎன்ஏ உள்ள போயிடும், கோல்டன் டங்ஸ்டன் வந்து வெளியே வந்துடும். இதை மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன இருக்கா, ஃபிஃப்த் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம நார்மல் முன்னாடியே பார்த்த மாதிரி தான். ரீகாம்பினன்ட்ல எந்த ரீகாம்பினன்ட் வந்து டிசீஸை காஸ் பண்ணுமோ அதை தனியாக எடுத்துடுறோம். அது இல்லாமல் தேவையான ஜீனை நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு அதை நம்ம ரீகாம்பினன்ட் பண்ணிட்டு சிந்தசிஸ் பண்ணி விடுறது. ஓகேவா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கக்கூடிய கம்பவுண்ட் உள்ள எப்படி அனுப்புறது அந்த மெத்தட்ஸ். ஓகேவா, now we have learned about the tools and the construction of recombinant DNA. இப்போ நம்ம ப்ராசஸை பார்த்துடலாம். இப்போ நம்ம வரைக்கும் டூல்ஸை பார்த்துருந்தோம், இப்போ நம்ம ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்னா. ஓகே, பார்த்துடலாமா? சூப்பர். ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு முடிஞ்சிடும். Process of recombinant DNA technology. Recombinant DNA technology involves several steps in specifying sequence such as ஐசோலேட் பண்ணுறது. ஓகேவா, முன்னாடி நம்ம பார்த்து தாங்க, நம்ம முக்கால்வாசி பார்த்து தான் இருக்கும். எப்படி இந்த ஐசோலேஷன், ஃபஸ்ட்டு ஐசோலேஷன் மட்டும் தான் பார்க்க மாட்டாங்க. ஐசோலேஷன், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி எடுக்கணும், அதை வந்து கட் பண்ணணும், ஃப்ராக்மெண்ட் ஆக் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸ் பண்ணணும். ஐசோலேஷன் ஆஃப் டிசைடு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ், எந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் நமக்கு தேவை அதை ஐசோலேட் பண்ணணும். அதை ஐசோலேஷன் வந்து நம்ம லிகேட் யூஸ் பண்ணி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணோம். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இன்டு வெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் இந்த டிஎன்ஏ டாக்குமெண்ட்ஸ் இன்டு ஹோஸ்ட். அதுக்கப்புறமா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நடந்துட்டு இருக்கணும். ஒரு ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நமக்கு தேவையான விஷயம் சிந்தசிஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஓகேவா, இதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா, கல்ச்சரிங் த ஹோஸ்ட் செல்ஸ் இந்த மீடியம் லார்ஜ் ஸ்கேல். ஏன் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுவாங்க, ஏன்னா இது ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ், ரொம்ப செலவாகக்கூடிய ப்ராசஸ். ஓகே, அப்போ லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிட்டு உலகம் ஃபுல்லாக இருக்க மக்களுக்கு விற்றா தான் அவன் லாபம் அடைய முடியும். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணுறது சும்மா கம்மியாக பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு பண்ணுறதுக்கா இல்லை, பெரிய பெரிய ஸ்கேலில் பண்ணோம். ஓகேவா, சின்ன டெஸ்ட் டியூப்ல பண்ணால் ஒரு ஆளுக்கே பத்தாது. அப்போ பயோ ரியாக்டர்ஸ் சொல்லுவாங்க, பெரிய பெரிய வெசல்ஸில் பண்ணுறது. ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய வெசல்ஸில் வந்து பண்ணுவாங்க. இந்த பெரிய வெசல்ஸ் இந்த பயோ ரியாக்டர்ஸ் பண்ணும்போது லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். நிறைய பேர் லாபம் பண்ணுவாங்க, இவனும் லாபம் பண்ணிடலாம். ஓகே, காசு சம்பாதிக்கலாம். அந்த பேர் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுவாங்க இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிசைடு ப்ராடக்ட். இப்போ நம்ம எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஐசோலேஷன் ஜெனடிக் மீடியம் பார்த்துருப்போம். இதெல்லாம் ரீகால் தாங்க, நான் அப்படி ரீகால் பண்ணி போகிறது தான். ஓகேவா, அந்த நியூக்ளிக் ஆசிட் இஸ் ஜெனடிக் மெட்டீரியல், நல்லாவே தெரியும். டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல், அதில் டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல், நல்லாவே தெரியும். ஓகேவா, இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம் திஸ் டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ தான் என்ன சொல்றது, கட் வித் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், அதான் கட் ஆகுது அப்படின்னாங்க. இட் நீட்ஸ் டு பி பியூர், அது என்ன இருக்கணும், பியூர் ஃபார்மில் இருக்கணுமா.
free from other macromolecules. எந்த ஒரு macromolecules இல்லாம இருக்கணுமா? Since the DNA is enclosed with the membranes, we have to break. அதாவது நான் என்ன சொல்றேன்னா நியூக்ளியஸ் அரௌண்ட் இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பிரேக் பண்ணி தானே வர முடியும். பாக்டீரியா இருக்கும், பாக்டீரியாக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ள மெம்பரேன் இருக்கும், மெம்பரேனுக்குள்ள செல் வால் இருக்கும். இவ்வளோ இதுக்குள்ள தான் என்ன பிரச்சனை இருக்கு, டிஎன்ஏ பிரச்சனை இருக்கு. அப்போ நம்ம டிஎன்ஏ வரைக்கும் வரணும்னா அந்த அவுட்டர்ல ஃபர்ஸ்ட் பாக்டீரியா செல் வால் கொள்ளணும், அதை கொள்ளணும், இதை கொள்ளணும், ஒன்று வந்து டைஜஸ்ட் பண்ணி தான் நம்ம டிஎன்ஏ பியூரா எடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதான் சொல்ல வராங்க. Enclosed with the membranes, we have to break the cell open and release the DNA along with the macromolecules such as RNA, protein, polysaccharides and also lipids. These can be achieved by treating the bacteria with enzyme. Plant enzyme treat பண்ணால நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படினா. ஓகேவா, என்ன என்சைம்னா லைசோசைம். லைசோசைம் என்ன பண்ணும், பாக்டீரியா வாலை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணும். ஓகேவா, செல்லுலோஸ் என்ன பண்ணும், செல் வால், பிளான்ட் செல் வால் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணும். ஓகேவா, கைட்டினேஸ் என்ன பண்ணும், ஃபங்கஸ் செல் வாலை டைஜஸ்ட் பண்ணும். ஓகேவா, ஏன்னா செல்லுலோஸ் எதனால மேடப்பா இருக்கு, plant cell is made up of, plant cell wall is made up of cellulose. அதே செல்லுலேஸ் பண்ணீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணிடும். அதே மாதிரி தான் கைட்டினால மேடப்பா இருக்கும் ஃபங்கல் செல் வால். கைட்டினேஸ் கொடுக்கும்போது ஃபங்கல் செல் வால் வந்து டைஜஸ்ட் ஆயிடும். இப்போ டைஜஸ்ட் ஆக நம்ம டிஎன்ஏ வந்து ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணுறது அப்படின்றத இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த என்சைம்லாம் போட்டு ஐசோலேட் பண்ணுவாங்க. You know the genes are located on the long molecules of DNA intertwined with the proteins such as histone. ஹிஸ்டோன் ப்ரோட்டீனாக தான் இன்டர்வைன் ஆகிருக்கும். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மாலிகுலர் பேஸ் ஆஃப் யூனிட்ஸில் படிச்சிருப்போம். ஒரு நியூக்ளியஸ்குள்ள எப்படி இந்த ஜீன் வந்து இதாயிருக்கும், ஹிஸ்டோன் ப்ரோட்டீனா சுற்றி இதாயிருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். யூகேரியோட்ஸ்ல வந்துட்டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து சுற்றி H1, H2A, H2B அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. H1, H2A, H2B, H3, H4 அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் சுற்றி இருக்கும். ஓகேவா, அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இது பண்ணணும், இன்டர்வைன் ஆகும். RNA can be removed by treatment of ribonuclease. என்ன பண்ணோம், ரைபோநியூக்ளியஸ் இது பண்ணோம். whereas protein can be removed by the treatment of proteases. புரோட்டீன் வந்துட்டு புரோட்டியேசஸால ஒரு இதுக்கு ஒரு என்சைம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா, இதை நம்ம முன்னாடியே இதில் படிச்சிருப்போம், 11th பேசிஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஓகே, கோல்கி apparatus வந்து படிக்கும்போது படிச்சிருப்போம். ஓகேங்களா, அதர் மாலிகுல்ஸ் கேன் பி ரிமூவ்ட் பை தி அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட். அதில் அதர் மாலிகுல்ஸ் நம்ம அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஎன்ஏ மட்டும் எப்படி எடுக்கிறது, இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. சூப்பர், எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் டிஎன்ஏ மட்டும் எப்படி எடுக்கிறதுனா, இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு, எல்லா என்சைமும் போட்டாச்சு. எல்லா என்சைம் போட்டாலும் எல்லா என்சைம் ரிமூவ் ஆகிட்டு அர்த்தம். ஓகே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டியூப் எடுக்கிறீங்க வச்சுக்கலாம். டெஸ்ட் டியூப்ல இந்த புரோட்டியேசஸ் போடுறீங்க, லைசஸ் போடுறீங்க, லைசோசோம் போடுறீங்க, செல்லுலேஸ் போடுறீங்க, புரோட்டியேசஸ், ரைபோநியூக்ளியேசஸ் போடுறீங்க, எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டீங்க. அப்போ எல்லாமே ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ டிஎன்ஏ மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த டிஎன்ஏ நான் எப்படி எடுப்பேன்னா, அதை நம்ம சில்டு எத்தனால்ல, என்னது சில்டு எத்தனால்ல ட்ரீட் பண்றோம். சில்டு எத்தனால் ஆட் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, டிஎன்ஏ வந்து த்ரெட் மாதிரி வர ஆரம்பிச்சிருவான். என்னது, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்றதுல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா சில்டு எத்தனால் ஆட் பண்ணீங்கன்னா, அது டிஎன்ஏ வந்து த்ரெட் லைக் வர ஆரம்பிச்சிடும். த்ரெட் லைக் சஸ்பென்ஷன்ல வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஃபைன் த்ரெட் லைக்ல வந்து டிஎன்ஏ வந்து நல்லா பார்க்க முடியும் அப்படின்னாங்க. ஓகேவா, புக்கில் இது எடுக்கல, உங்கள் புக்கில் வந்து இது கொடுத்துருப்பாங்க, கிளியராக கொடுத்துருப்பாங்க. புக்கில் வந்து டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அப்படி எடுக்கும்போது எவ்வளோ த்ரெட்ல அப்படியே இதாக வரும், த்ரெட் லைக்லேயே வரும். உங்கள் சைடில் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு சைடில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது பண்ணலாம் அப்படின்னாங்க. அதான் ஐசோலேஷன் பண்ணி தனியாக எடுத்துரு. இப்போ கட்டிங் எப்படி பண்ணுறது, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நியூக்ளியஸ் வச்சு போடுறது. ஓகே, அது நல்லாவே தெரியும். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் டைஜஸ்ட் அண்ட் பெர்ஃபார்ம்டு பை த இன்குபேஷன் ஆஃப் பியூரிஃபைடு டிஎன்ஏ. பியூரிஃபை பண்ணி எடுத்துட்டோம் டிஎன்ஏ மாலிகுல்ஸை வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணுவோம். சும்மா ரிவைஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, அது ஆப்டிமல் கண்டிஷன் கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும், தேவையான பிஹெச் இருக்கணும், தேவையான நமக்கு நியூட்ரிஷன் இருக்கணும். தான் ஆப்டிமம் சொல்றோம். நம்ம தேவைக்கான இருக்கிறதா நம்ம சொல்றோம் ஆப்டிமம், தேவையானதுன்னு சொல்லணும் ஆப்டிமம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, other specific enzyme agrogel electrophoresis employed to check the procedure of the resistance enzyme in digestion. DNA is negatively charged, அதனால hence is moved towards a positively charged ஆன anode, cathode ல இருந்து anode. அதேதான் எப்படி பார்த்தோம், agrogel electrophoresis பார்த்தோம், அதே மாதிரி மூவ் ஆயிட்டு வரும். ஓகேங்களா, this process repeated when this vector is DNA also vector repeat, இதே மாதிரி DNA repeated பார்த்தோம் இல்லையா. இதுதான் சொல்றாங்க. இங்க இதோ இதுதான் சொல்றாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி கேத்தோட்ல இருந்து ஆனோட பார்த்து போகுன்றாங்க. ஓகேவா, இப்படி தான் என்ன பண்றாங்க, கட் பண்றாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்றாங்க. The joining of DNA uses the several process. After having cut the source of the DNA as well as the vector DNA with the specific restriction enzymes, the cutout gene of interest. என்ன gene of interest, நமக்கு என்ன desirable characters அப்படி desirable gene அப்படி சொல்றோம். Gene of interest நமக்கு என்ன gene தேவை நமக்கு தான் தெரியும். நம்ம ஜீனுக்கு என்ன தேவை, gene of interest சொன்னோம் desirable gene, நமக்கு என்ன gene தேவையோ அதான். ஓகேங்களா,
from the sources of the DNA and the cut vectors is mixed with the ligase mix பண்ணி ஆட் பண்ணிடுறாங்க ஓகேல அதே தான் ஒண்ணுமே இல்ல அப்படி ஆட் பண்ணி recombinant DNA காமிச்சிராங்க ஓகேவா this result in the preparation of recombinant DNA நம்ம என்ன படிச்சோமோ அதே தான் மறுபடியும் படிச்சு அத நான் டக்கரா படிச்சிருப்பேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா ligase யூஸ் பண்ணி மறுபடியும் recombinant DNA RDNA வந்து கண்டுபிடிச்சிராங்க ஓகேவா இதுல நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது amplification நம்ம இது வரைக்கும் நம்ம ரிவைஸ் தான் பண்ணோம் இது இருந்து படிக்க போறோம் என்ன சார் படிக்க போறோம் நம்ம ஆம்ப்ளிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படி தெரியல ஓகேவா நிறைய காப்பீஸ் இருக்கணும் சொன்னீங்க சார் எப்படி சார் நிறைய காப்பீஸ் எடுப்பீங்க அப்படின்னா PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி தான் நிறைய காப்பீஸ் எடுப்பாங்க முன்னாடியே சொன்னா பாத்தீங்களா ஒரு இதுல வந்து நம்ம நிறைய காப்பீஸ் எடுத்து பண்ணுவோம் ஏன்னா ஒன்ஸ் லாஸ் ஆயிடுச்சு நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்க இவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சுதான் இப்போ இது இன்சுலின் ஜீன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம பாடியில இருந்து DNA எல்லாம் எடுத்துட்டு மரல DNA ஃபிராக்மெண்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு பாக்டீரியா போட்டுட்டு கஷ்டப்பட்டு அப்பாடா இந்த பாக்டீரியால இந்த ஏன்ற ஜீன் தான்ப்பா பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் கண்டுபிடிச்சிட்டோம் இது நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் இந்த கண்டுபிடிக்கணும் மறுபடியும் டினோ செக்ரேட் பண்றோம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்ல சோ அப்படி லூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் அப்படி மறுபடியும் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கண்டுபிடிச்ச ஜீனை வந்துட்டு மல்டிபிள் காப்பீஸ் பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுப்போம் அப்படி காப்பி பண்றது நம்ம என்ன சொல்றோம் ஆம்பிளிஃபிகேஷன் சொல்றோம் அது எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம்னா PCR டெக்னிக் சொல்லுவோம் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அது என்னன்னு பார்க்க போறோம் polymerase chain reactions in this reaction multiples of copies of gene or DNA of interest நமக்கு என்ன desirable gene நமக்கு என்ன ஜீன் தேவையோ அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம சிந்தசிஸ் பண்ணுவோம் இன் விட்ரோ லேப்ல தான் யூஸ் பண்ணுவோம் யூசிங் இது எப்படி பண்றாங்க நான் சொல்றேன் ஓகேவா யூசிங் 2 sets of primer ரெண்டு செட் ஆஃப் பிரைமரை யூஸ் பண்ணிட்டு சிந்தசிஸ் பண்ணுவாங்க பிரைமர்னா ஒண்ணுமே இல்ல இந்த இனிஷியேட் பண்றது ஓகேவா சிந்தசிஸ் தான இனிஷியேட் பண்றது ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ் கெமிக்கலி சிந்தசிஸ் நியூக்ளியோடைட்ஸ் நார்மல் இருக்குது நியூக்ளியோடைட்ஸ் அப்படினு சொல்றோம் அத கெமிக்கல் சிந்தசிஸ் பண்ணா அத நம்ம என்ன சொல்றோம் ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ் சொல்றோம் ஓகேவா பிரைமர்னா ஒண்ணு இல்ல நார்மல் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு அத நம்ம கெமிக்கல் இன்ட்ரோ듀ce பண்றோம் அத ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படினு சொல்றோம் ஓகேவா இப்போ இங்க பாருங்க இப்படி ஒரு சீக்வென்ஸ் இருக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் DNA இருக்கு DS னா டபுள் ஸ்டாண்டர்ட் DNA ஸ்டாண்டர்ட் இத நம்ம டீநேச்சுரேஷன் பண்ணோம் டீநேச்சுரேஷன் என்ன சார்னா ரெண்டு DNA ஸ்டாண்ட் வந்து பிரிக்கணும் டீநேச்சுரேஷன் ரெண்டு DNA ஸ்டாண்ட் பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம்னா ஒரு ஹீட்ல காமிக்கும்போது டாக் பாலிமரேஸ் அப்படினு சொல்லுவோம் டாக் பாலிமரேஸ்னா இங்க பாருங்களேன் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அதுல பாருங்க TAQ சாரிப்பா TAQ அப்படின்னு சொல்லுவாங்க அதான் டாக் பாலிமரேஸ் இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ் என்ன சார்னா RK பாக்டீரியா என்ன பண்ணும் எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லயும் இது பண்ணும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்லயும் சர்வைவ் ஆகும் ஓகேங்களா அப்போ அப்படி சர்வைவ் ஆகாத டாக் பாலிமரேஸ் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க டீநேச்சுரேஷன் பண்ணுவாங்க ஹீட் கொடுக்கும்போது இந்த ஸ்டாண்ட் தனியா போயிடும் இந்த ஸ்டாண்ட் தனியா போயிடும் இப்போ ரெண்டு பிரைமர் எத்தனை பிரைமர் ரெண்டு பிரைமர் இங்க ஒரு பிரைமர் இனிஷியேட் பண்ணுவாங்க பிரைமர் என்னது புது அது ஒரு DNA சீக்வென்ஸ் தான் ஒலிகோ கெமிக்கலி இது DNA சீக்வென்ஸ் ஓகேவா அப்போ இது இப்படி ஆட் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு புது சீக்வென்ஸ் ஆரம்பிச்சு இது ஒரு புது சீக்வென்ஸ் ஆரம்பிச்சு இது ஒரு ஸ்டாண்டா மாறிடும் ஓகேவா இதே மாதிரி 30 சைக்கிள் பண்ணுவோம் பண்ணும்போது நமக்கு பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் கிடைச்சிடும் ஓகேவா அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க இதே மாதிரி நம்ம 30 சைக்கிள்ஸ் பண்ணும்போது அதான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இது பண்ணும்போது 1 பில்லியன் டைம்ஸ் காப்பீஸ் நமக்கு வந்துருமா 2^30 அப்படி இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா 2^30 போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் 1 பில்லியன் வரும் 1 பில்லியன் டைம்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்போ இப்படி தான் என்ன பண்றாங்க ஆம்பிளிஃபிகேஷன் பண்றாங்கன்னு அர்த்தம் ஓகேவா அவங்க கொடுத்துருக்கறத நம்ம ஈஸியா போட்டாச்சு ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க டீநேச்சுரேஷன் பண்றாங்க டீநேச்சுரேஷன் என்னது ரெண்டு ஸ்டாண்டை வந்து பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க ஹீட்டை யூஸ் பண்ணி பிரிக்கிறாங்க டாக் பாலிமரேஸ் ஓகேவா அப்புறம் அனீலிங் பண்றாங்க அனீலிங்னா என்னது பிரைமர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க எக்ஸ்டென்ஷனா அந்த பிரைமர் ஆட் பண்ணிட்டாங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா சொல்லிட்டு பாருங்களேன் அது ஒரு பேஸ் பேரை வச்சு காம்ப்ளிமெண்டரி பேரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்படி ஒரு பேர் இருக்கு அதாவது இந்த இடத்துல இருந்து இப்படி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க பிரைமரை யூஸ் பண்ணிட்டு இனிஷியேட் பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் இனிஷியேட் பண்ணிட்டான் இப்படி இனிஷியேட் பண்ணதா இது எக்ஸ்டென்ஷன் ஆவனால நமக்கு தெரியும்ல இதுக்கு காம்ப்ளிமெண்டரி பேர் என்ன வரும் நமக்கு தெரியும்ல அப்போ பிரைமர் இனிஷியேட் பண்ண உடனே ஒரு பிரைமர் வந்து இப்படி இனிஷியேட் பண்ணி விட்டாச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு சிந்தசிஸ் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றது பிரைமர் நம்ம பார்த்திருப்போம் இந்த பிரைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு ரெண்டு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும் பிரைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சோடனே இதுக்கு எது காம்ப்ளிமெண்டரி பேர் நமக்கு தெரியும் அது பிடிச்சிட்டு அது பாட்டு வந்துடும் ஒரு கை கொடுத்தா போதும் சார் நான் கயிறு கொடுத்தா போதும் சார் ஏறி வந்துடும் சார் சொல்ல மாதிரி பிரைமர் ஸ்டார்ட் பண்ணி வச்சோடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இது பிரைமர் ஸ்டார்ட் பண்ணி விட்டோடனே தேவையான சீக்வன்ஸை வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் நடந்துருது
ஓகேவா? தேவையான வச்சுட்டு சிந்தசிஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷன் நடந்தது. இதே மாதிரி 30 சைக்கிள்ஸ், இதே மாதிரி 30 வாட்டி 30 சைக்கிள்ஸ் பண்ணிட்டோம்னா, இதே மாதிரி நம்ம 30 சைக்கிள்ஸ் பண்ணிட்டோம்னா 1 பில்லியன் டைம்ஸ் வந்துடும். 1 பில்லியன் காப்பி நம்ம எடுத்துடலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? சூப்பரா 30 ஆள் தான் பண்றோம், பட் 1 பில்லியன் காப்பீஸ் நம்மளுக்கு கிடைச்சிருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பேஸை வச்சு நம்ம காப்பி பண்ணி நம்ம என்ன டிசைரபிள் ஜீன் நமக்கு தேவையோ அதை நம்ம காப்பி பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? இது ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்றோம். நமக்கு என்ன ஜீன் தேவையோ அதை நம்ம காப்பி பண்ணி அந்த பேஸ் பண்ணி வைக்கிறது. பாருங்க, that are complementary to the region of DNA and the enzymes of DNA polymerase. DNA polymerase னா என்சைம் என்ன யூஸ் பண்ணுது? DNA ரெப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுது. The enzyme extends the primer using the nucleotide provided in the reaction of genomic DNA as a template. Genomic DNA டெம்ப்ளேட்டா வச்சுக்கிட்டு பிரைமர் ஸ்டார்ட் பண்ண உடனே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் காம்ப்ளிமெண்டரி பேர் வந்து என்ன வரும் நமக்கு தெரியும். அதை வச்சு எக்ஸ்டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணி விடுது அப்படின்னு. ஓகேவா? இவன் ஸ்டார்ட் பண்ணி புள்ளியார் சொல்லி தான் போட்டு வைக்கிறான். அதை வச்சு நம்ம காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் என்ன வரும் நமக்கு இல்லை, அவங்களுக்கு தெரியும்ல, அதை வச்சு காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் அட்டாச் ஆக ஆரம்பிச்சது அப்படின்றான். வா, if the process of the DNA is repeated many times, the segment of DNA can be amplified approximately billion times. Okay, அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது பில்லியன் டைம்ஸ் வரும். அதாவது 1 பில்லியன் டைம் காப்பீஸ் ஆர் மேட். 1 பில்லியன் டைம்ஸ் காப்பீஸ்க்கு நம்ம எத்தனை சைக்கிள் பண்ணணும்னு கேட்பாங்க. 30 சைக்கிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 30 சைக்கிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 power 30 அதெல்லாம் 1 பில்லியன் டைம்ஸ் அப்படி தான் அந்த கான்செப்ட் தான் வரும். ஓகேவா? அப்போ 30 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம், அந்த சைக்கிள்ஸ் மறுபடியும் 30 ரிப்பீட் பண்ணுவோம், 1 பில்லியன் காப்பீஸ் வந்து நமக்கு கிடைச்சிருது அப்படின்றாங்க. Such repeated amplification is achieved by using the thermostable DNA polymerase. Thermostable DNA polymerase என்னது? TAG polymerase. TAG polymerase ஒண்ணுமே இல்ல, 𝒎𝒂𝒏𝒂𝒂𝒏𝒂𝒂 அப்படின்ற RK பாக்டீரியா யூஸ் பண்ணி RK பாக்டீரியா யூஸ் பண்றாங்கன்னா RK பாக்டீரியா கேன் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹீட். பார்த்துருப்போம் இல்லையா? அனிமல் கிண்ணம் படிக்கும்போது பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ரீம் ஹீட்டையும் எக்ஸ்ட்ரீம் கோல்டையும் அந்த இது பண்ணுற வாழ்க்கைனால கூட வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாக்டீரியா வந்து ஆர்கே பாக்டீரியா இருக்கும். அதுலேருந்து 𝒎𝒂𝒏𝒂𝒂 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் டேக் பாலிமரேஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? விச் இஸ் ரிமைன் ஆக்டிவ் டியூரிங் த ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் கூட எப்படி இருக்கும்? ஆக்டிவாக தான் இருக்கும். இன்டியூஸ்ட் இன் டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷன் என்னது? 2 ஸ்டாண்டை பிரிக்கிறது. டபுள் ஸ்டாண்டா இருக்கிறது தனித்தனி 2 ஸ்டாண்டா பிரிக்கிறதா நம்ம சொல்றோம் டீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA, the amplified fragment if dissolved can now be used as a liquid. இப்போ amplified DNA லிகேட் யூஸ் பண்ணி வெக்டர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடும். ஓகேவா? வெக்டர் ஃபார் த ஃபர்தர் க்ளோனிங் வந்துட்டு இது பண்ணி வைக்கும். அதே DNA வந்துட்டு நம்ம 30 தடவை மறுபடியும் பண்ணும்போது 1 பில்லியன் காப்பீஸ் வந்து கிடைச்சிருது. இந்த 3 டேர்ம் சொல்றாங்க. டீநேச்சுரேஷன், அனிலிங், எக்ஸ்டென்ஷன். டீநேச்சுரேஷனை பிரிக்கிறது, அனிலிங் பிரைமர் ஆட் ஆகுது, எக்ஸ்டென்ஷன் ஆனது 30 காப்பீஸ் எடுக்கிறது. ஓகேவா? அதை பிடிச்சிக்கிட்டே வந்துருது. இந்த பிரைமரை பிடிச்சிக்கிட்டே இந்த காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் வந்து வர்றது. ஓகேவா கண்ணா? சூப்பர். ஓகே, இப்போ இன்சர்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் DNA into a host and cell organism. இது எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இது நம்ம செலக்டபிள் மார்க்கர் தான் பார்க்கறதா முக்காவாசி அப்படி தான் இருக்கும். ஓகேவா? There are several methods for introducing ligated DNA into a recipient cells. Recipient cells வாங்குற எந்த செல் வந்து வாங்குது? வெக்டர் ஹோஸ்ட் தான் அப்படி சொல்றாங்க. ஓகே, ஹோஸ்ட் தான் அப்படி சொல்றாங்க. Recipient cells after making them a competent, அது உள்ள வாங்கிட்டேன் competent to receive, take up the DNA present in a surrounding. So if the recombinant DNA bearing a gene for resistance of antibiotic, ampicillin present, முன்னாடி பார்த்தோம்ல ampicillin present இருந்தா transfer into the E. coli, அந்த E. coli க்குள்ள transfer பண்ணிட்டீங்கன்னா the host cell become transformed into ampicillin resistance. அப்ப என்ன ஆயிரும்? ampicillin resistance அந்த host cell மாதிரி இப்போ E. coli resistant gene வந்துட்டு நீங்க E. coli ampicillin resistant gene வந்து நீங்க E. coli குள்ள போடுறீங்கன்னா அப்ப இந்த E. coli என்ன சேஞ்ச் ஆயிரும்? ampicillin resistant gene transform ஆயிரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? If we spread the transformed genes into agar plates, agar தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு மீடியம் அப்படி சொல்றது. முக்கால்வாசி நம்ம அகார் மீடியம் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அகார் மீடியம் யூஸ் பண்ணுவோம். அகார்ன்றது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் நம்ம க்ரோத் பாக்டீரியாலாம் க்ரோ பண்ணுறதுக்கு அகார் பிளேட்ஸ்னு சொல்லுவோம். அகார் பிளேட்ஸ் ஒன்றுமே இல்லை, ஒரு மீடியம் பெட்ரி பிளேட் இருக்குல்ல, அந்த பெட்ரி பிளேட்டில் வந்துட்டு அகாரை சூடு பண்ணி ஊற்றுவோம். அகார்னு ஒரு கெமிக்கல் பவுடர் இருக்குது, அதை சூடு பண்ணி ஊற்றினா ஒரு மீடியம் மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடும். அந்த மீடியத்தில் என்ன வளரும்? பாக்டீரியா நல்லா வளரும், ஈக்குவலாம் சூப்பராக வளரும். ஓகே, ஈக்குவல் அதுக்கு தேவையான ஃபுட் எடுத்துக்கிறது. ஓகேவா? கண்டெய்னிங் ஆம்பிளிஃபைங் ஒன்லி டிரான்ஸ்ஃபார்ம் வில் க்ரோ, அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெசிபியன்ட் செல்ஸ் வில் டை. எது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலையோ, எது அந்த ரீகாம்பினன்ட் DNA எடுத்துக்கலையோ அது என்ன ஆயிரும்? செத்து போயிடும். ஓகேவா? Since due to the ampicillin resistant genes, one is able to select the transform. இப்போ ampicillin resistant gene இருக்கனால நம்ம என்ன பண்றோம்? இதுதான் recombinant DNA, இதான் நான் recombinant DNA பிரிச்சு எடுக்க முடியாது. அதை நம்ம என்ன சொல்றோம்? selectable marker அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். Kill and this ampicillin resistant gene in case is called as a selectable marker ஆக்ட் பண்ணப்படுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டு தான். சூப்பர். இப்போ obtaining the foreign gene product. இப்போ ஆப்டெயின் பண்றது. ஓகே, ப்ராடக்ட் வந்தாச்சு. இந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம ஆப்டெயின் பண்றது?
சிந்தசிஸ் பண்ணி சொல்லுங்க சார். இப்போ நம்ம எப்படி சார் ஆப்ரேட் பண்ணுறது, அந்த சிந்தசிஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். when you insert a piece of alien DNA into the cloning vectors and transfer it in the bacterial plant cells, எதுக்கு தேவையோ அதுக்கு இது பண்ணிடுறீங்க, இந்த ஏலியன் டிஎன்ஏ மல்டிப்ளை ஆயிடுது. இப்போ நம்ம இருந்து இன்சுலின் டிஎன்ஏ எடுக்கிறாங்க, இன்சுலின் டிஎன்ஏ எடுத்து அது கொடுக்குறாங்க, அது மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆல் recombinant technologies, in almost all recombinant technologies, the ultimate aim to produce a desirable protein. எல்லாத்துலயும் என்ன இருக்கும், desirable protein கண்டுபிடிக்கிறது தான் இதா இருக்கும். Hence there is a need of the recombinant DNA to be expressed. அப்போ recombinant DNA எக்ஸ்பிரஸ் ஆனால் தான் desirable protein, நமக்கு தேவையான ப்ரோட்டீன், நமக்கு தேவையான எது விஷயமோ தேவையான ஜீன் எக்ஸ்பிரஸ் பை ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும். This foreign DNA get expressed under appropriate condition. இது எப்போ எக்ஸ்பிரஸ் ஆகும்னா தேவையான கண்டிஷன், அப்ரோப்ரியேட் கண்டிஷன் கிடைக்கும்போது எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னா. எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபாரின் ஜீன் இன் ஆல் செல்ஸ் இன்வால்வ் த அண்டர்ஸ்டாண்டிங் மெனி டெக்னிக்கல் டீடைல்ஸ். அது என்னன்னா, after having cloned the DNA gene with the interest of having the optimization condition, this induction of expression of targeted protein. என்ன ப்ரோட்டீன் நமக்கு இதாகணுமோ அது எக்ஸ்பிரஸ் ஆகணும், டார்கெட்டட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். ஒன் ஹாஸ் டு கன்சிடர் ப்ரொடியூஸ் லார்ஜ் ஸ்கேல் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்மளே பார்த்துட்டோம், ஏன் லார்ஜ் ஸ்கேல ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அப்பதான் அவனுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். ஒரு பெட்ரி பிளேட்ல ஒரு டெஸ்ட் டியூப்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஆளுக்கே பத்தாது, இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கே பத்தாது. இப்போ லார்ஜ் ஸ்கேல தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், லார்ஜ் ஸ்கேல் அதனால தான். ஓகே, இஃப் எனி என்கோடிங் ஜீன், அப்போ நமக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்கு பார்த்தீங்க, அந்த ப்ரோட்டீன் நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன் சொல்றோம். ஓகேங்களா, நமக்கு தேவையான ப்ரோட்டீன் நம்ம சிந்தசிஸ் பண்றோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன் சொல்றோம். ஜீன் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் heterologous host. heterologous-னா different host. ஓகேவா, நமக்கும் பாக்டீரியாவுக்கும் சம்மந்தமே இல்லை, இன்சுலினுக்கும் பாக்டீரியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதில் எடுத்து போயிட்டு நம்ம பாக்டீரியாவை சிந்தசிஸ் பண்ண வைக்கிறோம். பாக்டீரியா வச்சுட்டு பாக்டீரியா வந்து இன்சுலின் சிந்தசிஸ் பண்ண வைக்கிறோம்ல, அப்போ பாக்டீரியானது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சிந்தசிஸ் பண்ணி கொடுக்குது இல்லை, அதை நம்ம என்ன சொல்றோம், heterologous host அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் கால்ட் as a recombinant protein. The cell harboring cloned genes of interest may be grown on a small scale in the laboratory. லெபார்டரி ஸ்மால் ஸ்கேல்ஸ் பண்ணுவாங்க, பட் கண்டென்ட்டாக ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, கல்ச்சர் மே பி யூஸ்ட் ஃபார் த எக்ஸ்ட்ராக்டிங் டிசைரட் ப்ரோட்டீன் ஃப்ரம் பியூரிஃபை பண்ணி தான் பண்ணணும். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் செப்பரேஷன் டெக்னிக்ஸ், பியூரிஃபைங் ஃபார் செப்பரேஷன் டெக்னிக்ஸ். த செல்ஸ் கேன் ஆல்சோ பி மல்டிப்ளைட் இன்டு கண்டினியூஸ் கல்ச்சர், மறுபடியும் கல்ச்சர் பண்ண. அதாவது இப்போ இந்த பாக்டீரியாவில் ஏன்ற பாக்டீரியா வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணுற ஜீன் இருக்குது, ஈக்குவலில் சிந்தசிஸ் பண்ணுற ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய வளர்ந்துச்சுன்னா நல்லது தான், நம்ம நிறைய இன்சுலின் சிந்தசிஸ் பண்ண முடியும்ல. அது நமக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுப்போம், தேவையான நியூட்ரியன்ஸ் தேவையான மெயின்டென்ஸ்லாம் கொடுக்கும்போது நிறைய சிந்தசிஸ் பண்ணுற பாக்டீரியா வளர ஆரம்பிக்கும். நிறைய சிந்தசிஸ் பண்ணுற பாக்டீரியா வளர ஆரம்பிச்சுமா தேவையான ஃபுட்லாம் நமக்கு தேவையான இன்சுலின் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, மல்டிப்ளை. ஓகேங்களா, சிஸ்டம் வேரஸ் யூஸ்ட் இஸ் ட்ரெயின்ட் அவுட் ஆஃப் த ஒன் சைட் அந்த ஃப்ரெஷ் மீடியம் இஸ் ஆடட். அதாவது சாப்பாடு ட்ரெயின் ஆக ஃப்ரெஷ் மீடியம் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க, புரியலையே சார் அப்படின்னா, இப்போ பாக்டீரியா என்ன பண்ணுது, சாப்பிட்டு குட்டி போட்டு நிறைய இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சாப்பிட்டு என்ன ஆகும், மீடியம் தீர்ந்து போகும். ஓகேவா, அது என்ன ஆகும், மீடியம் வந்து ட்ரெயின் ஆக நம்ம மறுபடியும் ஆட் பண்ணுவோம், மறுபடியும் சாப்பாடு கொடுக்க என்ன பண்ணுவோம், இன்னும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸில் வளரும், லாக் ஃபேஸ் சொல்லுவோம், நிறைய வளரும், கண்டமேனிக்கு வளரும். ஓகேவா, ஆல்மோஸ்ட் என்ன ஆக்டிவ் லாக் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ். அப்படியே கண்டமணி கொல வளர்ந்துருக்கும், நிறைய வளர்ந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், லார்ஜ் ஸ்கேல ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. அப்போ எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறீங்களோ இன்டேக் ஃபுட் கொடுத்துட்டே இருக்கணும். தேவையில்லாத, அதாவது சாப்பிட்ட அந்த மக்கள்லாம் இருக்குல்ல, தேவையில்லாத ப்ரோட்டீன்ஸ், தேவையில்லாத சாப்பிட்டு முடிச்ச மீடியம்லாம் டிஸ்கார்ட் பண்ணி தேவையான ப்ரோட்டீன்ஸ் கொடுத்துருக்க லாக் ஃபேஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் அதிகமாக வளரும் அப்படின்றாங்க. ஓகேவா, அதிகமாக வளர்ந்தா நமக்கு என்ன யூஸ், அதிகமான இன்சுலின் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இன்சுலின் மட்டும் இல்லை, அதிகமான ஒரு என்சைம் நம்ம அதிகமான ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. This type of culturing method produces a larger biomass leading to the higher yield of desirable protein. அப்ப நமக்கு என்ன தேவையோ, என்ன desirable protein, நமக்கு என்ன தேவையான protein வந்து higher yield ல கிடைக்கும் அப்படினாங்க. higher yield ல வந்து கிடைக்கும் அப்படினாங்க. Small volume cultures cannot yield appropriate quantities of product. சின்ன வால்யூம்லாம் பண்ண முடியாது அப்படினாங்க. To produce in large quantities, the development of bioreactors. bioreactorsனா ஒண்ணுமே இல்லை, பெரிய அளவுக்கு வெசில் மாதிரி பெருசாக இருக்குது. ஓகேவா, இப்போ எப்படி நம்ம சின்னதாக நம்ம டெஸ்ட் டியூப்ல பண்ணுறோம், அதே மாதிரி பெரிய அளவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பயோ ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே, லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, லார்ஜ் வால்யூம் எத்தனை லிட்டர்னு பார்த்துக்கோங்க, 100 to 1000 liters இருக்கும். ஓகேவா, ஆஃப் கல்ச்சர் கேன் பி ப்ராசஸ்ட் வாஸ் ரிக்வயர்ட். தஸ் பயோரியாக்டர்ஸ் கேன் பி thought as a vessels in which raw materials are biological converted into specific product. ரா மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றாங்க. இண்டிவிஜுவல் என்சைம்ஸ் யூசிங் மைக்ரோபியல் பிளான்ட் அனிமல்ஸ் ஆர் ஹியூமன்ஸ். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு பிளாத்தி கொடுக்கும் அப்படின்றாங்க. ஓகே, பயோரியாக்டர்ஸ் ப்ரொவைட்ஸ் ஆப்டிமல் கண்டிஷன். அதுக்கு தேவையான கண்டிஷன்லாம் இருக்கணும், அதுக்கு பிஹெச் இருக்கணும், டெம்பரேச்சர் இருக்கணும், தேவையான நியூட்ரியன்ஸ் பர்சன்ட் இருக்கும், எலக்ட்ரிசிட்டிலாம் கரெக்டாக கொடுத்துடணும். அப்போ தான் பயோரியாக்டர்ஸ் வந்து இதை இயங்க முடியும். ஓகேவா, ஃபார் அச்சீவிங் த டிசைரபிள் ப்ராடக்ட்ஸ் by providing optimum growth condition, அதாவது temperature, pH, substance, salt அந்த mineral salts, அந்த salt இல்லை, vitamins and oxygen இதெல்லாம் கொடுக்கும்போது அது optimum temperature வந்து growth ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா,
அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. 2 types ஆஃப் பயோரியாக்டர்ஸ் இருக்கு. இது வந்து மோட்டார் யூஸ் பண்ணிட்டே பண்ணுறது, அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பின் பயோரியாக்டர்ஸ். இது வந்து பபிள்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. அப்படி கீழே இருந்து பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் வந்து மேலே வந்துட்டு இருக்கும். இந்த மீன் தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி கீழே இந்த ஏர் பபிள்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறது. அது வந்து மோட்டார் அப்படியே ஸ்பின் பண்ணிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அதான் ஸ்பின் பண்ணுறது. ஓகேவா, இதில் வந்துட்டு ஃபோம் பேரர்னா இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது மேலே வந்து நொர ஃபார்ம் ஆகும் தெரியுமா. நொர ஃபார்ம் ஆகும். அந்த நொர ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது ஆக முடியாது, இல்லை ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்காது. அதனால ஃபோமை பிரேக் பண்ணுறதுக்கு, அந்த நுரையை பிரேக் பண்ணுறதுக்குள்ள மேலே இருக்குது. அப்புறம் ஆசிட் பேஸ் பிஹெச் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த சூடு ஸ்டீமை ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் என்ன மோட்டர் பிரச்சனை இருக்குது அப்படின்றது, அப்புறம் எந்த ஏர் வெளியே போகணும், ஸ்டெர்லைஸ் அது வந்து வெளியே போகிறதுக்கு, இன்டேக் பண்ணுறது, அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே வந்து இந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே மேலே வந்துட்டே இருக்கும். ஓகே, அதேமாதிரி பேஸ் வந்து கேஸ் என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கும். ஓகேவா, அதான் கொடுத்துருக்கோம். என்னென்ன பிரச்சனை கொடுத்துருக்காங்க. ஸ்டிர் டேங்க் ரியாக்டர். ஸ்டிர்னா இதான் usually cylindrical with a curved base that facilitate the mixing of reactor content. A stirrer facilitate even in the mixing of oxygen availability throughout the bioreactors. Availability throughout the reactors வந்து oxygen வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, alternatively the air bubble can through with the reactor. Air bubble can through with the reactor. இந்த reactor சொல்றாங்க bioreactors. If you look at the figure closely, you will receive the bioreactors have a agitated system. பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர்டு சிஸ்டம் இருக்குமா. அண்ட் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் அண்ட் ஃபார்ம் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம், அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக வளர்றதுக்கு, லார்ஜ் ஸ்கேலில் வளரும்போது நிறைய ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லார்ஜ் ஸ்கேலில் ப்ராடக்ட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இந்த பயோரியாக்டர்ஸ் வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. temperature control system, pH control system, sampling ports, smart volume ports, culture can be withdrawn periodically. ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணலாம். பீரியாடிக்கலி நம்ம செய்ய கல்ச்சர் வந்து ரெடி பண்ணிட்டு பீரியாடிக்கல் டைம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ இதில் எல்லாமே ஒரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிஷினரி இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். அதுக்கு இதில் போட்டாலே தெரியும் லார்ஜ் ஸ்கேலில் வந்து ப்ரொடியூஸ் ஆகி கொடுத்துரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதான் பயோரியாக்டர்ஸோட ஃபார்ம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிசைரபிள் ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பயோரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் என்னன்னு பார்த்துலாம். முடிச்சிட்டோம். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் என்னன்னு பார்த்தலாம். ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பயோசிந்தசிஸ் ஸ்டேஜ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இதை நம்ம ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணி உலகம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா இல்லையா. அப்படி கண்டெமெண்ட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஓகே, அதெல்லாம் பியூரிட்டி செக் பண்ணணும். கிளினிக்கல் ட்ரையெல்லாம் கொடுக்கணும். ட்ரக்காக இருந்துச்சுன்னா இப்போ மருந்தெல்லாம் தயாரிக்கிறீங்கன்னா அதெல்லாம் கிளினிக்கல் ட்ரையெல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி கண்டாமினேஷன் ஏதாவது இருக்காமல் பார்த்துக்கணும். பயோரியாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துச்சு, அப்போ கண்டாமினேஷன் எதுவும் இல்லாமல் பார்த்துருக்கு இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் வந்து யூஸ் பண்ணப்படும். The product has been subjected through a series of process before it's ready for marketing. As a finished product, finished product மார்க்கெட்டிங் பண்ணுறது முன்னாடி அது சில டெஸ்ட் எல்லாம் நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா, நம்ம ஃபுட் ப்ராடக்ட் நம்ம ட்ரக்ஸ்லாம் இருந்தாலும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் போயிட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் எலியில் போடுவாங்க, எலியில் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தான் மனுஷங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஸில் மாற்றி இருக்கிறது. The process includes separation and purification. என்ன இருக்கு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸில் ரொம்ப முக்கியம். 2 ப்ராசஸ் இருக்கு, ஒன்று செப்பரேஷன், இன்னொன்று பியூரிஃபிகேஷன். ஓகேவா, which are collectively referred as a downstream processing. Separation and purification தான் என்ன சொல்றோம், downstream processing அப்படி சொல்றோம். The product has to be formulated with suitable preservatives. கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கனால ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம preservatives ஆட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம் தெரியுமா, ஜூஸ்லாம் ஆட் பண்ணுவோம். அது ஓல்டுக்கு நல்லது இல்லை. பட் சிலதுல வந்து சில சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கிறது, அதை ப்ரிசர்வ் பண்றதுக்கு சில preservatives வந்து ஆட் பண்ணுவோம். Such formulation has to undergo such clinical trials. அதில் என்ன பண்ணோம், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்டர்கோ பண்ணோம். இன் கேஸ் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, இதெல்லாம் வச்சு இன்சுலின் மருந்தெல்லாம் மாத்திரையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கொடுத்து பார்க்கணும். அனிமல்ஸ்க்குலாம் கொடுத்து பார்க்கணும். அவங்களாம் சாவலை, அவங்களாம் ஓகேவா இருந்தால் மட்டும்தான் ஹியூமன்ஸ் கொடுக்க முடியாது. நம்ம சொன்னோம் கிளினிக்கல் ட்ரையல் சொல்லுவோம். வேக்சின்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த வேக்சின்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி பார்த்து அந்த சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்கோ அதை டிட்டர்மைன் பண்ணி தான் நமக்கு ஹியூமன்ஸ் கொடுப்பாங்களா வேணாங்களா டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகேவாக்கண்ணா, இந்த ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங், கண்ட்ரோல் டெஸ்டிங்லாம் இருக்குது. சில ஜூஸ்லாம் ப்ராடக்ட்லாம் ஃபார்ம் ஆகுது, கண்ட்ரோல் டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், மேகிக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, for each product is also required. The downstream processing and quality control testing varies from product to product. ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ப்ராடக்ட்டும் வேரி ஆகும். டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அது எப்படின்னா செப்பரேஷன் பண்ணோம், அதை வந்துட்டு பியூரிஃபிகேஷன் பண்ணோம். செப்பரேட் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பொறுத்து மாறலாம் அப்படின்னா. ஏன் நிறைய ப்ராடக்ட் நம்ம இது பண்ணுறோம்ல, அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பொறுத்து மாறலான்றது தான் இந்த வந்து டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுறோம், பயோடெக்னாலஜி அண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகே, பிரின்சிபல் எப்படி பண்ணுறது, ப்ராசஸ் எப்படி பண்ணுறது கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்னு நினச்சேன். எக்ஸ்பிளைன்
பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க, புரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அடுத்த சாப்டர் என்ன பார்க்கணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன் ஷாட் வீடியோ பார்க்கணும், ஒன் ஷாட் வீடியோ ரெக்கார்டரா பார்க்கணும், இன்ஸ்கில் லைவ்லயும் வந்து இந்த மாதிரி இன்டராக்டிவ் செஷன் எடுக்கும். லைவ் ஒன் ஷாட் மட்டும் தான் எடுப்பீங்களா சார்? ஒன் ஷாட் மட்டும் எடுக்க மாட்டோம், லைவும் சேர்த்து எடுப்போம். இந்த மாதிரி லைவ் கிளாஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் கிளாஸ் எடுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன கண்டென்ட் வேணும்னாலும் நீங்க மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் இன்னொரு ஒன் ஷாட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.